So we'll start the session. Hi all, I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials which came in the Hindu in the last 1 week, and we'll be discussing that with respect to mains point of view. So today I've identified 5 editorials. So you should understand that this initiative is going to help you in the mains answer rating. So நேத்திக்கு ஒரு initiative ஆரம்பிச்சிருக்கு. That will be for prelims and this will be for mains அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. Mains answer rating is our ultimate focus. So it's important that you take the points which you read and learn today in your mains answer writing. So again, இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நாளையிலேருந்து பிஎஸ்எல்பி டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது. ஸோ நாளைக்கு எக்கனாமி டெஸ்ட். கரெக்டா? ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான், இருக்கிறதுல ஈஸி டாபிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பிஎஸ்எல்பி டெஸ்ட் சீரிஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் டுமாரோ at 8 AM and we are having 49 tests, 13 sectional tests and 10 full tests and 22 CSAT tests. 22 CSAT tests இருக்கு, 1 economic survey test. So that is the structure of this PSLP. So those who want to join prelims test series, link வந்து descriptionல இருக்கும், பாருங்க. So we'll start the session. இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐடி ரூல்ஸ் 2021 25th எடிஷன்ல நம்ம அதை பார்த்துருப்போம். கரெக்டா? 25th எடிஷன்ல ஐடி ரூல்ஸ் 2021 வந்து பார்த்துருப்போம். அதாவது 2021ல அது வந்த போது. ஸோ அது என்ன அப்படின்னா, இட் இஸ் அபவுட் தி ரெகுலேஷன் ஆஃப் தி ஐடி இன்டர்மீடியரிஸ். அதோட அமெண்ட்மெண்ட்ஸ் இப்போ பார்க்க போறோம். அமெண்ட்மெண்ட்ஸ் கேம் லாஸ்ட் வீக். ஸோ அதோட அமெண்ட்மெண்ட்ஸோட அனாலிசிஸ். கியூபன் மிசைல் கிரைசிஸ் 2.0 அதை பத்தி வந்து 2 வாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, 2 வாரமா பேசுறாங்களேங்கிறதுனால வில் டிஸ்கஸ் தட் ஆல்சோ. ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்ல இருக்க ப்ராப்ளம்ஸ், விச் இஸ் அ வெரி சிம்பிள் எடிட்டோரியல். சைல்ட் மேரேஜ் இன் இந்தியா வந்து இன்னைக்கு வந்த FAQ. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து எந்த எடிட்டோரியல்ல இருந்து எடுக்கல, அது வந்து ரீசெண்டாக வந்து நம்ம கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது இந்த நோபல் பிரைஸ்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீக்ல இருந்து எல்லா வாரமும் ஏதோ ஒன்று நல்ல ஒரு ஸ்ட்ராங் டாபிக் வந்து ஜென்ரலாக ஹோலிஸ்டிக்காக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த ட்ரெண்ட் நல்லா இருக்கு. அந்த மாதிரி வாரம் வாரம் ஒரு டாபிக் கவர் பண்ணுங்களேன் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால ஓகே, இன்னைக்கு ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் வந்து லாஜிஸ்டிக் பாலிசி 2022 which was released in செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அப்போயே அது நிறைய பேர் நடத்த சொன்னீங்க. எடிட்டோரியல் அதில் எதுவும் வரலங்கிறதுனால ஐ டென்ட் டீச். ஸோ ஐ தாட் ஓகே, லெட் அஸ் டேக் இட் அண்ட் டிஸ்கஸ் இன் டீடைல். ஸோ இந்த மாதிரி எனக்கு அப்பப்போலாம் டாபிக் எடிட்டோரியல்ஸ் எதுவும் சரியா மாட்டலை அப்படின்னா வில் டேக் அ ஜென்ரல் டாபிக் அண்ட் வில் டிஸ்கஸ் இட் இன் டீடைல். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம GMO பண்ண மாதிரி ஆர் நோபல் பிரைஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் சே இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த 5th டாபிக் வந்து ஆஃப் தி எடிட்டோரியல்ஸ் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் கன்சிடர் இட், நாட் இமீடியட்லி இன் நெக்ஸ்ட் வீக். ஸோ அது நீங்கள் லிஸ்ட் ஒன்று மாதிரி ஒன்று வச்சிருந்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் இட் அஸ் அ லிஸ்ட் அண்ட் ஐ வில் ட்ரை டு கவர் இட் whenever if it is possible. ஓகே, ஸோ அதனால கமெண்ட்ஸில் போடுங்க whenever you feel. ஸோ வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். இன்னைக்கு வந்து 4 எடிட்டோரியலும் ரொம்ப சிம்பிள் தான். முதல் 3 எடிட்டோரியல் சிம்பிள், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடிட்டோரியல் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எடிட்டோரியல்ஸ். So we'll discuss. IT rules 2021 இது எங்க வந்ததுன்னா டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட். அதுல வந்து ஹிந்துவோடைய டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்தது, நாட் டைரக்ட்லி ஃப்ரம் தி எடிட்டோரியல்ஸ். ஸோ டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல வந்து இது வந்தது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிளைனரா இருந்தது. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் டுக் இட். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி ஐடி ரூல்ஸ் 2021 இதுதான் வந்து இந்த எடிட்டோரியலோட மெயின் டிஸ்கஷன் பாயிண்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ் 2021. ஸோ போன வருஷம் வந்த ஒரு முக்கியமான ரெகுலேட்டரி இன்டர்வென்ஷன் பை தி கவர்மெண்ட். இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு ரெகுலேட்டரி செட்டப் வந்து கிரியேட் பண்றாங்க. 3 டயர் ரெகுலேட்டரி செட்டப். இட்ஸ் 1 இயரா படிக்கிற எல்லாருக்குமே, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே யூ நோ திஸ் திங், வாட் இஸ் திஸ் அப்படின்னு. போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ 25th எடிஷன்ல நம்ம இதை பத்தி டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், வாட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் வாட் ஆல் தி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு. ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரூல்ஸ்ல வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது, நிறைய ரிஃபார்ம் சஜஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தே brought in an amendment. ஜூன் மந்த் ஆஃப் 2022ல தே சஜஸ்டட் டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் லாஸ்ட் வீக் வந்து தே நோட்டிஃபைட் தி அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி ரூல்ஸ் விச் வாஸ் brought லாஸ்ட் இயர். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் வாட் வி ஆர் ஹேவிங் ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள், யூடியூப், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்கு. டிஜிட்டல் நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு. டிஜிட்டல் நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன்,
அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி காலமா ஹிந்துல போயிட்டு இருக்கு. அது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக நிறைய த நியூஸ் மினிட் ஆர் பிரிண்ட், குவிண்ட், ஸ்க்ரால், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆன்லைன் ஒன்லி வயர், ரீசெண்டாக கூட வயர் நியூஸ்ல இருக்கு, வயர், இது மாதிரி ஆன்லைன் ஒன்லி டிஜிட்டல் நியூஸ் போர்ட்டல்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஆல் தி ஜேர்னல்ஸ் வந்து தே ஆர் ஹேவிங் தர் ஆன்லைன் போர்ட்டல். இப்போ ஹிந்து எடுத்தீங்கன்னா ஹிந்துக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு அண்ட் தே ஆர் ஹேவிங் தர் போர்ட்டல். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றாங்க. நாட் ஓன்லி தி டிஜிட்டல் டெக் கம்பெனிஸ், டிஜிட்டல் நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், இவங்க எல்லாத்துக்கான ஒரு ரெகுலேட்டரி ஓவர் சைட் கொண்டு வந்த ஒரு மெக்கானிசம் தான் இந்த ஐடி ரூல்ஸ். ஓகே, so why we need this digital regulations? Because in this modern era there is a huge levels of fake news, misinformation, disinformation. நிறைய வந்து அதனால வந்து ஏகப்பட்ட சோஷியல் இஷ்யூஸ் வருது. ராங் இன்ஃபர்மேஷன் பரவுறதுனால சோஷியல் கேஸ் வந்து நிறைய இடத்துல உருவாகுது. அதை தாண்டி வந்து ஆன்லைன் ட்ராலிங் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவா இருக்கு, டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவா இருக்கு, ஸ்ப்ரெட் ஆஃப் சைல்ட் போர்னோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் தே ஹவ் கெப்ட். தே ஆர் யூசிங் சோஷியல் மீடியா டு கிரியேட் அ கேம்பெயின். நம்ம காக்னிட்டிவ் ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி படிச்சிருப்போம். ஹவு டிஜிட்டல் டெக் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற பீப்புள் தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் அஸ் டு கன்சியூம் சர்டன் குட்ஸ். அவங்க வந்து ஒரு சில குட்ஸை மார்க்கெட் பண்ணி நம்மளை கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்காக தே ஆர் டூயிங். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆன்லைன் கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்கு, விச் இஸ் நாட் பீங் கண்ட்ரோல், கோயிங் அன்பிரைடல். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தே brought in this regulations in 2021. So before going into this, we'll see those regulations briefly and then we'll go to the current amendments. Like whenever anything legal, laws, documents or policy, first priority வந்து அது எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா பிஆர்எஸ்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிஆர்எஸ்ல இருந்துச்சுன்னா அது மட்டும் படிச்சாலே போதும், ஏன்னா they would have given in a comprehensive way. ஸோ இதுல என்னென்ன கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ், டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ், அப்புறமா வந்து கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிற இந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம் 3 விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ எதனால, வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் என்ன சொல்றாங்க? த மெயின் அப்ஜெக்டிவ் ஃபார் திஸ் திங் இஸ் ஸ்ப்ரெட். ஸோ இங்க வந்து அப்ஜெக்டிவ் பார்க்குறாங்க. ஸோ ப்ரிவலன்ஸ் ஆஃப் சைல்ட் பார்னோகிராஃபி, அதே மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் ஃபேக் நியூஸ், மிஸ்யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, கண்டென்ட் ரெகுலேஷன் பை ஆன்லைன் பப்ளிஷர்ஸ், ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல்ஸ், நியூஸ் பப்ளிஷர்ஸ்லாம் வந்து தே ஆர் நாட் ஹேவிங் எனி கோட் ஆஃப் எத்திக்ஸ். இப்போ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு. நியூஸ் சேனல்ஸ்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸோ ப்ராட்காஸ்டிங் அசோசியேஷனுடைய கைட்லைன்ஸ் இருக்கு. பட் நமக்கு வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் இருக்கானா இல்லை. ஸோ அதை கொண்டு வரணும். ரைட்ஸ் ஆஃப் தி யூசர்ஸ், ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The privacy of the users is being invaded. Each and everything is monitored. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க, அதோட ஆட் திடீர்னு வரும். வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க, ஃபேஸ்புக்ல அதுக்கான ஆட் வரும், இன்ஸ்டாவில் அதுக்கான ஆட் வரும். ஏன்னா எல்லாம் ஒரே கம்பெனி. ஸோ ஆன்லைன்ல ஏதாவது போய் அமேசான்ல பார்த்துருப்பீங்க, நீங்க பார்த்த நிமிஷத்துல இருந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு ஸோ தே ஆர் சீயிங் வாட் த டேட்டா, வாட் பிளாட்ஃபார்ம், சாரி, வாட் இன்ஃபர்மேஷன் வி ஆர் கன்சூமிங் இன் தி டிஜிட்டல் ரியாம். நம்ம என்ன கன்சியூம் பண்றோம் அப்படிங்கறத மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தே ஆர் ட்ரைங் டு மேனிபுலேட்டர்ஸ் பை திரும்ப அதே ஆட் போட்டு அது ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பிரைவசி இஸ் பீங் இன்வேடட் அட் ஆல் லெவல்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் திஸ். ஸோ வாட் ஆர் ஆல் தி ஃபீச்சர்ஸ்? இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னா டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டியூ டிலிஜென்ஸ் அப்படின்னா என்னதுன்னா வாட் எவர் ரூல்ஸ் கவர்மெண்ட் இஸ் பிரிங்கிங் ரிகார்டிங் தி ரெகுலேஷன் ஆஃப் தி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், அது கண்டிப்பாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா தே கேனாட் ஆப்ரேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்க்கு நீ இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ரூலை போடுறாங்கன்னா வாட்ஸ்அப் ஷுட் ஃபாலோ, ஃபேஸ்புக் ஷுட் ஃபாலோ, தே ஷுட் என்ஷூர் தி டியூ டிலிஜென்ஸ். டியூ டிலிஜென்ஸ்னா நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறத ஐ எம் ஃபாலோயிங் இட், ஐ எம் அபைடிங் பை இட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த டெக் கம்பெனிஸ்னா கவர்மெண்ட் எந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து தே ஆர் பிரிங்கிங். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு கண்டென்ட் போடுறீங்க, என்னாச்சு இது ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் நம்ம போடுற ஒரு விஷயம் வந்து திங் விச் இஸ் சம்திங் விச் இஸ் ப்ராஹிபிட்டட் ஆர் ஒரு ஏதோ ஒரு விஷயம் விச் ஷுட் நாட் பி போஸ்டட், ஒரு ப்ராஹிபிட்டட் கண்டென்ட் நம்ம போடுறோம், ஒரு யூசர் வந்து போடுறாரு. ஸோ அப்படி யூசர் போடும்போது ஹூ வில் பி ரெஸ்பான்சிபிள்? ஃபேஸ்புக் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல அப்படி ஒரு வீடியோ இருக்குங்கிறதுனால ஃபேஸ்புக் மேலே ஆக்ஷன் எடுப்போமா இல்லை அந்த யூசர் மேலே ஆக்ஷன் எடுப்போமா அப்படின்னு கொஸ்டின் வரும்போது இன்டர்மீடியரிஸ் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ். The actions will be taken only on the person who has posted it. இது ஃபேஸ்புக் அப்படிங்கிற போர்ட்டல்ல தான் அந்த வீடியோ இருக்கு அப்படிங்கிறனால ஃபேஸ்புக் மேல ஆக்ஷன் எடுக்கலாம்னா கிடையாது, எடுக்கக்கூடாது. ஸோ அண்டர் தி ஆக்ட், an intermediary is not liable for any third party information that it holds or transmits. ஸோ இந்த they are giving this liability, இந்த liabilityல இருந்து ரிமூவ் பண்றாங்க.
ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்க, நான் சொல்ற ரூல்ஸை இனிமேல் நீ ஃபாலோ பண்ணாதான் இந்த லயபிலிட்டி கிளாஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன், இந்த பெனிஃபிட் நான் உனக்கு கொடுப்பேன். நாளைக்கு நான் சொல்ற ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணலனா யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததா டியூ டிலிஜென்ஸ் கிளாஸ். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ் brought certain rules. Whenever government is asking to remove a thing, they should remove it. Whenever any regulatory authority or any government body is asking to delete a post, அது போஸ்ட் delete பண்ணிடணும். ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணணும்னு சொன்னா பிளாக் பண்ணணும். இந்த மாதிரியான ரிக்வஸ்ட் எப்பப்பெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வருதோ தட் ஷுட் பி ஃபாலோட் அப்படின்றாங்க. சிக்னிஃபிகன்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இந்த டேர்ம் சிக்னிஃபிகன்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எஸ்எஸ்ஐ. எஸ்எஸ்ஐ அப்படின்னா என்னதுன்னா தோஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வித் மோர் தென் 50 lakh யூசர்ஸ். இந்தியாவில் வந்து கூகுளில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் இதான் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இஸ் ஹேவிங் மோர் தென் 50 lakh யூசர்ஸ். இந்த மாதிரி 50 lakh யூசர்ஸ்க்கு மேலே இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே அடிஷ்னல் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டியூ டிலிஜென்ஸ் கிளாஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட் கேன் கிவ் தி த்ரெஷோல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நவ் வந்து கவர்மெண்ட் ஹஸ் கிவன் த த்ரெஷோல்ட் as 50 lakhs. ஸோ இந்த எஸ்எஸ்எம்ஐ இந்த வந்து சிக்னிஃபிகன்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ்க்கு ஒரு ஆப்ளிகேஷன் தராங்க. எவ்ரி சிக்னிஃபிகன்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி should appoint 3 officials. ஃபர்ஸ்ட் அஃபிஷியலோட பேர் வந்து சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், ரெண்டாவது அஃபிஷியலோட பேர் வந்து நோடல் பர்சன் ஃபார் கோஆர்டினேஷன் வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, அண்ட் மூணாவது வந்து கிரீவன்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், ஸோ சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், அப்புறமா வந்து நோடல் பர்சன், அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு இந்த 3 கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரோட ரோல் என்ன அப்படி 3 பேருமே இந்தியாவில் தான் இருக்கணும். இந்தியாவில் ட்விட்டர் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சு இந்த 3 ஆஃபீஸர் இந்தியாவில் இருக்கணும். Chief Compliance Officer should ensure that all the rules passed by the government is compiled by the is followed by the social media platform. அந்த பிளாட்ஃபார்ம் அதான் ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்னு என்ஷோர் பண்ண வேண்டியது அவர் வேலை. ஐடென்டிஃபைங் தி ஸோ ரெண்டாவது வந்து நோடல் பர்சனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that nodal every social media platform should appoint a person called nodal person. That nodal person will be having the contact with the government. கவர்மெண்ட்டுக்கும் அந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒரு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா தேர் ஷுட் பி ஒன் பர்சன் வித் ஹூம் கவர்மெண்ட் கேன் கான்டாக்ட். யாருக்கு இப்போ கவர்மெண்ட்க்கு ஒரு போஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னா ட்விட்டர்ல யார்கிட்ட போய் கான்டாக்ட் பண்றது, அதுக்கு ஒரு ஆளை போடும். அவர் எப்பவுமே கவர்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணுவார். மூணாவதா கிரீவன்ஸ் ஆஃபீஸர். கிரீவன்ஸ் ஆஃபீஸரோட வேலை என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோ இல்லை எனி யூசர் ஆஃப் சோஷியல் மீடியாவோ ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு கிரீவன்ஸ் ஆஃபீஸர் ஷுட் பி தேர். இந்த 3 ஆஃபீஸர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணணும் எவ்ரி சிக்னிஃபிகன்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ ஒருத்தருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாருங்க. ஐடென்டிஃபைங் தி ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு ஃபேக் மெசேஜ் எல்லாம் பரவுதுல, ஏகப்பட்ட ஃபேக் மெசேஜஸ் பரவுது. சூரியன் வந்து 2 தெரியும், சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் 4 சூரியன் வருது, இந்த மாதிரிலாம் நிறைய பரவுதுல. அதை தாண்டி ஏகப்பட்டது இருக்கு. நம்ம ஜாதிக்காரனை இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம மதத்துக்காரனை அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம மதத்தால கொண்டுட்டாங்க, ஜாதிக்காரனை கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் நிறைய பரவும். இப்படிலாம் பரவி அதனால ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க, பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க, ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை நடத்தி ஒருத்தரை வந்து டிஃபேம் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும்போது அது யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி போடுறாரு, எவரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிருப்பான். அது டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். வாட்ஸ்அப்ல யார் அந்த ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் டைப் பண்ணி போட்டா, ஏன்னா நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணவங்களாம் பிரச்சனை இல்லை, அது முதல்ல அது ஆரம்பிச்சவன் தான் ப்ராப்ளம். அந்த ஆரம்பிச்சவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க வாட்ஸ்அப்ல டைரி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்க்கு அதுக்கான ஃபீச்சர் இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குன்னு சொல்லுது. எங்க வாட்ஸ்அப்பாலே அந்த மெசேஜை படிக்க முடியாது. ரீடருக்கு, சென்டருக்கும் ரிசீவருக்கு மட்டும் தான் வாட்ஸ்அப் மெசேஜ் தெரியுமே தவிர வாட்ஸ்அப்பால கூட அந்த மெசேஜ் என்னன்னு எடுக்க படிக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் என்கிரிப்டட் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லுது. ஸோ அதனால யார் இந்த மெசேஜ் ஆரம்பிச்சா எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டரை கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டா தான் வந்து வாட்ஸ்அப் வந்து கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல, அண்ட் கேஸ் இஸ் கோயிங் ஆன். எங்களால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டர் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டர் கேட்கறாங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆர் இந்த பப்ளிக் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து வராம இருக்கிறதுக்காக they wanted to do this. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி பேஸ்ட் மெஷர்ஸ். ஸோ எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் டிடெக்ஷன், இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி they should ensure that there is no child sexual abuse or rape content, rape related videos in their portal or any content regarding this information that is identified. இதுக்கு முன்னாடி பேன் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுதுல, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ வந்து இப்போ நீங்க வந்து கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற இந்த நியூசிலாந்துல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. ஒரு பர்சன் வந்து ஒரு மாஸ்க்குள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற எல்லாருமே சுட்டாரு. ஸோ அது என்ன பண்ணாரு, அவர் பாடி கேம் வச்சுக்கிட்டு லைவ் டெலிகாஸ்டட் இன் தி ஃபேஸ்புக், யூடியூப் லைவ் மாதிரி வந்தாரு. வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம உள்ள போயிட்டு எல்லாரையும் சுட்டு கொல்ல போறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப்ல அது ஒரு லைவ் டெலிகாஸ்டா அது காட்டுறாங்க. அந்த வீடியோ ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு யூடியூப்லயே இருந்துச்சு. நோ ஒன் டுக் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து உங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிளாட்ஃபார்மே அதை நிறுத்திடணும்.
அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து யூ ஷுட் பிரிங் இன் டெக்னாலஜி. சர்டன் கண்டென்ட்ஸ் ஷுட் பி ஆட்டோமேட்டிக்லி ட்ரேஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி ரிமூவ். ஓகே, ஒரு அப்சீன் கண்டென்ட்டா இருக்கலாம், ஒரு சில வேர்ட்ஸா இருக்கலாம், யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் யாராவது அந்த வேர்ட்ஸ் போட்டு யாராவது இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இல்லைனா வந்து ஒரு டைப் பண்றாங்க அப்படின்னா அந்த வேர்டு வராம பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜியை கொண்டு வாங்க அப்படிங்கிற மெஷர் கொடுக்குறாங்க. யூசர் சென்ட்ரிக், யூசர் சென்ட்ரிக் அது ஒன்றும் பெருசு இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மீடியா பப்ளிஷர்ஸ். யூசர் சென்ட்ரிக் மெக்கானிசம்னு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு யூசர் வந்து எனக்கு இதுல பிரச்சனை இருக்கு, இந்த கண்டென்ட் ரிமூவ் பண்ணுங்க, இந்த கண்டென்ட்ல என்னை பத்தி தப்பா சொல்றாங்க, இதை ரிமூவ் பண்ணணும், என்ன பத்தின ஒரு தப்பான போட்டோ இருக்கு, இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சோஷியல் மீடியா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா தட் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் அப்படிங்கிறது இட் இஸ் தேர். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மீடியா பப்ளிஷர்ஸ். இந்த டிஜிட்டல் மீடியா பப்ளிஷர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா அந்த நியூஸ் கண்டென்ட், ஆன்லைன் நியூஸ் கண்டென்ட். அந்த ஆன்லைன் நியூஸ் கண்டென்ட்க்கு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து கொண்டு வராங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னா ஒரு ஆன்லைன் நியூஸ் பிளாட்ஃபார்ம் என்னென்ன எத்திக்ஸ் என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தே ஷுட் பப்ளிஷ் தேர் கண்டென்ட். லைக் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோ இல்லைனா நியூஸ் பிராட்காஸ்டர் அசோசியேஷன். பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இப்போ நியூஸ் பப்ளிஷர்ஸ் இருக்கு. கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ரெகுலேஷன் வந்து டிவி சேனல்ஸ்க்கு இருக்கு. நியூஸ் பிராட்காஸ்டர்ஸ் அசோசியேஷனோட கைட்லைன்ஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு இருக்கு. ஆனா ஆன்லைன்ல இருக்கிற போர்ட்டல்ஸ்க்கு ஏதாவது இருக்கானா இல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் தான் கவர்மெண்ட் வந்து இதுக்குள்ள இது வழியா கொண்டு வராங்க. கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்ல என்ன ரூல் கொடுக்குறாங்கன்னா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நீங்க ஃபேஸ்புக் கிட்ட போய் கொடுக்குறீங்க, என் பேர்ல இன்னொரு ஃபேக் அக்கௌண்ட் இருக்கு, என்ன பத்தின தப்பான போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணி ஃபேஸ்புக்கோ இல்ல யூடியூபுக்கோ இல்ல இன்ஸ்டாகிராமுக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா தட் கம்ப்ளைண்ட் ஷுட் பி அக்னாலேஜ்ட் இன் 24 hours. உங்க கம்ப்ளைண்ட் நாங்க ரிசீவ் பண்ணிட்டோம், ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு. அதை வந்து 15 daysக்குள்ள அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரிப்போர்ட் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு வீடியோ பாக்குறீங்க, அந்த வீடியோ வந்து ஹேட்ஃபுல் கண்டென்ட்டா இருக்கு, தப்பா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா யூ கேன் ரிப்போர்ட் மெக்கானிசம் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது யார் பாக்குறா? ஸோ யூடியூபோ ஃபேஸ்புக்கோ வந்து தேவோட அப்பாயிண்டட் பர்சன் ஆர் கோயிங் டு செக் ஓகே ரிப்போர்ட் வந்திருக்கு என்னன்னு. ஸோ நிறைய நீங்க ரிப்போர்ட்லாம் வேலை செய்யுது. நானும் நிறைய ரிப்போர்ட் பண்ணுவேன். நான் ஒரு 10 ரிப்போர்ட் பண்ணா 2 வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, whenever you are seeing something ஒரு obscene content அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணா they will be removing it. ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் within 15 days வந்து எடுக்கணும். ஓகே, ஓவர்சைட் மினிஸ்ட்ரி. ஸோ இதுல நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்றாங்கன்னா 3 tier ரெகுலேட்டரி மெக்கானிசம் கிரியேட் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்றாங்க? இப்போ பேங்க்ஸுக்கெல்லாம் ரெகுலேட்டர் ஆர்பிஐ இருக்கு, செக்யூரிட்டி மார்க்கெட்டுக்கு செபி இருக்கு, நியூஸ் பேப்பர்ஸ்க்குலாம் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்க்கு யார் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது பாக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட்டர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் தான் உருவாக்க சொல்றாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்களே தவிர கவர்மெண்ட் ஆரம்பிக்கல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பிரஸ் சென்சார்ஷிப் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்களே ஒன்று ஆரம்பிச்சு உங்களை ரெகுலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸோ 3 tier கிரியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டயர் என்ன அப்படின்னா, அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு ரெகுலேட்டர் வச்சிருக்கணும். அவரோட வேலையே என்னதுன்னா செல்ஃப் ரெகுலேஷன்ஸ். ஸோ செல்ஃப் சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் செல்ஃப் சென்சார்ஷிப்னா, பேசும்போதே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுல அதான் செல்ஃப் சென்சார்ஷிப். உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயத்த உங்க பிளாட்ஃபார்ம்ல போட்டீங்கன்னா அது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லாம இருக்கிறது நல்லது. அது செல்ஃப் சென்சார்ஷிப். ஓகே, இது உங்க இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே நீங்க பண்ணிக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடியை வந்து உருவாக்கணும். எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் ஒன்று சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு, சோஷியல் மீடியா அசோசியேஷன் ஆரம்பிச்சு நீங்களே ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்துக்கணும். இது செகண்ட் லெவல் பாடி. தேர்ட் லெவல் பாடி வந்து will be appointed by Ministry of Information and Broadcast அப்படின்னு 3 tier பாடி வந்து they are creating. ஸோ அந்த 3 tier பாடி மூலமா இனிமேல் ரெகுலேஷன்ஸ் நடக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி, அந்த செகண்ட் லெவல்ல இருக்க செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி பார்க்கும். அந்த டெசிஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா யூ கேன் அப்பீல் இட் டு தி, யாருக்கு அப்பீல் பண்ணலாம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டோடைய அப்பீல் பாடிக்கு போகலாம். ஸோ இந்த ப்ரொவிஷனை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் வரக்கூடாதுன்றீங்க, ஆனால் தேர்ட் லெவலில் எதுக்கு இங்கே ஒரு கவர்மெண்ட் பாடி கொண்டு வந்தீங்க வித் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற கிரிட்டிசிசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. வாட் ஆர் ஆல் தி கீ இஷ்யூஸ், இதுல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் இன்டர்மீடியரிஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு இந்த மாதிரி யூ ஜஸ்ட் ஹாவ் அ ரீட் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு 25th எடிஷன்ல நான் இன்னும் டீடைல்டா போயிருப்பேன். ஸோ அதனால ஐம் கட்டிங் ஷார்ட் அண்ட் ஐம் நாட் டிஸ்கசிங் தி இஷ்யூஸ் நோ. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் டீடைலாக தெரியணும்னா பிஆர்எஸ்ல ஐடி ரூல்ஸ் பிஆர்எஸ்ன்னு போட்டாலே இந்த பிடிஎஃப் வரும். அப்படி இல்லைன்னா 25th எடிஷன் பாருங்க, யூ கேன் சி திஸ். ஓகே, ஏன்னா இதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு பொதுவான்னு சொன்னா ஆல்ரெடி ஒரு இஷ்யூ பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் கொடுத்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஏன் வருது அப்படின்னு சொல்றது ஒரு இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல ஒரு இஷ்யூ சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ரெகுலேட்டரி பர்டன் அதிகப்படுத்த போகுது, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சி. நோ கமிங் பேக் ஹியர். இப்போ இந்த ரூல்ஸ்ல இப்போ ரீசெண்டா என்ன அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுல ஒரு 3 முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த ரூல்ஸ்ல அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, அதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம்.
ஸோ வை தேர் வாஸ் அ நெசசிட்டி ஃபார் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இப்போ கவர்மெண்ட் வந்து government should ensure that the interests and constitutional rights of the netizens are not being contravened by the big tech platforms. இப்போ வந்து ஒரு பிக் டெக் பிளாட்ஃபார்ம்க்கு வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் தராங்க, யூ ஷுட் என்ஷோர் தட் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம போடுற ஒரு போஸ்ட்டை அந்த பிளாட்ஃபார்மே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அவங்க ஜென்யூனானதை எந்த கிரைட்டீரியா வச்சு ரிமூவ் பண்றாங்க? சம்டைம்ஸ் வந்து அதுல ஏதாவது ஒரு பயாஸ் இருக்கா? எந்த கண்டென்ட் டெலீட் பண்றாங்க, எந்த கண்டென்ட் ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கிறதுல ஏதாவது பயாஸ் இருக்கா? அந்த பயாஸ் இல்லாம பாத்துக்கணும். அதே சேம் டைம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். இது ஒரு நீட் இருக்கு. பிளஸ் அடுத்த கிரிட்டிசிசம் என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் எதை சொன்னாலும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நாளைக்கு அப்போ கவர்மெண்ட் நினைச்சா ஆப்போசிஷன் பார்ட்டி போடுற எதுவாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணலாம்ல. ஸோ அதுலயும் வந்து ஒரு பயாஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து எந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு அந்த சோஷியல் மீடியா சொன்னாலும் அதை ரிமூவ் பண்ணணும். நாளைக்கு கவர்மெண்ட் அகேன்ஸ்டா ஒரு ஜென்யூன் கிரிட்டிசிசம் கொண்டு வர ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு கிரிட்டிசிசம் கொண்டு வராங்கன்னா அதை கூட கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணலாம்ல பை யூசிங் திஸ் ப்ரொவிஷன். ஸோ அந்த மாதிரி வந்து கிரிட்டிசிசம்ஸ் வந்து இந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ அதனால தான் செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி பண்ணட்டும். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கோர்ட்டுக்கு போட்டோம் அண்ட் கவர்மெண்ட் ஷுட் நாட் கம் இன் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல தே ஹேவ் செட். இந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஃப்ரேம் ஒர்க்லயும் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நீட் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் இப்போ இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ்னால இப்போ நாளைக்கு இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே வந்து ஃபாரின் கம்பெனிஸ்ல, அந்த மாதிரி இந்தியாவிலேயே ஒரு சோஷியல் மீடியா வரக்கூடாது. மோஜ் அப்படின்னு ஒரு ஆப் வந்தது. அந்த மாதிரி இந்தியாவில இருந்து ஆரம்பிக்கிற ஒரு சோஷியல் மீடியா ஆப் வந்து நாளைக்கு வருதுன்னா அந்த ஒரு புது ஸ்டார்ட் அப்க்கு இவ்வளவு பெரிய ஒரு ரெகுலேட்டரி பர்டன் கொடுத்தா இட் வில் பி டஃப் ஃபார் தெம் டு ஆப்ரேட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் ஷுட் நாட் அஃபெக்ட் தி ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறத வி ஷுட் என்ஷோர். ஸோ இந்த மாதிரி நீட்ஸ்னால தே பிராட் இன் 2 ரெகுலேஷன்ஸ். ஒன்று என்னதுன்னா அடிஷனல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆன் இந்த சிக்னிஃபிகன்ட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ். ரெண்டாவது வந்து கிரீவன்ஸ் ரிட்ரஸல். இதுல தான் 2 சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆப்ளிகேஷன்ஸ் டு மேண்டேட். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ரூல்ல இட் வாஸ் ஆப்ளிகேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் டு என்ஷோர் தட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பிரைவசி பாலிசி அண்ட் யூசர் அக்ரிமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணா போதும். ஓகே, வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஃபேஸ்புக், வாட் இஸ் த பிரைவசி பாலிசி ஆஃப் ஃபேஸ்புக் அண்ட் வாட் இஸ் த அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ்புக். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் டிக் கொடுப்போம்ல படிக்காமலே, அது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் தான் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரூல் வந்து அந்த யூசர் வந்து படிச்சிருக்கணும், அதை படிக்க வைக்கிறதுக்கு நீ என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஜஸ்ட் லைக் தட் அதை டிக் பண்ணிட்டு போயிடுறாங்க, யாரும் படிக்கிறதே இல்லை. ஸோ நீங்க ஜஸ்ட் அதை பப்ளிஷ் பண்ண மட்டும் போதாது, யூ கேன் மேக் ஷூர் தட் த பர்டிகுலர் சோஷியல் மீடியா பர்சன் இஸ் ரீடிங் இட் அண்ட் நோயிங் இட். வாட் இஸ் த ரைட், இப்போ சிட்டிசன் ஸ்டார்டர் மாதிரி வாட் இஸ் த ரைட் ஆஃப் தி சோஷியல் மீடியா யூசர், ட்விட்டர்ல எனக்கு என்னோட ரைட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் இட் ஷுட் பி கிரியேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷனே இப்போ ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வந்து இப்போ அது ஒரு மேண்டேட் ஆயிடுச்சு. ஆப்ளிகேஷன்னா நீ வந்து அந்த ரூல்ஸை பப்ளிஷ் பண்ணா போதும் அப்படின்னு இருக்கு. நவ் தே ஷுட் மேக் ஷூர் தட் த யூசர் இஸ் நோயிங் இட். அதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் கொண்டு வர சொல்றாங்க. ரெண்டாவது வந்து கண்டென்ட் தட் யூசர்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் ஹோஸ்டிங், டிஸ்பிளேயிங் அண்ட் ஷேரிங், எதெல்லாம் வந்து அந்த யூசர் போடக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸையும் சொல்லிடணும் இதுல. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா they are giving an obligation. You should, நீங்க வந்து பாத்துக்கோங்க, யாரும் எதுவும் தப்பான எதுவுமே போடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதை you should ensure that they are not posting அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு யூசர் தப்பான போஸ்ட் எதுவும் போடாத மாதிரி பாத்துக்கோ, இது ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் அ பைண்டிங் திங். நவ் they have said that it is binding. You should make sure that no one is posting அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ யூ ஷுட் மேக் ஷூர் தட் நோ ஒன் இஸ் போஸ்டிங் எனி அன்சாலிசிட்டேட்டட் வீடியோ ஆர் எனி கான்ட்ரவர்ஷியல் வீடியோ. அப்படின்னா வாட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மை டூ, சம்டைம்ஸ் அவங்க செல்ஃப் போலீசிங் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ரிஸ்க் இருக்கு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நிறைய போஸ்ட்டை வந்து போலீசிங் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுக்கும்போது இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனே தெரியல உங்களுக்கு. எப்படி வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்ஷோர் பண்ண முடியும், எதை வச்சு நம்ம கொண்டு வர முடியும்? இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு, நாமளும் ஒரு டெக்னாலஜி எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். Now how I'm going to ensure that no one is posting, that is not in my control. இதுக்கு நான் என்ன அடிஷனல் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கு. இது ஒரு ரெகுலேட்டரி ஆம்பிகுவிட்டியா இருக்கு. இந்த ரூல்னால இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இது ஆம்பிகுவஸா இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு மேல இருக்க கிரிட்டிசிசம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, whenever a rule is brought, law is brought, it should not be ambiguous, but it is ambiguous அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரெஸ்பெக்ட் ஆல் தி ரைட்ஸ் அக்கார்டட் டு சிட்டிசன்ஸ் அண்டர் கான்ஸ்டிடியூஷன். அப்படி நீங்க பண்ணும்போது ஆர்டிகல் 14, 19, 21 அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 14, 19, 21 அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கணும்னா ஒரு சைட்ல we have to take down on certain posts, ஒரு சைட்ல we have to ensure that right is not affected. ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இது வந்து ஒரு ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்றதுங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி a very big challenge.
ஸோ கேஸ் இது வந்து இப்போ எது ஆர்டிகல் 19 அஃபெக்ட் பண்ணுது எது பண்ணல அப்படிங்கிறது எதை வச்சு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் கிரே ஏரியா. ஸோ அந்த கிரே ஏரியா அப்படிங்கிறது இந்த ரூல் மேல ஒரு கிரிட்டிசிசமா வைக்கிறாங்க. கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் இதை கொண்டு வர போறோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் காஸ்ட் ஃபார் தம். இப்போ ஃபேஸ்புக் இந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் அதிகமாக போகுது. இதுக்கு ஒரு தனி ஆஃபீஸர் போட்டு ஒரு மெக்கானிசம் போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு தே ஷுட் மேக் ஷோர். பட் ஆனா ஆயிட்டு போகுது, லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களே. ஸோ ஆனா ஆயிட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். போட சொல்லுங்க, பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு. நம்ம போன வாரம் தான் பார்த்தோம் கூகுளுக்கு ஃபைன் கம்மியா போட்டிருக்காங்க. அது ஏன் இவ்வளவு கம்மியா போட்டீங்கன்னா நம்ம வருத்தப்பட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது போடலாம். கண்டென்ட் ரிமூவல். ஸோ ஒரு 6 ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. 6 ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ்னா என்னென்னா சைல்டு செக்ஸ் பார்னோகிராஃபி, அதே மாதிரி வந்து ரேப் அண்ட் அபியூஸ் கண்டென்ட், அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி அஃபெக்ட் ஆகிற மாதிரியான கண்டென்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு 6 முக்கியமான ப்ராஹிபிட்டட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டென்ட் வரவே கூடாது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்க ரூல் படி 15 டேஸ்க்குள்ள ரிமூவ் பண்ணும். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஷுட் டேக் ஆக்ஷன் வித்தின் 15 டேஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து 72 ஹவர்ஸ் அப்படின்னு மாத்துறாங்க. 72 ஹவர்ஸ்னா 3 டேஸ், 3 நாளைக்குள்ள அப்படிப்பட்ட கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா they are having 15 days to act on it earlier. Now இந்த மாதிரியான 6 கண்டென்ட்டுக்கு மட்டும் 3 நாள்ல ஆக்ட் பண்ணணும். மிச்ச கண்டென்ட்லாம் 15 டேஸ். இந்த மாதிரியான 6 ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இது. அந்த 6 ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் வந்து we have to check. அது வந்து எந்த ஒரு வெப்சைட்லயும் டைரக்டா கொடுக்கப்படல 6 ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு. Accessibility, due diligence, privacy, and transparency. Every social media platform should ensure that there is accessibility. Accessibility in the sense, accessibility for differently abled persons. அதாவது கண் பார்வை, விஷுவலி சேலஞ்சு பீப்புள். விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஆடியோ பேஸ்டான ஒரு சோஷியல் மீடியா யூசேஜ் இருக்கும். இப்போ விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் எப்படி சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ யூடியூப்ல வந்து ஹவு அ பர்சன் ஹூ இஸ் நாட் ஏபிள் டு ஹியர், அவர் வந்து எப்படி அதை கேட்க முடியுது, வீடியோ எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ சோஷியல் மீடியா இஸ் நாட் ஆக்சசிபிள் டு மெனி குரூப் ஆஃப் பீப்புள். அந்த ஆக்சசிபிலிட்டி என்ஷோர் பண்ணணும், அதுக்கு டெக்னாலஜி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்டைட்டில், ஆட்டோமேட்டிக் சப்டைட்டிலிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வருது. அது மூலமா என்ன ஆகுதுன்னா உங்களால் கேட்க முடியலனாலும் சப்டைட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆக்சசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி லாங்குவேஜ், சோஷியல் மீடியா ஷுட் பி ப்ரொவைடட் இன் தி லோக்கல் லாங்குவேஜ். சோஷியல் மீடியா கம்பெனி ஷுட் என்ஷோர் தட் ஆல் தி கண்டென்ட் இன் தி சோஷியல் மீடியா இஸ் ப்ரொவைடட் இன் தி லோக்கல் லாங்குவேஜ். எல்லாமே லோக்கல் லாங்குவேஜில் ஆக்சசிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டியூ டிலிஜென்ஸ் ஷுட் பி ஃபாலோட். அந்த சேம் டியூ டிலிஜென்ஸ் தான். என்ன டியூ டிலிஜென்ஸ்னா கவர்மெண்ட் சொல்ற விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா உனக்கு கொடுக்குறது அந்த இது வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. தே ஆர் ஹேவிங் சம் ப்ரிவிலேஜ்ல தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கண்டென்ட் அப்படிங்கிறது, அந்த ப்ரிவிலேஜ் வந்து வில் பி ரிமூவ்ட். They should also ensure at the same time privacy of the users. யூசர்ஸோட பிரைவசி அஃபெக்ட் ஆகாத மாதிரி அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணணும். அகைன் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இப்போ வை வி ஆர் ரிமூவிங், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் இஸ் பேண்ட் ஃப்ரம் ட்விட்டர். இப்போ ஆஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. எலான் மஸ்க் வந்து அந்த மாதிரி பேன் பண்ணவங்கலாம் கொண்டு வர போறேன் அப்படின்றது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பேன் பண்ணல, யூஎஸ் பிரசிடென்டா இருக்கும்போதே யூஎஸ் பிரசிடென்ட் வாஸ் பேண்ட் ஃப்ரம் ட்விட்டர். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஒரு அந்த அளவுக்கு அங்க வந்து பவர். ஏன்னா ஹி வாஸ் ஃபேக் மெசேஜ் பர்சன். அவர் வந்து இது வரைக்கும் சம் 30,000 ஃபேக் மெசேஜஸ் போட்டிருக்காரு அவரோட ட்விட்டர்ல. அவரோட ட்விட்டர் ஸ்டேட்டஸ்ல 30,000 ஃபேக் மெசேஜஸ் மேல போட்டிருக்காராம் அவர் பிரசிடென்டா இருந்தா அந்த 4 வருஷ காலத்துல. அது வந்து வாஷிங்டன் போஸ்ட் கவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேக் மெசேஜ் பரவற ஒரு ஆளை நீ பிரசிடென்டா இருக்கிறாருனால எதுவுமே பண்ண முடியாம இருந்ததுல ஒரு லிமிட்டுக்கு மேல பார்த்து ஃபைனலா அந்த ரயட் இன்ஸ்டிகேட் பண்ணோன்னா அவர் பேன் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட்டே பேன் பண்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தே ஷுட் என்ஷோர் டிரான்ஸ்பரன்சி. ஏன் பேன் பண்ணீங்கன்னு சொல்லிடணும். இப்போ பிரசிடென்ட்டை பேன் பண்றாங்க அப்படின்னா அதே ட்விட்டர் அமெரிக்கன் கம்பெனி இஸ் பேனிங் பிரசிடென்ட். அது இந்தியாவில் நடந்தா என்ன ஆகுங்கிறது நம்ம யோசிச்சு பாருங்க. அங்க பேன் பண்றாங்க அப்படின்னா ஏன் பேன் பண்ணும் பிரசிடென்ட் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஒரு ஆக்ஷனுக்கான பின்னணி வந்து தே ஹேவ் டு சே. தட் இஸ் தி ஆப்ளிகேஷன் விச் இஸ் கிவன் இன் தி சோஷியல் மீடியா கம்பெனி. இப்போ ஏன் இவரை பேன் பண்றோம், இவர் இவ்வளவு போய் சொல்றாரு, டெய்லி வந்து ஒரு 10 போய் சொல்றாரு அப்படிங்கிறது தான் ரீசன். நான் எக்ஸாஜரேட் பண்ணலைங்க, உண்மையா சொல்றேன். ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங் எனிதிங், இட் இஸ் ட்ரூத். டெய்லி இந்த ஆள் போய் சொல்றாரு, இதனால மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவுது, அதனால பேன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி ஷீ ஷுட் பி என்ஷோர்ட். நெக்ஸ்ட் வந்து கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம். கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்ல கிரீவன்ஸ் ஆஃபீஸர் ஷுட் பி அப்பாயிண்டட். 24 ஹவர்ஸ்ல ஆக்ஷன் ஷுட் பி அக்னாலேஜ் அண்ட் 15 டேஸ்ல ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன். பட் தேர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி. இப்போ யூடியூப்ல ரிப்போர்ட் மெக்கானிசம் ஒரு மாதிரி இருக்கு, ஃபேஸ்புக்ல ரிப்போர்ட் மெக்கானிசம் ஒரு மாதிரி இருக்கு, ஸோ இன்ஸ்டால ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு, வேற வேற மெத்தடு, வேற வேற அல்காரிதம், வேற வேற விஷயங்கள். இட் இஸ் நாட் யூனிஃபார்ம் அட் ஆல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும், உங்களோட மெசேஜை நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போறோம். இன்னொரு ரிப்ளை என்ன வரும்னா உங்க மெசேஜ், நீங்க சொன்ன வீடியோ நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுலாம் மெசேஜ் வரும். ஸோ நான் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜாவே வரும், நீங்க ரிப்போர்ட் பண்ண வீடியோ நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு.
அண்ட் they'll மேக் ஷூர் தட் who reported அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப்ல இருக்கு. பட் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் இந்த மெசேஜ் இந்த மெக்கானிசம் இல்லை. ஃபேஸ்புக் இன்ஸ்டால அக்னாலேஜ்மெண்ட் கூட வராது, உங்களுக்கு புரியுதா, ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூனிஃபார்ம் ரூல்ஸே இல்லை. ஸோ யூனிஃபார்மிட்டி இன் தி ரூல்ஸ் வந்து தே ஷுட் பிரிங். என்ன ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்றாங்களே, தட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஆஃபீஸருக்கு வாட் இஸ் தி எஸ்ஓபி? நாளைக்கு உங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா வாட் இஸ் தி எஸ்ஓபி தே ஆர் கோயிங் டு ஃபாலோ? ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட், ரிப்ளை அனுப்பணும். ரிப்ளை அனுப்பின பிறகு நீங்க வந்து பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எஸ்ஓபியை ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த எஸ்ஓபி இன்னும் ரிலீஸ் பண்ணல, அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் ரெடி பண்ண போறா அப்படிங்கிறது சொல்லல. மேபி கவர்மெண்ட் கூட ரிலீஸ் பண்ணலாம், ஆர் அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி கூட அதை ரிலீஸ் பண்ணலாம். பட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தே ஹவ் சஜஸ்டட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொண்டு வராங்க? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்போ கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஆஃபீஸர் இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோவை நான் ரிப்போர்ட் பண்ண, அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் சேனலுக்கு அது போயிருக்கும். உங்க வீடியோவை நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணதுனால ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு போயிருக்கும். இப்போ அந்த சேனல் அப்பீலுக்கு போகலாம். அப்பீலுக்கு போகலாம் அப்படின்னா இது இப்போ வரைக்கும் அப்பீல் இல்லை. எப்படி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அப்பீல் இருக்கானா இல்லை. ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இப்போ அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ யாருக்கு அப்பீல் போக போறாங்கன்னா, டைரக்ட்லி தே ஹேவ் டு கோ டு கோர்ட். இப்போ சிம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோட சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதுக்கு யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, யூடியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இல்லை சேனலை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன். நான் என்ன பண்றது? வாட் இஸ் த கிரீவன்ஸ் விச் ஐ அம் ஹேவிங்? எனக்கு கிரீவன்ஸே இல்லை. என்ன கிரீவன்ஸ் இருக்குன்னா, கோர்ட்டுக்கு போகணுமா, ஹை கோர்ட்டுக்கு இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு. என்னால் கோர்ட்டுக்கு போக முடியுமா? நான் புது சேனல் தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது யூ ஷுட் ஹேவ் அன் அப்லேட் மெக்கானிசம் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். எந்த ஒரு பாடியா இருந்தாலும் தேர் இஸ் அன் அப்லேட் ட்ரிபியூனல் ஃபார் ஆல். ஸோ இந்த புது அமெண்ட்மெண்ட்ல என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, they are creating a grievance redressal மெக்கானிசம்ல ஒரு புது அப்லேட் ட்ரிபியூனல் கொண்டு வராங்க. கிரீவன்ஸ் அப்லேட் கமிட்டி. கிரீவன்ஸ் அப்லேட் கமிட்டி வித் 3 members. இந்த கிரீவன்ஸ் அப்லேட் கமிட்டி வித் 3 members யார் இருக்க போறா அப்படின்னா, இது வந்து இட் இஸ் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் கமிட்டி. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த கமிட்டிக்கு தான் வரப்போகுது. இப்போ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, சோஷியல் மீடியா ஒரு ஆக்ஷன் எடுக்குதுன்னா, இப்போ அந்த பர்டிகுலர் சேனலுக்கு எங்க அப்பீலுக்கு போகலாம்னா, இந்த கமிட்டி கிட்ட அப்பீலுக்கு போகலாம். இந்த கமிட்டியில 3 members இருப்பாங்க. 3 members யாருன்னா, ஒருத்தர் கவர்மெண்ட் உடைய ஆஃபீஸர், எக்ஸ் அபிஷியோ மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு சொல்லல, மோஸ்ட் ப்ராபப்லி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருக்க போறாரு. கரெக்டா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஐபியோட செக்ரட்டரியா இருக்கலாம், சம் செக்ரட்டரியா இருக்க போறாரு. எக்ஸ் அபிஷியோ மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. மிச்ச 2 பேர் வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்டட். ஸோ கவர்மெண்ட் வந்து சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் ரெகுலேஷன் ஃப்ரீ ஸ்பீச்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற 2 பேர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஸோ அது கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பர்சன்ஸா அந்த 3 பேர் இருக்க போறாங்க. தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங். ஸோ கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பர்சனா இருக்கும்போது அங்க நம்ம நியூட்ராலிட்டியும் பயாஸும் ஒரு கொஸ்டினா இருக்குமோ அப்படிங்கிறது வந்து தேர் ரைசிங். ஸோ சின்ஸ் தேர் இஸ் அ கவர்மெண்ட் அஃபிஷியல் அண்ட் 2 other person appointed by government, how we can ensure the neutrality அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசமா வைக்கிறாங்க. பட் ஸ்டில் they have provided at least a grievance appellate mechanism. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, 2 மெக்கானிசம் தராங்க. நீங்க வந்து டைரக்டாவும் கோர்ட்டுக்கு போகலாம், இல்ல இந்த கமிட்டிலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்படி பண்றதுனால என்ன ஆகுது, நார்மல் யூசர்ஸ்க்குலாம் வந்து டைரக்டா கோர்ட்டுக்கு போக முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் தேர் ஹேவிங் அப்பாயின்மெண்ட் மெக்கானிசம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். இதோட கேஸ் ஹியரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கமிட்டிக்கு முன்னாடி கேஸ் ஹியரிங்ல ரிப்போர்ட் பண்ணவரும் அந்த சேனல் ஏதோ இருந்தோ அந்த 2 பேருமே ஆன்லைன் ஜூம் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் மூலமா they will be hearing the case. ஸோ ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ப்ராசஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஸோ இதனால வந்து நம்ம கோர்ட்டுக்கு போய் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க போகாது. அதே மாதிரி கோர்ட்டுக்கும் போய் அப்பீல் பண்ணவங்களும் போகலாம். ஸோ 2த்தையும் ஓப்பன் அப் பண்றாங்க. இது ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டிங், யூ ஷுட் நாட் கோ டு கோர்ட். நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் போகலாம், இல்லை இந்த அப்பீலேட் மெக்கானிசமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கிரீவன்ஸ் அப்ரசல் கமிட்டியை வந்து ஒரு சிவில் இந்த மாதிரி ஒரு பாடி எல்லாம் கிரியேட் பண்ணா உங்களுக்கு பவர் ஆஃப் சிவில் கோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கான்ஸ்டியூஷன் பாடி எல்லாம் படிச்சிருக்கோம் பாலிட்டி புக்ல. இதுக்கு அந்த மாதிரி எந்த பவரும் கொடுக்கல, என்போர்ஸ்மெண்ட் பவரே இல்ல. என்போர்ஸ்மெண்ட் பவர்னா இவங்க கொடுக்குற ஆர்டர் வந்து பைண்டிங்கா இல்லையாங்கிறது சொல்லல லால. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியரா வந்து லா கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது கிரிட்டிசிசம். ஸோ நோ என்போர்ஸ்மெண்ட் பவர் டு ஜிஎஸ்சி அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஜிஎஸ்சி ஒரு ஆர்டர் கொடுக்குதுன்னா அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு லைன் இல்லை லால. நாளைக்கு அப்படி ஒரு லாவை போட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படிதானே நம்ம கவர்மெண்ட்டே அப்படிதான் இருக்குங்கிற போது ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்கோ அந்த லூப் ஹோல் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தி திங். கிளியரா? இதான் வந்து ரீசெண்டா வந்திருக்க சேஞ்சஸ். இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கிரிட்டிசிசம்ஸ்லாம் பாருங்க. இங்க வந்து we have to ensure the independence. ஸோ கவர்மெண்ட் அப்பாயிண்டடா இருக்கிறதுங்கிறது இட் இஸ் ரைசிங் எ கொஸ்டின். மற்றபடி வந்து நிறைய இடத்துல வந்து அது கிளியரா இல்லை, ரூல்ஸ் ஆர் நாட் கிளியர் அப்படிங்கிறது we have to understand. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ஆக்சுவலி பிஃபோர் கோயிங் டு செகண்ட் எடிட்டோரியல், இந்த வாரம் வந்து இடபிள்யூஎஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான 2 எடிட்டோரியல் இருந்தது. ஒரு எடிட்டோரியல் இருந்தது, சூப்பரா இருந்தது. இன்னொரு எடிட்டோரியல் வந்து we had in the text context பார்க்கலாம். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு நம்ம ஒன்று நடத்திட்டு நாளைக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்து எதுக்கு ஜட்மெண்ட் வந்த பிறகு ஒரு ஐடியா நடத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால அடுத்த வாரம் வந்து இதை நான் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து ஜட்மெண்ட் வரப்போகுது.
வேர்ல்டு ஹிஸ்டரியில கியூபன் மிசைல் கிரைசிஸ் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க கரெக்டா? நம்ம கண்டெம்பரரி வேர்ல்ட் பாலிடிக்ஸ் என்சிஆர்டில கூட எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற டாபிக்கே வந்து இதுதான். கோல்டு வார் அப்படிங்கிற இந்த சாப்டருக்குள்ள கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து எடுத்த உடனே கோல்டு வாரோட ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன்ல இதா இருக்கும். என்சிஆர்டி படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸ் மொமெண்ட் சின்ஸ் 1962. ஸோ வேர்ல்டுலேயே வந்து ரெண்டு முக்கியமான ரவுடிகள், இந்த ரவுடிகளான யுஎஸ்ஏவும் யுஎஸ்எஸ்ஆரும் நேருக்கு நேர் கண்ணுக்கு கண்ணு சந்திச்சுக்கிட்ட மொமெண்ட் வந்து கியூபன் மிசைல் கிரைசிஸ். அதுக்கப்புறம் அவங்க நேருக்கு நேர் சந்திச்சிட்டதே இல்லை. ஏன் நேருக்கு நேர் சந்திச்சிட்டதே இல்லைன்னா போத் ஆர் சூப்பர் பவர்ஸ், போத் ஆர் ஹேவிங் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் வாரட்ஸ் அண்ட் எனி மிசைல். நார்மல் மிசைல்ஸ் இருக்கு, நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்கு, அண்ட் தேர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இஸ் சோ ஹை தட் இஃப் தே போத் ஆர் ஹேவிங் அ வார் அகேன்ஸ்ட் ஈச் அதர், நோ ஒன் வில் வின் அண்ட் இட் வில் கிரியேட் அ குளோபல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி என்டையர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தே வில் நாட் ஃபேஸ் டு ஃபேஸ் வார் டைரக்ட்லி. ஸோ அவங்க இது வரைக்கும் எப்படி என்ஷோர் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்வேஸ் whenever they are having this they will make sure that they are having a proxy war. இது வரைக்கும் நடந்த எல்லாமே வந்து ப்ராக்சி வாரா தான் இருந்திருக்கு. ஸோ வாட் இஸ் ப்ராக்சி வார்? ஸோ ப்ராக்சி வார்னா வேற ஒரு ஊர்ல போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற ஏதோ ஒரு ரெண்டு ஊருக்கு பிரச்சனை இருக்கும், அந்த ரெண்டு ஊர்ல ஒருத்தர் யுஎஸ்ஏவும் இன்னொருத்தர் யுஎஸ்எஸ்ஆரும் போயிட்டு ப்ராக்சி வார் நடக்கும். லைக் சம் சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராக்சி வார் இந்தியாவில் கூட நீங்க எக்ஸாம்பிளா எடுக்கலாம். ஸோ யுஎஸ்ஏ வாஸ் ப்ரோ பாகிஸ்தான் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் வாஸ் ப்ரோ இந்தியா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா நார்த் கொரியா வாஸ் யுஎஸ்எஸ்ஆர் அண்ட் சவுத் கொரியா வாஸ் யுஎஸ்ஏ. ஸோ இந்த மாதிரி நார்த் வியட்நாம் வாஸ் யுஎஸ்எஸ்ஆர், சவுத் வியட்நாம் வாஸ் யுஎஸ்ஏ. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கான்ஃபிளிக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் போய் ரெண்டு பேருமே ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. இட் இஸ் கண்டினியூங் டில் டுடே. இன்னைக்கு இருக்க சிரியன் கிரைசிஸ் வரைக்கும் சிரியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா இருக்கு, சிரியன்ல இருக்கிற மிலிட்டன்ஸ்க்கு சப்போர்ட்டிவா யார் இருக்குன்னா யுஎஸ்ஏ இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான்ல கவர்மெண்ட் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது, கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் மிலிட்டன்ஸ்க்கு யுஎஸ்ஏ சப்போர்ட் இருந்தது. ஸோ ஏகப்பட்ட ப்ராக்சி வார்ஸ் பார்த்துருக்கோம், பட் நாட் டைரக்ட் வார். ஸோ அதுதான் we have to understand. 1962 வந்து they averted. 1962 ரெண்டு பேருமே டைரக்டா சந்திக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது they averted it. ஏன்னா இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம் அப்படின்னு. பட் இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப எமர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து the question they are raising. ஸோ அதை தான் வந்து we are going to see. GS2ல மல்டிலேட்டரல் அப்படிங்கிற அந்த ரீஜன்ல பார்த்தாலும் GS1ல வேர்ல்டு ஹிஸ்டரியில கியூபன் மிசைல் கிரைசிஸ் அண்ட் இட்ஸ் ரெலவெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வேர்ல்டு ஹிஸ்டரியில கடந்த 2 வருஷமா எதுவும் கேட்கறது இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம படிக்காம போகக்கூடாது, அடுத்த வருஷம் கூட கேட்கலாம். ஸோ அதனால வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியில தேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் GS1. GS4லயுமே வந்து எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுலயும் இது ரெலவெண்ட். ஸோ GS1லயும் இருக்கு, GS4லயும் இருக்கு, which you have to understand. ஸோ இந்த வார் இப்போ நடக்கிற இந்த உக்ரைன் வார் அப்படிங்கிறது எப்படி போகுது? ஸோ ஆல்ரெடி நான் உக்ரைன் வார் பத்தி டீடைல்டா ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ் 51 எடிஷனும் 52nd எடிஷன்லயும் இருக்கும், போய் பாருங்க. ஸோ உக்ரைன் கிரைசிஸ்னா என்ன, அதோடைய ஏன் ஆரம்பிக்குதுன்னு டோட்டலா ஃபுல் அனாலிசிஸ் we would have given. ஸோ இப்போ வந்து இந்த கிரைசிஸ் இப்போ 8 மாசம் ஆயிடுச்சு, 9 மாசம் கிட்ட ஆயிடுச்சு கிரைசிஸ் ஆரம்பிச்சு. ஸோ இது எந்த ஸ்டேட்ல இப்போ இருக்கு அப்படின்னா இட் இஸ் இன் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். ஆரம்பத்தில் இது வந்து ஒரு ஷார்ட் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யா ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மாசத்துல முடிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு போறாங்க. ஸோ ரஷ்யா இந்த இன்வேஷன் ஆரம்பிச்ச உடனே என்டையர் வெஸ்ட் அண்ட் NATO supported the Ukraine in the fullest levels with all the latest technology. Since Ukraine is having the latest technology from the support of USA and the other European countries, ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது, ரஷ்யாவால எதுவுமே பண்ண முடியல, தே ஆர் ஸ்டக். ஒரு சைட்ல ரஷ்யா வந்து முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இட்ஸ் ஈகோ, இட்ஸ் சூப்பர் பவர். ஒரு சூப்பர் பவருக்கு இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் நடக்குதுன்னா நாளைக்கு அதோட பவர் எரோஷன் ஆயிடும் ஒரு அப்படிங்கிறதுனால ரஷ்யா இஸ் மேக்கிங் ஷோர் தட் தே வில் நாட் கோ பேக் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. இந்த சைடு உக்ரைன்ல பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. உக்ரைன்ல வந்து இப்போ வந்து ஃபுல்லா ரஷ்யா கிட்ட போயிடுச்சுன்னா வாட் அமெரிக்கா இஸ் டூயிங் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடும். ஸோ எனி அமெரிக்கன் பிரசிடென்ட் வில் நாட் வாண்ட் திஸ் கொஸ்டின் டு பி கமிங் பிஃபோர் தம். அதனாலேயே இது வந்து எஸ்கலேஷன்ல போயிட்டே இருக்கு. ஸோ தட் இஸ் தி கரண்ட் திங். ரஷ்யா இஸ் டூ ஸ்ட்ராங் டு லூஸ் அண்ட் உக்ரைன் இஸ் டூ வீக் டு வின். ஸோ ரஷ்யா வந்து லூஸ், இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் தட் இட் கேனாட் லூஸ். அதே மாதிரி உக்ரைன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, இட் கேனாட் வின். ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுனால என்ன சொல்யூஷன் வரப்போகுது அப்படிங்கிறதே தெரியல. அந்த மாதிரி ஒரு லாக் ஜாம்ல தான் இது போகுது. அப்கோர்ஸ் இன்னும் இப்போ வின்டர் ஆரம்பிக்க போகுது. வின்டர் ஆரம்பிக்கிறதுனால ஒரு 2 மாசத்துக்கு பிரேக் இருக்கும், ஏன்னா வின்டர் டைம்ல வார் பண்றது கஷ்டம். ஸோ அதனால பிரேக் எடுத்துப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. இட் இஸ் a threat to the nuclear deterrence. ஸோ என்ன இருக்குன்னா ஒரு காலத்துல இப்போ ஒரு டைம் பீரியட்ல ரஷ்யா வந்து இப்போ இரிட்டேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த இஷ்யூ பத்தி டீடைலான ஏன் ஆரம்பிச்சது, வை ரஷ்யா இஸ் இன்வேடிங், வை திஸ் வார் இஸ் ஹேப்பனிங்னா அந்த கதையை இப்போ நான் சொல்ல ஓன் சி தி ப்ரீவியஸ் எடிஷன் தோஸ் ஹூ ஹேவன்ட் சீன். ஸோ 51st எடிஷன்லேயே அதுலேயே ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ், மேபி லிங்க் கூட நான் கீழே போடுறேன். ஸோ நான் கம்மிங் பேக் ஹியர். ரஷ்யா இப்போ என்ன நடக்குதுன்னா ரஷ்யா இஸ் அ சூப்பர் பவர், தே ஆர் கெட்டிங் இரிட்டேட்டட். நான் அதனால என்ன பண்றாங்க, நான் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி வந்து ஒரு மிரட்டல் மாதிரி போயிட்டாங்க. இத்தனை நாளா வந்து தே ஆர் வெரி கிளியர் தட் தே won't யூஸ் அ நியூக்ளியர் வெப்பன். ஆனா ரஷ்யா வந்து நான் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணிடுவேன், நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து மொபிலைஸ் பண்ணிட்டேன், ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் மொபிலைஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி வந்து நியூக்ளியர்னு நிறைய விளாடிமிர் புட்டின் பேச ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு நியூக்ளியர் பாம் யூஸ் பண்றது தயக்கப்பட மாட்டேங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. ஏன்னா எங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாங்க இந்த வாரம் முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுது. அந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக் மூமெண்ட்க்கு போனதுனால அகைன் இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் இத்தனை நாளா காலங்காலமா நம்ம காப்பாற்றி வச்சிருந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் இஸ் அண்டர் தி கொஸ்டின். ஸோ வாட் இஸ் டிட்டரன்ஸ்? டிட்டரன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ரெண்டு பேர்கிட்டயும் வெப்பன் இருந்ததுன்னா தே ஓன்ட் ஃபைட் வித் ஈச் அதர். இப்போ இந்தியாவும் நியூக்ளியர் பவர், Pakistan is also having nuclear weapon. So automatically, whenever there is a conflict, they will make sure that it is not escalating into a war. So இது ஒரு வாரா போயிடக்கூடாது, as soon as possible எப்படி இந்த பிரச்சனை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேர்ட்டையும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. நாளைக்கு ஒரு வாரம் ஆரம்பிச்சா ரெண்டு பேருக்குமே டிஸ்ட்ரக்ஷன் தான். there won't be any winner. இந்நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இஃப் இட் இஸ் கமிங் இன் டு பிளே. இப்போ ரஷ்யா, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு அந்த நிலைமைனா, இமேஜின் தி சிச்சுவேஷன் ஆஃப் ரஷ்யா யூஎஸ்ஏ. அவங்களுக்குள்ள ஒரு நியூக்ளியர் வார் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா வாட் இஸ் கோயிங் டு பி தி திங்? கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு பி அ டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் தி வேர்ல்டு தான். ஸோ டிட்டரன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, எதிரிக்கிட்டையும் ஒரு வெப்பன் இருக்கு, நம்ம அடிச்சா அவன் திரும்ப அடிப்பான் அப்படிங்கிறதுனால இவங்க அடிக்காம இருப்பாங்க. தட் இஸ் டிட்டரன்ஸ். ஸோ டிட்டரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால டிட்டரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாட் இஸ் டிட்டரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இதுக்கு நீங்க வந்து உங்களுடைய மிலிட்டரி கெப்பாசிட்டியை ஸ்ட்ராங்கா வளர்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா இன்வேஷன் வரதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இன்வேஷன் வந்தா அவங்க ரிட்டாலியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் செகண்ட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ. ஸோ அதனால தே ஒன்ட் அட்டாக் யூ அப்படிங்கிறது தான். அதான் டிட்டரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட்டரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ். இப்போ உக்ரைன் வார் வந்து இட் இஸ் டெஸ்டிங் தி நியூக்ளியர் டிட்டரன்ஸ். ஏன்னா நியூக்ளியர் சிக்னல்ஸ் வந்து புட்டின் நிறைய கொடுக்குறாரு. நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் கெப்ட் அட் தி அலர்ட். அதே மாதிரி ஜப்போரிசியா அப்படிங்கிற இந்த நியூக்ளியர் பிளான்ட், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட் இன் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அந்த வேர்ல்டுல இன் யூரோப். ஸோ இட் இஸ் தேர் இன் உக்ரைன். ஸோ நம்ம 1986 செர்னோபில் அப்படிங்கிற ஒரு சேம் நியூக்ளியர் ரியாக்டர் உக்ரைன்ல தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இட் பர்ஸ்டட் பிகாஸ் ஆஃப் தி அது ஆப்ரேஷனல் இஷ்யூனால கொலாப்ஸ் ஆச்சு. கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆச்சு? செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் இஸ் அ ஃபேமஸ் நியூக்ளியர் டிசாஸ்டர். ஸோ அந்த நியூக்ளியர் டிசாஸ்டர்ல இட் லெட் டு தி ரேடியோ ஆக்டிவிட்டி. ஒரு ஹிரோஷிமா நாகசாக்கில என்ன பிரச்சனை வந்ததோ அந்த அளவுக்கு பிரச்சனை செர்னோபில் ரீஜன்ல வந்தது பிகாஸ் ஆஃப் தி கொலாப்ஸ் ஆஃப் தி நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத உக்ரைன் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க, வேர்ல்டு ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. 2009-10 we also saw what happened in Fukushima in Japan. ஜப்பான்ல ஒரு சுனாமி வந்த போது it destroyed the Fukushima nuclear reactor of Japan and that led to a radioactivity and இன்னைக்கு வரைக்கும் அதோட radioactivity could be felt in the Fukushima region. ஸோ இப்போ ஒரு லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இப்போ இந்த ஜப்போரிசியா அப்படிங்கிற இந்த ரீஜனை வந்து யார் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா ஹஸ் கேப்சர்ட். உக்ரைன்ல இருக்க ஒரு முக்கியமான இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணி அவங்களோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. அப்பப்போ ரஷ்யா என்ன பண்றாங்க, அந்த நியூக்ளியர் ரியாக்டர் பக்கத்துல குண்டு போடுறாங்க. இப்போ இங்க ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பக்கத்துல குண்டு போடுறாங்க. ஏன்னா ஒரு த்ரெட்டை உருவாக்குறதுக்கு. இப்போ நம்ம உக்ரைன் வந்து ரொம்ப அட்வான்சஸ் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், இங்க நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குன்னா இது பக்கத்துல வந்து சும்மா ஒரு பாம்பு போடுறாங்க. போடுறதுனால அது வெடிக்குதா, அது ஒரு பேனிக்கை கொடுக்குது. ஐயோ நாளைக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ல பாம்பு போட்டாங்கன்னா உக்ரைனுக்கு தான் அழிவு அப்படிங்கிறதுனாலே உக்ரைன் வந்து சம்டைம்ஸ் பின்னாடி போகும். ஸோ இது ஒரு பிளாக்மெயிலிங்காக இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு இரஸ்பான்சிபிளா ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடுல டர்ட்டி பாம். ரீசெண்டா வந்து ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, உக்ரைன் வந்து ஒரு டர்ட்டி பாம்பை யூஸ் பண்ணலாம் ரஷ்யாவுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுது. டர்ட்டி பாம் அப்படின்னா நீங்க இந்த விஸ்வரூபம் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் வாட் இஸ் டர்ட்டி பாம் அப்படிங்கிறது. பாத்துறீங்களா? விஸ்வரூபம் படத்துல டர்ட்டி பாம் பத்தி தான் காட்டிருப்பாங்க. நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபிஷன்னால நடக்கிறது. ரெண்டு ஆட்டம் பிரியும் போது நடக்கிற எக்ஸ்ப்ளோஷன்னால வருது நியூக்ளியர் பாம். டர்ட்டி பாம்னா இட் இஸ் நாட் அ பாம், இட் இஸ் ஜஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. நம்ம இந்த நியூக்ளியர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் லைக் யுரேனியம், புளுட்டோனியம், இந்த மாதிரி சிசிஎம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ், ரேடியோ ஆக்டிவா இருக்க ரேடியம், பொலோடியம், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் பவர் பிளான்ஸ் we are also using in the various other devices. லைக் இப்போ வந்து ஸ்கேனிங் டிவைசஸ்ல யூஸ் பண்றோம், மெடிக்கல் ஸ்கேனிங் டிவைசஸ் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் டிவைசஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல we are also using various நியூக்ளியர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ். அந்த மாதிரியான ஸ்கேனருக்குள்ள இருக்கிற அந்த நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஸ்கேனர்ஸ் விஸ்வரூபம் படத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த டெரரிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தாலிபான் என்ன பண்ணும், அந்த மாதிரி வேர்ல்டு வைடா இருக்கிற இந்த மாதிரி ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட், இந்த பழுது ரிப்பேர் ஆன ஸ்கேனர்ஸ் இருக்குல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸ், அந்த மாதிரியான ஸ்கேனர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அதுல இருக்கிற இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை சுரண்டி எடுத்து அதை வந்து ஒரு பாம் மாதிரி உருவாக்கி அது கூட ஆர்டிஎக்ஸ் கட்டிடுவாங்க. இப்போ அந்த ஆர்டிஎக்ஸ் பாம் வெடிச்சதுன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வில் ஸ்ப்ரெட் த்ரூ தி சிட்டி. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதனால ஒரு குண்டு வெடியாது, பட் ரேடியோ ஆக்டிவிட்டினால பீப்புள் வில் பி அஃபெக்டட். தட்ஸ் இட். இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்ப்ளோட், பட் ரேடியோ ஆக்டிவிட்டி வில் பி ஸ்ப்ரெட்டிங். ஸோ பீப்புள் வில் ஹேவ் டு எவாக்குவேட் த ரீஜன். ஸோ வித்வுட் எனி டிஸ்ட்ரக்ஷன் ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் பி எவாக்குவேட்டிங். ஸோ இதான் வந்து டர்ட்டி பாம் உடைய இதுதான் வந்து தாலிபான் வந்து யூஎஸ்ல பிளான் பண்ணோம். எப்போ விஸ்வரூபம் படத்துல, ரியல்ல பிளான் பண்ணல. இதை தான் கமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவார். அந்த படம் 2013. தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் குட் மூவி. ஸோ அதனால மிஸ் பண்ணிருந்தீங்க போய் பாருங்க.
ஸோ ஃபைனலாக வந்து கிளைமேக்ஸில் போயிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த பாம்பை வந்து வெடிக்க விடாம. ஸோ அந்த மாதிரி ஒரு டர்ட்டி பாம்பை வந்து உக்ரைன் வந்து யூஸ் பண்ணல. உக்ரைன் இஸ் நாட் ஹேவிங் நியூக்ளியர் வெப்பன். உக்ரைன் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்தது சோவியட் ஏரா அப்போ. சோவியட் யூனியனோட டிஸ்இன்டகிரேஷனுக்கு அப்புறமா ஆல் தி நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் வென்ட் டு ரஷ்யா. அண்ட் உக்ரைன் கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் உக்ரைன் வந்து, ஏன்னா உக்ரைன் வாஸ் பார்ட் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் இதுக்கு முன்னாடி. ஸோ உக்ரைன் என்ன பண்ணாங்க, அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ உக்ரைன் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லாதனால அங்கே பதிலுக்கு டர்ட்டி பாம்பு யூஸ் பண்ணலாம், ரஷ்யா ஃபுல்லாக நிறைய இடத்துல இது போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி சொல்றாங்க. இது வந்து வதந்தி, இது வந்து இந்த ஐடியாவில் ஆக்சுவலா இருக்கிறது ரஷ்யா தான். அப்படி பண்ணும்போது அவன் மாட்டிப்பான் அப்படிங்கிறதுனால எங்க பேரை சொல்றான் அப்படின்னு உக்ரைன் சொல்லுது. ஸோ வாட் ரஷ்யா இஸ் டெல்லிங் இஸ், உக்ரைன் என்ன பண்ண போறான், இந்த டர்ட்டி பாம்பை வந்து அவனே ரிலீஸ் பண்ணிட்டு ரஷ்யா தான் உக்ரைன்ல பாம்பு போட்டுச்சு அப்படின்னு போய் நியூஸ் சொல்ல போறான், யாரும் நம்பாதீங்க அப்படின்னு ரஷ்யா ஒரு நியூஸ் சொல்லுது. உக்ரைன் என்ன பதில் சொல்றான், இல்ல அவன் அதை பண்ண போறான், அப்படி பண்ணும்போது நான் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா இப்படி சொல்லிடுவோம் அப்படிங்கிறனால முன்கூட்டி அவன் சொல்லி வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். ஸோ இது வாஸ் ஜஸ்ட் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நியூக்ளியர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து இட் இஸ் கமிங் இன் அண்ட் அரௌண்ட் இன் தி இது. ஸோ இட் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் தி டிட்டரன்ஸ் பிரின்சிபல் விச் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ரீசன்ஸ் அகேன்ஸ்ட், இப்போ இந்த எஸ்கலேஷன் நடக்காம போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு. இப்போ எஸ்கலேஷன் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் பார்த்தோம். ஏன் நடக்காது அப்படின்னா 1945ல இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் we have exploded the nuclear weapon, that was in 1945. 1945ல ஏன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோடட், பிகாஸ் அப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து ஒரு பாம்பை செஞ்சுட்டாங்க, அது எப்படி வெடிக்கும்னு பாக்குறதுக்காக அது எக்ஸ்ப்ளோடட், அவ்வளவுதான், வேற எந்த பர்பஸும் இல்லை. ஏன் யூஎஸ்ஏ வந்து ஹீரோஷிமா நாகாசாக்கி மேல நியூக்ளியர் பாம்பு போட்டாங்கன்னா இது வெடிச்சா என்ன ஆகும்னு பாக்குறதுக்காக தான். ஏன்னா வார் வாஸ் ஓவர், ஜப்பான் வாஸ் ஆன் தி வேர்ஜ் ஆஃப் சரண்டர். அந்த பாம்பை வந்து யூஎஸ்ஏ போடும்போது யூஎஸ் ஒன்லி ஹேட் தி நியூக்ளியர் வெப்பன்ஸ், நோ அதர் கண்ட்ரீஸ் ஹேட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாம்பை யூஎஸ்ஏ போட்டாலும் பதிலடி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, தெர் வாஸ் நோ டிட்டரன்ட் ஃபேக்டர். ஸோ அதனால அது போட்டாங்க. இது கிறிஸ்டோபர் நோலன் இஸ் ஆல்சோ மேக்கிங் அ மூவி அபவுட் இட். ஸோ படம் வரப்போகுது, ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படம். ஓப்பன்ஹைமர் இஸ் த பர்சன் ஹூ brought this நியூக்ளியர் பாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க 1945 போட்டாங்க. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. நான் இப்போ வேர்ல்ட்ல 9 நாடுகள் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, ரஷ்யா இஸ் ஹேவிங் நியூக்ளியர் வெப்பன். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இப்போ யூஸ் பண்றது வாய்ப்பு இல்லை, ஏன்னா யூஸ் பண்ணா பதிலடி பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நாளைக்கு ரஷ்யா வந்து இன்கேஸ் உக்ரைன் மேல ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை யோசிச்சு இமேஜின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிட்டாலியேஷன் வரும் நாட்டோ கிட்ட இருந்து. நாட்டோ திரும்ப இன்னொரு நியூக்ளியர் பாம்பு போடுவாங்களா அப்படின்னா யூஎஸ் மேல போட்டா என்ன போடுவாங்க, உக்ரைன் மேல போட்டா போடுவாங்களான்னு தெரியல. பட் ரிட்டாலியேஷன் வில் பி வெரி ஹார்ஷ் விச் இஸ் கோயிங் டு டேமேஜ் ரஷ்யா ஃபர்தர். ஸோ ரஷ்யாவுக்கு தான் இன்னும் டிஸ்ட்ரக்ஷன் அதிகமாகும், புட்டினுக்கு பேர் தான் இன்னும் அதிகமாக கெட்டு போகும். ஆல்ரெடி புட்டினுக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாருமே இன்னும் அவனுக்கு அகேன்ஸ்டா மாறிடுவாங்க, அவருக்கு அகேன்ஸ்டா மாறிடுவாங்க. இது வேற, அவருக்கு அகேன்ஸ்டா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் 19ல இருக்கு. ஸோ அது வேற நம்ம வேற பார்க்கணும். ஸோ அதனால வந்து புட்டினுக்கு அகேன்ஸ்டா வந்து மாறிட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஒன் திங். ஸோ அதனால வந்து புட்டின் வில் நாட் யூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. இதனால இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் நடக்கும். நாளைக்கு இன்கேஸ் ரஷ்யா இந்த பாம்பை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இத்தனை நாளாக நம்ம கட்டி காத்து வச்சு இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு அகேன்ஸ்டான அந்த கேம்பெயினே வந்து இட் வில் ஸ்பாயில். ஏன் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னா நாளைக்கு எல்லா நாட்டுக்கும் ஒரு பயம் வந்துடும். நம்ம பக்கத்துல சைனா இருக்கு, சைனா நம்ம மேல நியூக்ளியர் பாம்பு போட்டுச்சுன்னா அப்போ சைனாவோட நெய்பர் எல்லாம் வாங்கிப்பான், ரஷ்யாவோட நெய்பர்ஸ் எல்லாருமே நம்மளும் நியூக்ளியர் வெப்பனே டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிற நாடோடைய நெய்பர்ஸ் எல்லாருமே நாளைக்கு நம்ம நெய்பர் நம்ம மேல நியூக்ளியர் பாம்பு போட்டாருன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பயத்துல தே வில் அகைன் ஸ்டார்ட் டு டெவலப் இட். நம்ம இத்தனை நாளா கட்டி காத்த அந்த ப்ராலிஃபரேஷன் டிட்டரன்ஸ் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற இந்த ரீசன் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த நியூக்ளியர் பாம்பு போட்டாதான் இன்னும் வந்து புட்டினுக்கு வந்து பிரச்சனையே தவிர ஸோ அதனால புட்டின் போட மாட்டாரு அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட் இருக்கு. ஓகே, பட் சுச்சுவேஷன் வந்து தெரியல. ஏன்னா வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஹியூமன் இஸ் அ ரேஷனல், ஹியூமன் இஸ் அன் எமோஷனல் அப்படின்னு ரெண்டு டிபேட் இருக்கு. நம்ம வந்து சோஷியாலஜியோ இல்லைனா ஜாகிரபியோ இல்லைனா வந்து சைக்காலஜியோ படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், ஹியூமன் இஸ் அ ரேஷனல் பர்சன், ஹியூமன் இஸ் அ எமோஷனல் பர்சன். ஹியூமன் வந்து ரெண்டுவாகவும் நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹியூமன் இஸ் எமோஷனல் பர்சன் தான் பண்ணலாமே, புட்டின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புட்டினுக்கு ரேஷனாலிட்டி இருந்தா அவர் உக்ரைன் இன்வைடே பண்ணிருக்க மாட்டாரு. ஓகே, பேச்சுவார்த்தையிலே நடந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷன். இப்போ இதுக்கும் கியூபன் மிசைல் கிரைசிஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஸோ கியூபன் மிசைல் கிரைசிஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கியூபா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கெரிபியன் கண்ட்ரி விச் இஸ் பார்டரிங் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய இதுதான் வந்து ஃப்ளோரிடா, மியாமி, ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் யூஎஸ். அது கீழே இமீடியட்டா இருக்கிறது கியூபா. இங்க தான் வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு, இதுதான் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ திஸ் இஸ் மெக்சிகோ. ஸோ இந்த கியூபா அப்படிங்கிற இந்த ரீஜன்ல பே ஆஃப் பிக்ஸ் அப்படிங்கிற ரீஜன் இருக்கு. இந்த பே ஆஃப் பிக்ஸ் ரீஜன்ல என்ன நடக்குதுன்னா கியூபாவுடைய கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன்ல ஜெயிச்சது யாரு? ஹூ கேம் டு பவர் ஆஃப்டர் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் கியூபா? ஃபிடல் காஸ்ட்ரோ வித் ஹெல்ப் ஆஃப் சேகுவாரா. ஸோ சேகுவாரா அண்ட் ஃபிடல் எல்லாரும் டி ஷர்ட்ல போட்டுக்கிறாங்களே அவர் தான்.
Che Guevara and Fidel Castro together, they created a communist revolution and they established a communist government. Communist government நம்ம பக்கத்து வீட்லையா அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வந்து அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. இந்த வாத்திய மண்டையில சுத்திக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, நம்ம பக்கத்து வீட்டு கியூபால ஒருத்தன் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் பண்ணிட்டானே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், வழக்கமா எப்படி அந்த அந்த ஆட்சியை கவுக்கணும். அப்படி ஆட்சியை கவுக்கணும்னா அமெரிக்கா என்ன பண்ணும், அங்க ஒரு தீவிரவாத அமைப்பை உருவாக்கும், ரிபல்ஸ் உருவாக்கி அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. இப்போ எப்படி வந்து அல்கொய்தா உருவாக்குனாங்க, யுஎஸ்எஸ்ஆர் டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிறதுக்காக அல்கொய்தா உருவாக்கி இருப்பாங்க. அப்படி உருவான அந்த அல்கொய்தா தான் கடைசியில அமெரிக்காக்கே திரும்பி இருக்கும். பட் ஸ்டில் ஹவு அல்கொய்தா வாஸ் கிரியேட்டட் சேம் மாடல் தான். இந்த ஃபிடல் காஸ்ட்ரோக்கு அகெயின்ஸ்டா ஒரு மூவ்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு அங்க வந்து ஃபிடல் காஸ்ட்ரோக்கு அகெயின்ஸ்டான ஒரு சிவில் லிபர்ட்டி மூவ்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்குது. அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து தே ஆர் ஃபண்டிங் தி ஆர்ம்ஸ். அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்றேங்கிற இது பேர்ல கியூபாவை ரீகேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணதான் பே ஆஃப் பிக்ஸ் இன்வேஷன் 1961 பண்ணிருப்பாங்க. அது ஆக்சுவலி 1961 இந்த பே ஆஃப் பிக்ஸ் இன்வேஷனை வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ அண்ட் உடைய கவர்மெண்ட் வந்து அது தடுத்திருப்பாங்க. சிஏவோட ஹெல்ப்போட அது பண்ணியிருந்தாலும் they would have successfully throttled it and successfully Cuba would have got. ஸோ இதை பார்த்தோன்னே ஃபிடல் காஸ்ட்ரோ அலர்ட் ஆயிட்டாரு, நாளைக்கு யூஎஸ் பக்கத்துலேயே இருக்கும், இப்போ இது ட்ரை பண்ண மாதிரி இன்னொன்று ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால வந்து எப்போ வேணா நமக்கு அட்டாக் வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி நம்மளுடைய ஃப்ரெண்டான யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட ஹெல்ப் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறதுனால யூஎஸ்எஸ்ஆர் இஸ் கமிங் இன். என்ன 2 பேருமே அக்ரிமெண்ட் போட்டுறாங்க, எம்ஓயு சைன் பண்ணிட்டு எப்போ யூஎஸ் என்ன அட்டாக் பண்ணுன்னு தெரியல, உன்னோட 4 மிசைல் என்கிட்ட கொடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு என்ன, யூஎஸ்எஸ்ஆருக்கு என்ன, ஓகே அவனுக்கு பக்கத்து வீட்லயே நமக்கு வந்து ஒரு இடம் கிடைச்சதுன்னா இங்க நம்ம நியூக்ளியர் பண்ணிக்கலாம், நாளைக்கு நமக்கு அமெரிக்காவுக்கும் வார் வந்ததுன்னா ஈஸியா அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்கு நமக்கு ஒரு லான்ச் பேட் கிடைக்குது, அதுதான் கியூபா. ஸோ லான்ச் பேடா இந்த கியூபாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குரோஷேவோ என்ன பண்றாரு, ஹீஸ் சென்டிங் தி மிசைல்ஸ். இப்படி மிசைல்ஸ் வருது அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் யூஎஸ்ஏக்கு தெரியுது, ஏன்னா தே ஆர் ஹேவிங் ஸ்ட்ராங்கஸ்ட் இன்டெலிஜென்ஸ், தே ஆர் கமிங் டு நோ. அது தெரிஞ்ச உடனே ஆரம்பிச்சது தான் இந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ். ஸோ நம்ம கியூபால நம்ம அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்காக ஒரு நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சப்மரின் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனே அமெரிக்கா என்ன பண்றாங்க, அப்போ வந்து ஜான் எஃப் கென்னடி வாஸ் தி பிரசிடென்ட். ஜான் எஃப் கென்னடிக்கு வந்து ஓகே நம்ம ஒரு நியூக்ளியர் வார் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கும்போது ஜான் எஃப் கென்னடி என்ன பண்றாரு, ஹீஸ் ஹோல்டிங் த நர்வ்ஸ். இப்போ ஈஸியா அப்போ வந்து அவரோட செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்லாம் கொடுத்த சஜஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஓகே ஸ்டார்ட் நியூக்ளியர் அட்டாக் ஆன் ரஷ்யா ஆர் ஸ்டார்ட் அட்டாக் ஆன் கியூபா அண்ட் கேப்சர் தி கியூபா, மிலிட்டரி அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். பட் அப்போ இருந்த ஜான் எஃப் கென்னடி என்ன பண்றாருன்னா, ஹீஸ் ஹோல்டிங் தி நர்வ்ஸ். இப்போ இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது வெறும் கியூபா கிடையாது, யூஎஸ்எஸ்ஆர் இருக்கு, 2 பேருமே நியூக்ளியர் பவர், இது நியூக்ளியர் எஸ்கலேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹோல்ட் பண்ணிட்டு அவரோட பிரதரான ராபர்ட் கென்னடியை கூப்பிட்டு ஹீஸ் கிரியேட்டிங் பேக் சேனல் டாக். பேக் சேனல் டாக்னா ராபர்ட் கென்னடி கிட்ட சொல்லி ஹீஸ் ஆஸ்கிங் ராபர்ட் கென்னடி டு நெகோஷியேட் டைரக்ட்லி வித் தி டிப்ளமேட் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ 2 பேருமே பேக் சேனல்ல டிஸ்கஸ் பண்றாங்க. குரோஷேவும் இதை வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, ஸோ அவரும் வந்து என்ன பண்றாரு, ஆமா நம்ம வந்து இது ஈஸியா எஸ்கலேட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆச்சுன்னா தெரியாம யாராவது ஒரு பட்டன் நமக்கு விட்டாலே அது பிரச்சனை ஆகும். ஸோ அதனால வந்து வி ஷுட் மேக் ஷுர் தட் வி போத் ஆர் நாட் கமிங் ஐ டு ஐ கான்டாக்ட், 2 பேரும் ஐபால் டு ஐபால் கான்டாக்ட்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஓகே அப்படிங்கிறது மாதிரி பேசி 2 பேருக்கும் ஒரு 1 வீக் வந்து நெகோசியேஷன் போன பிறகு சக்சஸ்ஃபுல்லி தே ஆர் டிசைடிங் டு ரிமூவ். ஸோ கியூபா என்ன, யூஎஸ்எஸ்ஆர் ஃபைனலா என்ன ஒத்துக்குது, சரி நாங்க கொண்டு வந்த மிசைல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒத்துக்குது. யூஎஸ்ஏ என்ன அதுக்கு பதிலுக்கு என்ன கேட்கறாங்கன்னா, நீ டர்க்கியில வச்சிருக்கல, யூஎஸ்ஏ என்ன பண்ணிருக்கு, டர்க்கியில வந்து ரஷ்யாவை அடிக்கிறதுக்காக ஒன்று வச்சிருக்கு, ஏன்னா டர்க்கி இஸ் வெரி நியர் டு ரஷ்யா. ஸோ நாளைக்கு வந்து ரஷ்யாவை அடிக்கணும்னா நம்ம டர்க்கியில் ஒன்று வைக்கணும். பாஷா படத்துல இருக்கும்ல, 7 நிமிஷத்துல ஒன்று காலி கிட்ட அங்கப்பார் அப்படின்னு, 7 செகண்ட்ல ஒன்று காலி பண்றேன் கொஞ்சம் அப்படி அங்கப்பாருன்னா அங்க 3 பேர் நிற்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி டர்க்கியில வந்து யூஎஸ்ஏ ஆல்ரெடி வச்சிருக்கு, நீ அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே டர்க்கியில யூஎஸ்ஏ வச்சிருந்ததையும் அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. 2 பேருக்கு அகேன்ஸ்டா வச்சிருந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த ப்ராக்சி கண்ட்ரீஸை ரிமூவ் பண்ணி இது வந்து ஒரு நியூக்ளியர் வாரா த்ராட் பண்ணிடுறாங்க. பிஃபோர் இட் குட் எஸ்கலேட் அண்ட் பிகம் அ வார், தே ஆர் த்ராட்டிங் இட். பிஃபோர் ஜான் எஃப் கென்னடி இஸ் இன்வேடிங் கியூபா, தே ஆர் த்ராட்டிங் தி கிரைசிஸ். இதுதான் வந்து கியூபன் மிசைல் கிரைசிஸ். இது பண்ணும்போது ஜான் எஃப் கென்னடி ஒன்னே தான் பண்றாரு, கியூபாவை சுத்து போடுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு. தட் இஸ் கால்ட் அஸ் நேவல் குவாரண்டைன். நேவல் குவாரண்டைனா கியூபாவை சுத்து போட்டு நம்ம நேவியை நிறுத்திடுங்க, எந்த சப்மரின் வருதுன்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேவல் குவாரண்டைன் மட்டும் பண்ணிடுறாங்க. நேவல் குவாரண்டைன் பண்ணும்போது அது தெரியாம வந்து ஒரு சப்மரின் வரும், அந்த சப்மரினை வந்து யூஎஸ் நேவி வுட் ஆஃப் ஹிட். அதே மாதிரி கியூபால ஏரியல் சர்வேலன்ஸ் பண்றதுக்காக அமெரிக்கால இருந்து கிளம்புன ஒரு சர்வேலன்ஸ் ஜெட் கியூபா மேல பறக்கும்போது யூஎஸ்எஸ்ஆர் ஃபோர்சஸ் ஹூ ஆர் பிளேஸ்ட் இன் கியூபா வுட் ஹவ் ஷாட் டவுன் தி அமெரிக்கன் ஜெட். ஸோ அமெரிக்காவுடைய ஒரு ஃபிளைட்டை வந்து யூஎஸ்எஸ்ஆர் அடிச்சிருக்கு, யூஎஸ்எஸ்ஆரோட ஒரு சப்மரைனை அமெரிக்கா அடிச்சிருக்கு. ஸோ இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த சப்மரைன்குள்ள நியூக்ளியர் வெப்பன் இருந்திருக்கு, அது தெரியாமலேயே அதை காலி பண்ணி பூமிக்கு அடியில் தள்ளிட்டாங்க.
ஸோ அந்த சப்மரைன்ல இருக்கிற அந்த ஆஃபீஸர் நம்மளை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பட்டன் அமைக்கி இருந்தாருன்னா, ஸோ டபுள் ஆத்தென்டிகேஷன். ஒருத்தரால டெசிஷன் எடுக்க முடியாது, 2 ஆஃபீஸர் இருப்பாங்க, 2 பேருமே முடிவு எடுத்தாதான் முடிவு எடுக்க முடியும். பட் இன்னொரு ஆஃபீஸர் வந்து கூடாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம நமக்கு மேல இருந்து உத்தரவு வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றனால ஃபைனலி தே வுட் ஹவ் கான் டவுன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டென்ஸான மூமெண்ட்ல 2 நாடுகளுக்கு இப்போ ஒரு இதுதானே. இப்போ அமெரிக்கா ஜான் எஃப் கென்னடி பொறுத்த வரைக்கும் நம்மளோட சர்வேலன்ஸ் ஜஸ்ட் கியூபால அடிச்சு காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னா அவங்க ஊர்ல வந்து ஒரு இது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்மரீனை காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு பாலிடிக்ஸ்ல அது ஒரு இதுவாயிடும். அசிங்கம் பாக்குறாங்க, அது அசிங்கம் கிடையாது, அசிங்கம்னு பாக்குறாங்க. அது அப்படி ஆயிடும் அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம இந்த கிரைசிஸை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தே ஆர் பீஸ்ஃபுல்லி கம்மிங் அண்ட் சால்விங் இட். ஸோ ஃபைனலா ஒன்னும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு முடிவு எடுக்கிறாங்க, இனிமேல் நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்க கூடாது, வேற ஏதாவது ஒரு நாட்டை போய் சீரழிக்கலாம், டைரக்டா நம்ம ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதோட லேட்டஸ்ட் விருந்தாளி தான் உக்ரைன். உங்களுக்கு புரியுதா? நம்ம டைரக்டா ஃபைட் பண்ண வேணா, இன்னொரு நாடை வந்து நம்ம ஒரு பிளே கிரவுண்டா வச்சுக்கிட்டு அங்க ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் தே ஆர் டிசைடிங். ஸோ தே அவாய்டட் தி இன்வேஷன் ஆர் நியூக்ளியர் ரிப்ளை டு செட்டிங் அப் த பேக் சேனல். ஸோ இந்த பேக் சேனல் டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த எடிட்டோரியல் எடுத்தனா இந்த பேக் சேனல் பத்தி இருக்கிறது. இப்போ 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு எஸ்கலேஷன் போகுது. அந்த எஸ்கலேஷன் போகும்போது அது ஒரு வாரா மாறுறதுக்கு ஈஸி, ஒரு விஷயத்தை ஈஸியா ஒரு வாரா மாத்திடலாம். பட் அது வாரா மாத்தாம போனோம்னா இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் தேவை, இந்த மாதிரி ஒரு பேக் சேனல் உருவாக்கணும். இந்த மாதிரி வந்து 2 பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகே இதை நம்ம வந்து எஸ்கலேட் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு லோக்கல் பாலிடிக்ஸை மைண்ட்ல வச்சுக்காம எது ரெஸ்பான்சிபிளான டெசிஷனோ அதை எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் சேனல் டாக் எப்பவுமே வந்து எல்லா கவர்மெண்ட்டும் வச்சுப்பாங்க. மெயின்லி வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் வி ஆர் ஹேவிங் அ பேக் சேனல். எப்போலாம் நமக்கு ஒரு எஸ்கலேஷன் வருதோ இமீடியட்டா வில் கிரியேட் பேக் சேனல். ஏன்பா நம்ம இதை சால்வ் பண்ணி இப்போ ரீசெண்டா பாருங்க நிறைய பேக் சேனல் இருக்கு. நம்ம வந்து ஒரு சைட்ல இந்த எல்ஏசி சைனால இருந்து வென் வி ஹேட் திஸ் பார்டர் கிரைசிஸ், டோக்லாம் இஷ்யூலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, டோக்லாம் இல்ல சாரி, இப்போ நடந்த இந்த எல்ஏசி கிரைசிஸ் லடாக்ல நடந்துட்டு இருக்கும்போது வி ஹேட் அ பேக் சேனல் அட்டாக் வித் பாகிஸ்தான் அண்ட் வி brought in a ceasefire agreement. உங்களுக்கு புரியுதா? 2020 வி ஹேட் அ பார்டர் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வித் பாகிஸ்தான். அண்ட் அதுக்கப்புறமா பெருசா பார்டர் ஃபயரிங்ஸ் வந்து நடக்கல 2020 இருந்து. ஏன்னா நமக்கு இந்த சைட்ல ஒரு தலைவலி இருக்கும்போது இந்த சைட்ல ஒரு தலைவலி வேணான்னு. ஸோ அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் கொண்டு வரதுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பட் தேர் இஸ் சீஸ்ஃபயர். இந்தியன் ஆர்மி இஸ் நாட் ஷூட்டிங் பாகிஸ்தான் சைட், பாகிஸ்தான் சைட் இஸ் நாட் ஷூட்டிங் இந்தியா, அண்ட் தேர் இஸ் சீஸ்ஃபயர் இன் தி எல்ஏசி, சாரி லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்ஓசி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் சேனல் நம்ம கிட்ட இருந்தது. இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஆளுங்க வந்து பிரம்மோஸ் மிசைலோடைய டெஸ்டிங் பண்ணும்போது, பிரம்மோஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணும்போது அது தெரியாம போய் பாகிஸ்தான்ல வந்துருச்சு. அது எவ்வளவு பெரிய ஒரு எஸ்கலேஷன் பாருங்க. பேக் சேனல் ஒன்று இருந்ததுனாலதான் ரெஸ்பான்சிபிளா 2 பேருமே பேசி அது சால்வ் பண்ணாங்க. பிரம்மோஸ் அது வந்து காலி மிசைல் தான், டெஸ்டிங் அனுப்புறதுலாம் எம்டி மிசைல் தான் இருக்கும். அது எம்டி மிசைலா இருந்ததுனால அவங்களும் கண்டுக்கல. ஜென்யூனான இது எரர் தான், இன்டென்ஷனலா கிடையாது. இப்போ வேணா பாகிஸ்தான் ரேடார்ல பாத்துருப்பாங்க, இந்தியால இருந்து ஒரு மிசைல் வருது, வர ஸ்பீடை பார்த்தா ஏன்னா ஸ்பீடை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது பிரம்மோஸ், வர ஸ்பீடை பார்த்தா பிரம்மோஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு. பிளஸ் பிரம்மோஸ் இஸ் நியூக்ளியர் பவர்டு, வேற நியூக்ளியர் கூட வச்சுக்கலாம் அதுல அப்படின்னு நம்ம பாகிஸ்தான்ல இருக்கிற மிலிட்டரி வந்து பாத்துருந்தாங்கன்னு வைங்களேன். ஐயோ அங்கிருந்து மிசைல் வருதா, அப்புறம் ரிட்டாலியேட் இன்னொரு மிசைல் அனுப்புங்க அப்படின்னு பாகிஸ்தான் லீடர் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு வாரம் ஆயிருக்கும். உடனே நம்ம பேக் சேனல் மூலமா பேசி, இல்லப்பா தெரியாம அமுக்கிட்டோம், அது வந்து யாருக்கும் எந்த உயிர் சேதமும் நடக்கல, இது பெருசாக்க வேணாம், இந்த தப்பு இனிமேல் நடக்காது, நாங்க அந்த ஆபீசர் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வி சால்வ் தி இஷ்யூ த்ரூ பேக் சேனல். ஸோ அந்த 3 ஆபீசர்ஸையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சர்வீஸ்ல இருந்து, இந்த மாதிரி தப்பா நடந்ததுனால. ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக் சேனல். நீங்க ஆன்சர் ரைட்டிங் யூஸ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் எழுதலாம். வி ஹேவ் டு யூஸ் தி பேக் சேனல் டாக்ஸ் டு bring in the diplomacy like we did in the BrahMos missile crisis or in the Cuban missile crisis அந்த மாதிரி. ஓகே, USSR's arms will be withdrawn and Cuba's sovereignty will be respected and USA withdraw from Turkey. So surveillance aircraft B-59 அப்படிங்கிற ஒரு சப்மரைன் 2மே போயிடுச்சு. ஸோ இந்த கியூபா மிசைல் கிரைசிஸ் முடிச்சுட்டு இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண பிறகு ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன இது நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. கியூபா வந்து யூஎஸ்எஸ்ஆர் என்ன முடிவு பண்ணி கியூபால இருக்க எல்லாத்தையும் நாங்க இனிமேல் வைக்க மாட்டோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் பண்ண உடனே 150 மிசைல் எடுத்துட்டு போறாங்களாம். அமெரிக்கா என்ன நினைச்சுக்குது, இனிமேல் தான் உள்ள மிசைல் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கியூபா மிசைல் கேஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி கியூபாக்குள்ள 150 மிசைல் இருக்கான். அது 150 மிசைல் பார்த்துட்டு தான் இவங்க ஷாக் ஆறாங்க. ஐயோ ஆல்ரெடி உள்ள 150 மிசைல் இருந்திருக்கா அப்படின்னு, அதை நம்ம கண்டுபிடிக்காம போயிட்டோமே அப்படின்னு. ஸோ அது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் நடக்குது. ஸோ வந்து இங்க வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் 2 biggest rivals made sure that they maintain the nuclear deterrence. So stability instability paradox அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி பாராடாக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, 2 பேருக்கிட்டையும் நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தா அது இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு பெர்செப்ஷன். இவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இவங்க, ஆனா இன்டெரக்டா அதுதான் ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். நாளைக்கு நீ என்ன அடிக்க மாட்டேன், நானும் ஒன்று அடிக்க மாட்டேன். ஸோ அதான் ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி பாராடாக்ஸ்.
இப்போ அஷோர்டு செகண்ட் ஸ்ட்ரைக். இப்போ வந்து நம்மளோட நியூக்ளியர் டாக்டரின் இருக்குல்ல, we are having a 8 policy நியூக்ளியர் டாக்டரின், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. நாங்க யாரும் நியூக்ளியர் யூஸ், இப்போ இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரின் என்ன, we will not attack we will not do any nuclear attack. Only if someone is attacking us, we will give a retaliate. We will have a strong second strike அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். We will not attack a non-nuclear weapon state அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 8 பாயிண்ட் இருக்கும், அந்த 8 பாயிண்ட் பாருங்க. அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங் செகண்ட் ஸ்ட்ரைக் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் ஆக்ட் as a deterrent. ஸோ அவங்க வந்து மியூச்சுவலி அஷோர்ட் டிஃபரன்ஸ் நடக்கும். அதனால வந்து தேர் லிமிட்டட் தி இன்ஸ்டெபிலிட்டி ஒன்லி டு ப்ராக்சி வார்ஸ். டேரக்டா நம்ம வச்சுக்கோனா நம்ம ப்ராக்சி வார்ஸ் மட்டும் சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ இதுல நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ். இப்போ இதுக்கும் இப்போ நடக்கிற உக்ரைன் கேஸஸ்க்கு என்ன சிமிலாரிட்டி இருக்கு? இதே மாதிரி தான் உக்ரைன் அப்படிங்கிற நெய்பர் ஆஃப் ரஷ்யா கிட்ட யூஎஸ்ஏ வந்து க்ளோஸ் ஆகுது. உக்ரைன் இஸ் நவ் ஜாயினிங் டு நேட்டோ. உக்ரைன் நேட்டோ கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா நேட்டோட வெப்பன்ஸ் எல்லாமே உக்ரைன்ல வந்துடும். நேட்டோட வெப்பன்ஸ் எல்லாம் உக்ரைன்ல வந்ததுன்னா உக்ரைன் இஸ் பார்டர் ஸ்டேட் ஆஃப் ரஷ்யா. நாளைக்கு யூஎஸ்ஏவோட மிசைல்ஸ்லாம் உக்ரைன்ல வச்சுக்கலாம். அந்த பயத்தினால ரஷ்யாவுக்கு அதே ஃபியர் தான் இருக்கு. ஜான் எஃப் கென்னடிக்கு அன்னைக்கு என்ன தாட் வந்ததோ அதே தான் இன்னைக்கு புட்டினுக்கு வருது. பட் ரெண்டுத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணும்போதே பேக் சேனல் மூலமா டிப்ளமசி மூலமா எஸ்கலேஷன் ஆகும்போதே நிறுத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கே அது நடக்கல. இப்போ நாளைக்கு இப்போ வந்து உக்ரைன் வந்து நேட்டோல சேர்றேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே புட்டின் வந்து வார்ன் பண்றாரு, நீ சேரக்கூடாது அப்படின்னு. ஸோ அதே மீறி நான் சேர்ந்தே தீருவேன், ஏன்னா இது வந்து உக்ரைனோட சாவர்னிட்டி அப்படின்னு உக்ரைன் சொல்றோம், கரெக்டா? ஆனா புட்டின் என்ன சொல்றாரு, நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஆரம்பிக்கும் போது நெகோசியேஷன்ஸ் ஆரம்பிக்குது. ஏன் வந்து 1962 நடந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கொண்டு வராம இட் எஸ்கலேட்டட் அண்ட் புட்டின் இன்வைடட். இப்போ ஜான் எஃப் கென்னடி டிடன்ட் இன்வைட் கியூபால, அது கியூபால இன்வைட் பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடி சால்வ் ஆயிடுச்சு. பட் இங்க புட்டின் இன்வைடட் உக்ரைன், இஃப் யூ கம்பேர், கரெக்டா? ஏன் இங்க இன்வேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா இம்பாக்ட் ஆஃப் டொமஸ்டிக் பாலிடிக்ஸ். அப்போ இருந்த 1962 இருந்த எரா வேற, இப்போ இருக்க 2022 வேற. 1962ல இப்படி ஒன்று நடந்ததே மக்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. நியூஸ்ல ஏதாவது வந்தாலும் எல்லார் வீட்டுக்கும் டிவி இருந்ததா, சோஷியல் மீடியா இருந்ததா, நியூஸ் பேப்பர் இருந்ததா? கிடையாது. இது ஒரு பெரிய அரசியல் பேச்சா மாறதுக்கு முன்னாடியே அதை சால்வ் பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற எரால இது வந்து ஒரு பெரிய பேச்சாயிடுது. ஈஸியா வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, டிப்ளமசி அப்படின்னா என்ன, ரெண்டு பேருமே முட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா ரெண்டு பேருமே இறங்கி வரணும். நீ மட்டும் இறங்கு, நான் இறங்க மாட்டேன்னு சொன்னா பிரச்சனை சால்வ் ஆகாது. இப்போ அதுக்காக இந்தியா ஒரு ஸ்டெப் இறங்கி வருது, பாகிஸ்தான் ஒரு ஸ்டெப் இறங்கி வருது. ஓகேவா? இந்தியா ஒரு ஸ்டெப் இறங்கி வந்துச்சுன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் வீக் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அகேன்ஸ்டா கேம்பெயினை கிரியேட் பண்ணிடுவாங்க. அவர் பீஸுக்காக இறங்கி போயிருப்பாரு, ஆனா இந்த பிரைம் மினிஸ்டர் வீக் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாகிஸ்தான் ஒரு ஸ்டெப் இறங்கி வருது பீஸ்க்காக அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர் வீக் பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான்ல எதிர்கட்சிகள் பேசிடும். ஸோ இது லோக்கல் பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கிறதுனாலையும் லோக்கல் இம்பாக்ட் ஆஃப் லோக்கல் பாலிடிக்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் டிப்ளமசி இதுதான். இப்போ நாளைக்கு புட்டினுக்கு வந்து இது ஒரு புட்டின் வந்து இறங்கி போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு பேர் வீக் ஆயிடும். ஏன்னா அவர் சோல் டிக்டேட்டர் ஆகணும்னு பாக்குறாரு. நாளைக்கு இப்படி பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பவர் வந்துடும். ஆல்ரெடி எதிர்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் கர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்ட்ராங் ஆயிட்டு புட்டின் பவர் போயிடும் அப்படிங்கிற அந்த தாட் அவருக்கு இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இப்போதான் ஜோ பைடன் வந்திருக்காரு. ஜோ பைடன் ஆல்ரெடி வந்து தாலிபான் ஓட ரிசர்ஜன்ஸை ஒன்றும் பண்ண முடியல, அதே மாதிரி வந்து COVID-19 பேண்டமிக்ல வந்து நிறைய அமெரிக்கால இஷ்யூ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம்ல இருக்கும். இந்த டைம்ல வந்து நம்மளும் வந்து ரஷ்யா கிட்ட இறங்கி போயிட்டோம்னா அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டு ஊர்லயுமே லோக்கல் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வை தே ஆர் நாட் ஃபாலோயிங் டிப்ளமசி ஹியர். ஸோ இதை விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்பாக்ட் ஆஃப் லோக்கல் பாலிடிக்ஸ் இன் தி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த டிப்ளமேட்டிக் டெசிஷன் எடுக்கும்போது எது சரியோ அதை எடுக்கணுமே தவிர, எது நாட்டுக்கு சரியோ அதை எடுக்கணுமே தவிர, எது ஓட்டு வாங்குறதுக்கு சரியோ அதை எடுக்கக்கூடாது. ஆனா இந்த காலகட்டத்தில் எது ஓட்டு வாங்குறதுக்கு சரியா அதான் பண்றாங்க வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். எது லாஜிக்கலி கரெக்டோ அது பண்றது இல்லை. தட் இஸ் த திங் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் why this war escalated. ஈஸியா வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல. புட்டின்கையும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் விளாடிமிர் புட்டின் ரெண்டு பேருமே விளாடிமிர்னு வச்சிருக்காங்க. நம்ம பேரே ஒன்னா இருந்தா நம்ம ஆளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி, நீயும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கலாம்ல. பட் ஏன் பண்ணல? தட் இஸ் தி திங். ஸோ அதனால ரெண்டு பேராலையும் காம்ப்ரமைஸ் வரல. ஸோ ரீடர்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் தி நேஷன் ஷுட், இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி அப்படிங்கிற அந்த வேர்டு தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆன்சர் ரைட்டிங்ல இவ்வளவும் டிஸ்கஸ் பண்றது அந்த ஒரு வார்த்தைக்காக தான். ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி ஒரு தலைவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி? இப்போ நாளைக்கு வந்து இப்போ இமேஜின் தி சிச்சுவேஷன், புட்டினால இந்த முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா இந்த முடிவு எடுத்தாருன்னா புட்டினோட கவர்மெண்ட் ஆபத்து வரும், ஆப்வியஸ்லி இஸ் நாட் கோயிங் டு டேக் அப்படின்னு அமெரிக்கா ஒத்துக்கணும். அமெரிக்கால ஜோ பைடன் இந்த முடிவு எடுக்க மாட்டாரு, ஏன்னா இந்த முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு லோக்கல் எலெக்ஷன் இப்படி பிரச்சனை வருது, அமெரிக்காவுக்கு ஒரு இஷ்யூ வரும், அதனால அவங்க இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது புட்டின் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரிப்பா. எம்பத்தினா என்ன? அடுத்தவங்களோட சூழல் நின்று பாக்குறது. ஏன் வந்து அவங்க இறங்கி வர மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சரி இதை நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாம், எனக்கு புரியுது, பட் ஸ்டில் இதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி. வாட் ஹேப்பன் இன் 1962 வாஸ் ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி. ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர்.
ஜான் எஃப் கென்னடியும் நிகிதா குரோஷாவும் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் தட் ஓகே யூஎஸ்எஸ்ஆராலையும் இதை கண்டினியூ பண்ணுச்சுனாலும் பிரச்சனை, நம்ம கண்டினியூ பண்ணாலும் பிரச்சனை. ஸோ அதனால வில் சால்வ் தி இஷ்யூ அப்படிங்கிறத ரெண்டு பேருமே உணர்ந்துக்கிட்டு எடுக்கிற டெசிஷன் தான் ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி. இந்த ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி பிட்வீன் தி லீடர்ஸ் இருந்துச்சுன்னா வி கேன் த்ராட் தி எனி வார். உங்களுக்கு புரியுதா? இப்போ நாளைக்கு வந்து இப்போ வந்து சிம்பிளா இப்போ இந்தியா சைனா இஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்தியா சைனா இஷ்யூல இப்போ நம்ம நெகோசியேஷன்ல இருக்கோம், இதை சால்வ் பண்ணணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. புட்டினுக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் ஷி ஜின்பிங்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி போட் ஷுட் ஹேவ் ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி. உங்களுக்கு புரியுதா? அந்த ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி ரெண்டு பேருக்குமே இருந்துச்சுன்னா இந்தியாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஷி ஜின்பிங் யோசிச்சாலோ இல்ல ஷி ஜின்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மோடிஜி யோசிச்சாலோ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கலி இந்த இஷ்யூவை இன்னும் வந்து டிப்ளமேட்டிக்கா கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணலாம். பட் ரெண்டு பேருமே அந்த எம்பதி இல்லைனா இட் மைட் எஸ்கலேட் தான். ஸோ அதை தான் வந்து இங்க வந்து தே ஆர் டிஸ்கசிங். ஸோ இது வந்து ஒரு சைட் ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி வரணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தவருடைய அதாவது ஆப்போசிட் சைட்ல நெகோசியேட் பண்றவங்களை ஏன் அந்த டெசிஷன் எடுக்க முடியல அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். நீ எடுக்க முடியலையே, உன்னால எடுக்க முடியல, நான் உன்னை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கோச்சிக்காம ஏன் நீ எடுக்கல அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நீங்க அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். ரெண்டாவது, குளோபல் லீடர்ஸ் வித் ஆக்சஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மஸ்ட் இன்டர்வீன் அண்ட் பிரிங் பீஸ். இது வந்து சிம்பிளா செல்ஃப் அண்டர்ஸ்டூட் பாயிண்ட். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த உக்ரைன் கிரைசிஸ்னால என்டையர் வேர்ல்ட் இஸ் ஃபேசிங் த ஹீட். ஸோ குளோபல் லீடர்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஆக்சஸ் டு போத் ரஷ்யா and Ukraine and USA, they should create a back channel. ஸோ அந்த பேக் சேனல்ல தான் G20 செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. G20ல வந்து இந்தோனேஷியாவும் இந்தியாவும் அடுத்த ரெண்டு பிரசிடென்ட்ஸுமே வந்து, ஏன்னா அடுத்த G20 மீட்டிங்ல ரெண்டு பேருமே வருவாங்க. புட்டினும் வராரு, ஜோ பைடனும் வராரு. ரெண்டு பேருமே வர்ற ஒரு மீட்டிங் தான் G20. அது இந்த வருஷம் இந்தோனேஷியால, அடுத்த வருஷம் இந்தியாவில் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு நாட்டோட தலைவரும் வந்து ரெண்டு பேரையும் சந்திக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. இவங்க இந்தோனேஷியானோட பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து ரெண்டு பேர்கிட்டையும் பேசி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு சைட்ல சொல்றாங்க. Wars begin in the minds of men, and it is in the minds of men that defenses of peace must be constructed அப்படின்னு சொல்றாங்க. வார்ஸ் வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஆளுங்களோட தலைக்குள்ள தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு புரியுதா? அது பூமியில ஆரம்பிக்குது. லைக் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் தி லேண்ட். ஸோ அப்போ பீஸ் அப்படிங்கிறது எங்கே உருவாக்கணும்னா அவங்க மைண்ட்ல தான் அந்த பீஸ் உருவாக்கணும். ஸோ வித் தி டாக்ஸ் ஸோ இதை இந்த கோட்டை கொடுத்துட்டு தே கேன் ஆஸ்க் யூ டு ரைட் அன் எஸ்ஸே. இப்போ இந்த காலம் கெட்டு போயிருக்கு, அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ வார்ஸ் பிகின் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் மென் and it is in the minds of men that the defense of peace must be constructed. So peace-உமே வந்து we have to create in the minds of leaders. So இந்த மாதிரி access இருக்கிற லீடர்ஸ் போயிட்டு புட்டின் தலையிலையும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தலையிலையும் ஜோ பைடன் தலையிலையும் அந்த பீஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்யூஷனா சொல்றாங்க. ஸோ இது வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எங்க வரும் அப்படின்னு தெரியாது. பட் இதுல இருக்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி அப்படிங்கிறது GS4 எத்திக்ஸ்ல கேட்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டினா என்னன்னு எத்திக்ஸ்ல கேட்ட மாதிரி வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி அப்படின்னு கேட்கலாம். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டர்ம் ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி, ஹவு இட் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் வித் தி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆர் டிப்ளமசி அப்படின்னு GS4ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின். That is the dimension of this. அதனால இந்த எடிட்டோரியல் எடுத்திருக்கேன். Okay, so now we'll go to the third editorial. Third editorial is very simple one, nothing complicated. நம்ம வந்து ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்க பிரச்சனைகள் அவ்வளோதான். வாட் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்? நாளைக்கு வந்து ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படிங்கிறது GS2ல ஒரு டாபிக் இருக்கு. So Pollution Control Board, Central Pollution Control Board and State Pollution Control Board are two organizations at central and state level whose responsibility is to regulate and control the pollution. Pollution prevent பண்ணி regulate பண்ணி control பண்றது அவங்களோட வேலை. அது மூலமா they will put rules, they will impose the guidelines, they will bring in laws and they will enforce it, they will fine it and they will give approval to industries. இதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. So 1974ல வந்து வாட்டர் ஆக்ட், ஸோ வாட்டர் ஆக்ட் அண்ட் 1981ல வந்து ஏர் ஆக்ட். இந்த ரெண்டு ஆக்ட் மூலமா வந்து வி கிரியேட்டட் தி ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டி இன் தி PCCனா பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டி. PCC அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா யூனியன் டெரிட்டரிஸ்ல, டெல்லியில, லட்சதீப்ல, அந்தமான்ல அங்க இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பேர் PCC. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எங்க அப்படின்னு கேட்டா அது யூனியன் டெரிட்டரின்னு தெரியணும். பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கோங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டின்னு. இது எதுக்குன்னா டு ரெகுலேட் தி எமிஷன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் சோர்சஸ். Why state pollution control board was started na? To regulate the emissions from point sources. What is point sources and non-point sources in pollution? Pollution எங்க இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பாயிண்ட் சோர்சஸ். எங்க இருந்து பொல்யூஷன் வருதுன்னே தெரியலனா அது நான் பாயிண்ட் சோர்சஸ். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு அவுட்லெட்ல இருந்து ஒரு ஹார்ம்ஃபுல் லிக்விட் வந்து ரிவர்ல கலக்குறாங்க, நோயல் ரிவர் ஆத்துல கலக்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அந்த பைப் வருது அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஸோ எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது பாயிண்ட் சோர்ஸ்.
இப்போ ஃபார்மர் வந்து அளவுக்கு அதிகமான ஃபார்ம்ல பெஸ்டிசைட்ஸ் போட்டு ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து சாயில போட்டு சாயில வந்து பொல்யூட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த சாயில் மழைனால அடைச்சிட்டு வந்து தண்ணீர் நோயால் ஆத்துல கலக்குது அப்படின்னா அந்த பெஸ்டிசைட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு உங்களால சொல்ல முடியாதுல்ல. அது நான் பாயிண்ட் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஓவரால் திங். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் சோர்சஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதான் நான் பாயிண்ட் சோர்சஸ்க்கு டேரக்டா உங்களால எதுவும் பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் சோர்ஸ் இருக்கானோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க மேல ஃபைன் போடணும், அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், கைட்லைன்ஸ் கொண்டு வரணும். புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி வருது விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிகமிங் ஆஸ் அ பாயிண்ட் சோர்ஸ். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டையிங் யூனிட் வருது, இல்லைனா ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி வருது, இல்லைனா வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. இப்போ பேட்டரி டெக்னாலஜி பத்தி நம்ம பேசுறோம். பேட்டரி இண்டஸ்ட்ரி எல்லாமே ஹார்ம்ஃபுல் எமிஷன்ஸ் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பேசுறோம், அவங்களும் வந்து ஹார்ம்ஃபுல் மெட்டாலிக் ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து தே கேன் எமிட். ஸோ இந்த மாதிரி இவங்கலாம் பாயிண்ட் சோர்ஸா இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நாளைக்கு ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இஸ் எமிட்டிங் CO2 ஆர் NO2. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் சோர்சஸ் இருக்கலாம், லைசன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க அந்த இதை ஆரம்பிக்கிறீங்கன்னா இவங்க கிட்ட தான் அப்ளை பண்ணணும் லைசன்ஸ்க்கு. தே வில் கிவ் யூ தி கலர் கோட். நீங்க ரெட் இண்டஸ்ட்ரியா, ப்ளூ இண்டஸ்ட்ரியா, ஒயிட் இண்டஸ்ட்ரியா, எல்லோ இண்டஸ்ட்ரியான்னு 4 கலர் கோட்ஸ் இருக்கு ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் தர் பொல்யூஷன். ஸோ அந்த பொல்யூஷன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கலர் கோட் கொடுத்துருவாங்க. ஒரு கலர் கோடுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த கலர் கோட் பத்தி படிங்க, ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த வாட்டி என்ன கேட்டாங்க? வெதருக்கு சைக்ளோன்ஸ் கேட்டாங்கல்ல கலர் கோடு. எத்தனை பேர் கதை அடிச்சுட்டு அது வந்தாங்கிறது தெரியும். ஸோ அதனால வந்து இப்போ பொல்யூஷன் இருக்கிற கலர் கோடும் படிங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கலர் கோட் அந்த இண்டஸ்ட்ரியில வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கலர் கோடுக்கான கைட்லைன்ஸை கொண்டு வாங்க. இப்போ நீங்க ஒயிட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெனியூவலே கிடையாது. நீங்க வந்து பொல்யூட்டே பண்ண போறது இல்லைன்னா ஒயிட் இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு ரெனியூவலே பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்க ரெட் இண்டஸ்ட்ரியா இருந்தா இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரெனியூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த கைட்லைன்ஸ் போய் பாருங்க. ஸோ மீட்டிங்ஸ் தி டார்கெட் ஆஃப் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம். நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதும் அவங்களோட எய்ம் தான். ஒரு ஏர் பொல்யூஷன்ல நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் பத்தி ஒரு ரேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஏர்ல எவ்வளவு பொல்யூட்டன்ஸ் இருக்கணும், ஒரு பொல்யூட்டன்ட் என்னென்ன லெவல்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் பொல்யூஷன். அப்புறம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ். ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ் வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் தே ஹவ் கிவன். அந்த ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் சொல்ல போகுது. இதுல வந்து ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு விச் வாஸ் ஸ்டார்டட் இன் தி வாட்டர் ஆக்ட் அண்ட் ஏர் ஆக்ட் ஆஃப் 74 and 81. வாட்டர் ஆக்டோட அப்ஜெக்டிவ் டு பிரிவென்ட் வாட்டர் பொல்யூஷன், ஏர் ஆக்டோட அப்ஜெக்டிவ்ஸ் டு பிரிவென்ட் ஏர் பொல்யூஷன். 2 important environmental act which you have to study. ஸோ இந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சேல இருந்து கிடக்குது வழக்கம் போல. இதுதான் வந்து நம்ம படிக்கக்கூடிய 4 பாயிண்ட். அவ்வளவுதான். இதுல வந்து எந்த டைமென்ஷன்ல பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஏர் பொல்யூஷன் இந்த என்டையர் கேஞ்சட்டிக் பெல்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம கொஞ்ச நாளைக்கு 2 எடிஷன்ஸ்க்கு முன்னாடி 89th எடிஷன்ல கூட பார்த்தோம். வை ஏர் பொல்யூஷன் இஸ் ஹேப்பனிங் இன் டெல்லி அண்ட் என்டையர் கேஞ்சட்டிக் பெல்ட் அப்படின்னு ஜியோகிராபிக்கல் ரீசன்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் நான் எல்லா ஜியோகிராபிக்கல் ரீசன்ஸ் சொன்னேன். ஒன்று மட்டும் சொல்ல வந்துட்டேன், அது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அன்னைக்கே சொல்லியிருக்கணும். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்வர்ஷனா நம்ம சொல்லல. சம்மர் சீசன்லயும் பொல்யூஷன் இருக்கு, பட் சம்மர் சீசன்ல இருக்க பொல்யூஷன் வந்து இட் வில் கோ அப். இப்போ ஈக்குவேட்டர்ல வந்து ஏன் வந்து ட்ரோபோஸ்பியரோட ஹைட் வந்து 18 கிலோமீட்டர் ஆகும், போல்ஸ்ல ட்ரோபோஸ்பியரோட ஹைட் வந்து 8 கிலோமீட்டரும் இருக்கு. ஏன்னா ஈக்குவேட்டர்ல என்ன நடக்குதுன்னா கன்வெக்ஷன் நடக்குது. லேண்ட் ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹீட் ஆன ஏர் மேலே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்கு. வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால இங்க இருக்கிற பொல்யூட்டன்ட் எல்லாம் நீங்க சம்மர் சீசன்ல லேண்ட் ஹீட் ஆனதுனால அந்த ஹீட்டட் லேண்ட் வந்து இந்த ஏரை ஹீட் பண்ணி இந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு போயிடுது. அது வந்து மனிதர்கள் இருக்கிற இந்த நார்மல் ரீஜன்ல அந்த பொல்யூட்டன்ஸ் இருக்காது, கொஞ்சம் மேலே தான் இருக்கும். அதனால டைரக்டா நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ சம்மர் சீசன்லயும் பொல்யூஷன் இருக்கு, பட் அது ஏன் அஃபெக்ட் பண்றது இல்லைன்னா இதனால. விண்டர் சீசன்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் மான்சூன் வருது. மான்சூன் இஸ் கமிங் அண்ட் வாஷிங் அவே தி ஆல் தி பொல்யூட்டன்ஸ் அண்ட் இட் இஸ் டேக்கிங் அவுட். இப்போ திரும்பி விண்டர் சீசன் வரும்போது இப்போ ஸ்டபிள் பர்னிங் நடக்குது, ஆர் வெஹிக்கிள் பொல்யூஷன் நடக்குது. அதே பொல்யூஷன் தான் டெல்லியில வந்து 12 மாசமும் பொல்யூஷன் இருக்க தான் போகுது, ஏன்னா அவ்வளோ கார்ஸ் அங்கே இருக்க தான் போகுது. ஆனால் விண்டர் சீசன்ல மட்டும் அது ஏன் இன்டென்சிஃபை ஆகுது? டெல்லியில இருக்கிற கார்னால வர பொல்யூஷன்ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னால வர பொல்யூஷன்ஸ்னா விண்டர் சீசன்ல டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூ ஆர் ஹேவிங் அ கோல்டு பாக்கெட் ஆஃப் ஏர். ஸோ இந்த கோல்டு பாக்கெட் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால தேர் இஸ் நோ வெர்டிகல் மூவ்மெண்ட். இந்த வெர்டிகல் மூவ்மெண்ட் இல்லாம போகுது. டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னா என்ன? நீங்க ஆல்டிடியூட் மேல ரைஸ் ஆக டெம்பரேச்சர் வில் ஃபால் அப்படின்னு சொல்றதா வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன். சாரி, நார்மல் வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன சொல்லுங்க? ஆல்டிடியூட் மேல போக லாப்ஸ் ரேட் இருக்கும். 6.5 -6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர். எவ்ரி 1 கிலோமீட்டர் நீங்க மேல போகும்போது 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படின்னு பண்றது நார்மல் லாப்ஸ் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த நார்மல் லாப்ஸ் ரேட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் temperature inversion. So you are having a cold layer and then you are having a warm layer, which means that இங்க வந்து temperature கம்மியாகி திரும்ப அதிகமாகுது. இப்படி கம்மியாகி அதிகமாகிறது தான் வந்து இன்வர்ஷன். You are having a, so இங்க warm air மேல cold air இருக்கணும், ஆனா cold air கீழே warm air மேல இருக்கிறதுனால இது என்னவா இருக்குன்னா, இங்க இருக்கிற பொல்யூஷன்லாம் இங்கே லாக் ஆயிடுது. Cold air will be dense and always it will be there. There is nothing to rise, so pollutions will stay.
ஸோ இது கூட உங்களுக்கு அந்த பொல்யூஷன்ஸ் மேலே தான் என்ன நடக்குது, ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா அது மாறி அதுக்கு மேலே ஃபாக் ஃபார்மேஷன் நடக்கும்போது அது ஸ்மாகா மாறி அது இன்னும் வந்து ஹார்ம்ஃபுல்லாக நமக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. இது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படிங்கிறது. அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணல, இப்போ நம்ம வந்துடலாம். இந்த எடிட்டோரியல் எழுதின ஆத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் என்டையர் ஆல் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் தி கேஞ்செட்டிக் பெல்ட்ஸ் அவங்கள வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பொல்யூஷன் இத்தனை நாளாக இங்கே இருக்குன்னா அது காரணம் யாரு, அது யார் வராமல் பார்த்துக்கணும், இவங்க தானே வராமல் பார்த்துக்கணும், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவங்களோட ஃபங்க்ஷனிங்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டே வந்து சேலையிலிருந்து கிடக்குது. ஸோ கவர்னன்ஸ்ல நமக்கு ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கு, இன் ஜெனரல் கவர்னன்ஸ் இருக்கு. கவர்னன்ஸ்ல எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின். ஸோ காம்போசிஷன் ஆஃப் தி போர்ட், வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்? காம்போசிஷன் ஆஃப் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது பார்த்துக்கோங்க. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் அ சேர்மன் அண்ட் 5 members appointed by the state to represent the government. கவர்மெண்ட் சைட்ல இருந்து 5 பேர் இருக்காங்க, சேர்மன் பிளஸ் 5 members. மெம்பர் செக்ரட்டரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீலிங் ஆஃப் மேட்டர் ஆஃப் என்வாரன்மெண்ட் லாஸ். என்வாரன்மெண்ட் லாஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு மெம்பர் செக்ரட்டரி இருப்பார். ஓகே, அவருக்கு லா நல்லா தெரிஞ்சிருக்கணும், இதுதான் ஒரு கிரைட்டீரியா. கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி 6 பேர், லா தெரிஞ்ச ஒருத்தர், மொத்தம் 7 பேரா. இதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னா 2 members appointed by the government who function as local authority within the state. அந்த லோக்கல் ஸ்டேட் பத்தின தெரிஞ்ச 2 பேர். 3% nominated by the state government representing the interest of fisheries, agriculture, trade and any other interest of the government as it may seem. லோக்கலா இருக்கிற ஃபார்ம் கம்யூனிட்டியில இருந்து 3 பேர், ஃபார்மிங்கை தான் மீன் பண்றாங்க, அக்ரிகல்ச்சரை. 2% from companies, corporations which are either controlled, owned and managed by the state. ஸோ இந்த மாதிரி வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்ட் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிற இதுல இருந்து 2 பேர். ஸோ இந்த காம்போசிஷன் பார்த்துக்கோங்க, இந்த காம்போசிஷன் வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கப்படலாம். ஸோ திஸ் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் தி ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்டர் வாட்டர் ஆக்ட். வாட்டர் ஆக்டுக்குள்ள தான் இந்த ப்ரொவிஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு போர்டை வந்து எல்லா ஸ்டேட்டும் அமைக்கணும். இப்படி அமைக்கிறப்போ இவங்க எல்லாருமே அப்பாயிண்ட் பண்றது இல்லை, அதான் பிரச்சனை. அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நிறைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இந்த சேர்மன் அண்ட் மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க, பட் மெம்பர் செக்ரட்டரி வந்து என்வாரன்மெண்டல் லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்களை போடுறாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன போடுறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் போடுறாங்களே. நிறைய ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்க அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் யாரு அப்படின்னா, அவங்க ஒரு பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி நடத்துறவங்களே இருக்காங்களாம். உங்களுக்கு புரியுதா? நான் தமிழ்நாடு ஸ்டேட் கண்ட்ரோல் போர்டோடைய ரெப்ரஸன்டேஷன் எடுத்து பார்த்தேன். நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றவங்க யாரு அப்படின்னா, டெக்ஸ்டைல் டையிங் யூனிட் நடத்துற ஒரு கம்பெனியோட முதலாளி தான் இருக்காரு. அவர் தான் வந்து ஆத்த வந்து டை தானே பொல்யூட் பண்ண போகுது. ஸோ அப்போ டெக்ஸ்டைல் டையிங் யூனிட் நடத்துற ஒருத்தர் அதுல மெம்பரா இருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? தே ஆர் தி மெம்பர் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் தே ஆர் கோயிங் டு ரெகுலேட் தேர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த நான் தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி தான் யூபியில், ஜார்க்கண்ட்ல, பீகார்ல, பஞ்சாப்ல, ஹரியானால இப்படிதான் இருக்கு. எல்லா ஸ்டேட்லயுமே the stakeholders who are responsible, they are part of the இது. So easily there is a conflict of interest. அதே மாதிரி இதுக்குள்ள கவர்மெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. So automatically government is also polluting through their thermal power plants. Government தான் thermal power plants run பண்றாங்க. They are also polluters. So government-ஓட மெம்பர்ஸே இருக்கிறாங்க. That is also a problem. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலே என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிளியர்டா? ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். அந்த ஏரியா பொல்யூஷன் ரிலேட்டட் எக்ஸ்பர்ட்ஸ், என்வாரன்மெண்டலிஸ்ட், இப்போ டவுன் டு எர்த் மாதிரியான ஒரு என்வாரன்மெண்டல் ஆர்கனைசேஷன் நடத்துகிற என்ஜிஓஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் இல்லை. யார் இருக்காங்க அப்படின்னா 50% ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் பொல்யூட்டர்ஸ். பொல்யூஷன் கம்யூனிட்டியை தான் ரெப்ரசென்ட் பண்றவங்க உள்ள இருக்காங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஎஸ்யூ மெம்பர்ஸ். அதனால ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பிஎஸ்யூஸ் தான் வந்து பொல்யூஷனும் பண்ணுது, இண்டஸ்ட்ரீஸும் பொல்யூஷன் பண்ணுது. பொல்யூஷன் பண்றவங்களே நம்ம அப்பாயிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றோம். சயின்டிஸ்ட் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறவங்களும் உள்ள இருக்கணும், அண்ட் அகாடமிக்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த இருக்கணும். பட் இந்த சயின்டிஸ்ட், மெடிக்கல் ப்ரொஃபஷனல், அகாடமிக்ஸை வந்து 7% மெம்பர்ஸ் தான், லைக் 7% ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆர் தேம். அது விட்டுருங்க. 2 members with the air pollution's knowledge are not appointed. At least 2% who are having knowledge regarding the air pollution should be appointed அப்படின்னு பார்த்தோம். அவங்க யாரா இருக்கணும்னா, ஒரு சயின்டிஸ்ட், இல்லைனா ஒரு டாக்டர், இல்லைனா வந்து ஒரு என்வாரன்மெண்டல் பத்தின எக்ஸ்பர்ட் இருக்கணும். பட் அதுல வந்து ஏகப்பட்ட ஸ்டேட்ல அப்பாயிண்ட் பண்றது இல்லை. இட்ஸ் மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட், பட் தேர் நாட் அப்பாயிண்டிங் இட். எது? கேஞ்செட்டிக் பெல்ட்ல இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அவங்க தமிழ்நாடு எடுக்கல. தமிழ்நாடு நான் போய் பார்த்தேன். கேஞ்செட்டிக் பெல்ட்ல இருக்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அப்படிதான் இருக்காங்க. சேர்பர்சன் அண்ட் மெம்பர் செக்ரட்டரி இவங்க வந்து ஸ்டேபிள் டென்யூர் இல்லை. இவங்க யாரா போடுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வேற டிபார்ட்மெண்டோட ஒரு செக்ரட்டரியா இருக்காருல்ல, அவருக்கு அடிஷனல் சார்ஜா போட்டு விடுறாங்க, நீ பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு.
அவர் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட், அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா அவர் வந்து டைரி அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா அவர் வந்து வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு செக்ரட்டரியா இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம். அவரை தூக்கி நீ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கப்பா அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு தே வில் கான்சென்ட்ரேட் ஆன் தி ஒர்க். அதே மாதிரி நிறைய மெம்பர் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்றவங்களுக்கு டென்யூரே இல்லை, 2 மாசம் பாதை. இப்போ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மாதிரி 2 months தான் டென்யூர் இருக்கு, 60 நாள் தான் டென்யூர் இருக்கு. அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்குது. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கு. They are added as additional lack of long term policy making. ஸோ அப்படி இருந்தால் லாங் டர்ம் பாலிசி மேக்கிங் நடக்காது, ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன்ஸும் பண்ண மாட்டாங்க. 2 மாசம் சும்மா உட்காந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். அண்ட் அண்டர்ஸ்டாப் 40% அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய பியூரோக்ரஸி எடுத்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் தி சீட்ஸ் ஆர் வேக்கண்ட் இன் ஆல் தி 9 states. ஜார்க்கண்ட்ல 84% ஆஃப் தி சீட்ஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆர் வேக்கண்ட் தான். ஒரு குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் நடத்தி ரெக்ரூட் பண்ணா 4 பேர் வேலையாவது கிடைக்கும்ல. 84% ஆஃப் தி சீட் வந்து வேக்கண்ட். அதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அந்த என்டையர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற குரூப் 1, 2, 3, 4 லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் நான் சொல்றேன். அந்த ஸ்டாஃப் கெப்பாசிட்டியில 84% வேகன்சி இன் ஜார்க்கண்ட், 75% இன் பீகார். அதாவது எதுனா இந்த டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் அந்த பொசிஷன்ஸ். ஸோ ஒன்லி சிம்பாலிக் ஃபங்க்ஷனிங், சும்மா ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நடத்தணுமே அப்படின்னு நடத்துறாங்க. பேப்பர் ஒர்க் மட்டும் தான் பண்ணுது. பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இப்போ ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதோட பேப்பர் ஒர்க் பண்ணி ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா ஒரு அப்ரூவல் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி வெறும் பேப்பர் ஒர்க் பண்ற ஒரு ஆர்கனைசேஷனா தான் இது நிறைய ஸ்டேட்ல செயல்படுதே தவிர, ஆன் கிரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷனா இல்ல. அப்ரூவ் தி கன்சென்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி அப்ளை பண்றாங்களே கலர் கோடிங், அந்த மாதிரி கலர் கோடிங் கொடுத்து அவங்களை கலர் கோடிங் எதை வச்சு கொடுக்கணும், அவங்க என்ன இண்டஸ்ட்ரி என்ன பொல்யூட் பண்ண போறாங்கன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குல்ல, என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் யார் கேரி அவுட் பண்ணணும்? ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அந்த மாதிரி அசஸ்மெண்ட்லாம் பண்றது இல்லை இவங்க. ஸோ வெறும் ஒரு பேப்பர் ஒர்க்காவே அது போயிடுது. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க கிரிட்டிசிசம். ஸோ இஃப் தேர் இஸ் அ ஸ்பெசிபிக் கொஸ்டின் ரிகார்டிங் எஸ்பிசி யூ கேன் ரைட், ஆர் any other environment question or Delhi air pollution or in general environmental protection regulatory bodies பொதுவா எழுதுற மாதிரி வாய்ப்பு கிடைச்சாலும் எழுதலாம். ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இப்படிதான் செயல்படுது, சும்மா ஒரு பாடி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு 40 பேருக்கு வேலை கொடுத்து. ஓகே, ஸோ கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு இந்தியா இஸ் பிளானிங் டு எண்ட் சைல்ட் மேரேஜ். இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து எஃப்ஏக்யூ, இன்னைக்கு வந்து எஃப்ஏக்யூ. இதுல வந்து பெருசா எதுவுமே எக்ஸலண்டான பாயிண்ட்ஸ்லாம் இல்லை, சிம்பிளான பேசிக்கான சைல்ட் மேரேஜ் பத்தி ஒரு கொஸ்டின் வந்தா சோஷியல் இஷ்யூஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ் அதுல வர ஒரு பாயிண்ட், பேசிக் ஃபேக்ட்ஸ் டேட்டா, சைல்ட் மேரேஜ் பத்தி ஒரு கொஸ்டின் வந்தா ஆன்சர் பண்ண எழுதுறதுக்கான பேசிக் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதுல கிடைக்குது. தட்ஸ் இட். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 படி which was released in recently within few or 8 months back. In India, child marriage has reduced from 47.4% to 26.8%. 47.4% இருந்து 26.8%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 21% வந்து 10 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. 10 வருஷத்துல அவ்வளவு குறைஞ்சிருக்கு. பட் கடந்த 5 வருஷத்துல, அதாவது 2005 இருந்து 2015 இவ்வளவு குறைஞ்சிருக்கு. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 3.5% தான் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் ரீசன்ட் டைம்ஸ்ல சைல்ட் மேரேஜஸ் உடைய கண்ட்ரோல் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஸோ இதுல மீனிங் புரியுதா? 5ல இருந்து 15 26 47ல இருந்து 26 ஆயிருக்கு. ஆனா கடந்த 5 வருஷத்துல 26ல இருந்து 23 தான் இருக்கு. ஸோ சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் நடக்கல. ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா, வேல்யூ அதிகமா இருக்கும் போது தான் growth ரேட்டோ டிக்ளைன் ரேட்டோ அதிகமா இருக்கும். when it is coming down automatically arithmetically it will come down. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி இருக்குன்னா 300ல இருந்து 200, 200ல இருந்து 100, 100ல இருந்து 50 வந்துடலாம். 50ல இருந்து, அதாவது 70ல இருந்து குறைச்சு அதை 10 ஆக்குறது தான் கஷ்டம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எஃபெக்ட் இருக்கு. இன்னொரு எஃபெக்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பேண்டமிக் டைம்ல நிறைய சைல்ட் மேரேஜஸ் அதிகமாயிடுச்சு. அதனால வந்து குறைஞ்சதெல்லாம் திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்டா சொல்றாங்க. இதுதான் 2 பாயிண்ட் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. முதல் பாயிண்ட் சொல்லல, 2வது பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. முதல் பாயிண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல இருக்கும். கான்சிக்வன்சஸ், இட் வயலேட்ஸ் தி சைல்ட்ஸ் ரைட்ஸ் ஃபார் எஜுகேஷன். ஸோ இது வந்து சிம்பிளா ஏன் வந்து சைல்ட் மேரேஜ் பண்ணணும்? வாட் இஸ் சைல்ட் மேரேஜ்? இஃப் someone below the age of 18, if they are married, then that is called as child marriage. It violates the child's rights for education. ஏன்னா படிப்பு நிறுத்திடுறாங்க. பாடிலி அட்டானமி. ஸோ அவங்களுடைய அந்த டெசிஷனை வந்து எடுக்கிற ஏஜ்ல அவங்க இல்லை. வெளியே இருந்து மேரேஜ் டெசிஷன் ஷுட் பி டேக்கன் பை த இண்டிவிஜுவல்.
ஆனால் சைல்டு மேரேஜ்க்கு அது நடக்கும்போது இட் இஸ் நாட் தேர் டெசிஷன், இட் இஸ் ட்ரஸ்டட் ஃப்ரம் அபவ். அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் அதர் அடல்ட்ஸ்க்கு அப்படிதான் நடக்குது சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சைல்டு மேரேஜ் நடக்கும்போது அவங்க வந்து ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டுக்கு இன்னும் வரல. 18 இஸ் தி ஏஜ் ஆஃப் கன்சென்ட். 18 வயசு வந்தாதான் நீங்க வந்து சொந்தமா முடிவு எடுக்கிற இதுக்கு வரீங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குதுன்னா இட் இஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ அதனால பாடிலி அட்டானமியை வந்து அவங்க லூஸ் பண்றாங்க. மால் நரிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ டீனேஜ்ல தான் வந்து உமன் வந்து தே வில் பி இன் தி வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரிஷன் தே வில் பி இன் தி வீக்கர் ஸ்டேஜ். ஏன்னா அப்பதான் வந்து பியூபர்ட்டி வந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து அனிமியா அதிகமா இருக்கும். அந்த இனிஷியல் பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு சில அந்த 18-19 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் மால் நரிஷ்மெண்ட் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒரு 20ஸ்க்கு போன பிறகுதான் அவங்க பாடி ஒரு ஸ்டெபிலைசேஷன் அடங்கி ரீச் ஆகி கண்டினியூ ஆகும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால தான் 21, 22, 23க்கு அப்புறமா மேரேஜ் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். நீங்க டீனேஜ்ல மேரேஜ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு டேமேஜ் தி போத் உமன் அண்ட் தி ஆஃப் ஸ்பிரிங். ஸோ டீனேஜ்ல பிரெக்னன்ட் ஆகி, அதாவது 16, 17, 18, 19 இந்த ஏஜ்ல ஒரு மதர் பிரெக்னன்ட் ஆகி, அந்த மாதிரி 16, 17, 18, 19 ஏஜ்ல இருக்க ஒரு மதருக்கு பிறந்த குழந்தைகள்லாம் பெரும்பாலும் மால் நரிஷ்டா தான் இருக்கு, இன்குபேட்டர் பேபிஸா தான் இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஹேவிங் ஸ்டண்டிங். அவங்களுடைய growthல வந்து தே ஆர் ஃபேசிங் தி ப்ராப்ளம்ஸ். இப்போ 19 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கிற ஒரு 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்க ஒரு அம்மாக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி கேஸ்ல த சைல்டு இஸ் ஆல்சோ மால் நரிஷ்ட் அண்ட் ஸ்டண்டிங் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இந்தியாவில் 35.5% வந்து சில்ட்ரன் ஆர் ஸ்டண்டட். அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஸ்டண்டிங் அப்படிங்கிறது சில்ட்ரன் இஷ்யூல பார்க்குறோம். அது ஒன் ஆஃப் தி ரீசன் என்னதுன்னா, அவங்க அம்மாக்கள் வந்து அடலசன்ட் ஏஜ்ல டீனேஜ்ல வந்து லைக் ஏர்லி பிரெக்னன்சிங்கிறது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஸோ பாடி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு 25 அந்த மாதிரி ஒரு 20ஸ்ல வந்து மேரேஜ் நடக்கும்போது இட் இஸ் ஃபைன். முன்னாடி இருக்கும்போது இட் இஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஹை ஃபர்டிலிட்டி. ஹை ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் 19 வயசுலேயே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 10-12 வருஷம் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 குழந்தைங்க கூட பிறக்கும். இப்போ நீங்க முதல் குழந்தையே உங்களுக்கு 28 வயசுல தான் பிறக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வில் ஹேவ் 1 or 2 கிட்ஸ். முதல் குழந்தை இவ்வளவு சீக்கிரம் பிறக்கிறதுனால நிறைய குழந்தை பிறக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கு. அதனால வந்து ஃபர்டிலிட்டி இஸ் இன்க்ரீசிங். ஃபர்டிலிட்டினா லைக் பாப்புலேஷன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி இன்க்ரீசிங். தட் இஸ் தி ப்ராப்ளம். இதை தாண்டி ஏகப்பட்டது இருக்கு. சின்ஸ் தே ஆர் டினைட் எஜுகேஷன், they are denied employment opportunities, they are denied independence, they are denied an independent life, financial independence. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது. இந்த மாதிரி all these things are happening. இந்தியா இது வந்து another data 8 worst states child marriages அதிகமா இருக்கிற 8 ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ் தான்: வெஸ்ட் பெங்கால், பீகார், திரிபுரா, ஜார்க்கண்ட், அசாம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா. ஓகே, இல்ல வெஸ்ட் பெங்கால், பீகார், திரிபுரால 40% வந்து சைல்ட் மேரேஜஸ் ப்ரிவலண்டா இருக்கு. ஸோ ஆஃப் தி மேரேஜஸ் விச் ஆர் ஹேப்பனிங், அதாவது எந்த மாதிரி டேட்டா எடுக்கிறாங்கன்னா 18ல இருந்து 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கிற உமன் கிட்ட போய் சர்வே பண்றாங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. அதுல 40% ஆஃப் தி உமன் வந்து எனக்கு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட டேட்டா இது. 18ல இருந்து 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்க உமன் கிட்ட சர்வே எடுத்து பண்ணும்போது எனக்கு 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு 40% பேர் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் திரிபுரா. ஆன்சர் ரைட்டிங்ல ஜஸ்ட் நீங்க எழுதிக்கலாம். இந்தியாவில் வந்து 8 ஸ்டேட்ல வந்து இட் இஸ் ஹேவிங் மோர் தென் நேஷனல் ஆவரேஜ். இப்போ நேஷன் லெவலில் 23 தானே இருக்கு. இந்த ஸ்டேட் எல்லாம் 40-35 இருக்கு. கேரளாவில் வந்து 6 பாயிண்ட் சம்திங் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சம் 11.12% இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்லையும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ஸ்டேட்ஸ்ல இட் இஸ் ஹை. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி தி சொல்யூஷன்? ஸோ பாவர்ட்டி இஸ் தி மெயின் ரீசன் வை சைல்ட் மேரேஜஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் அப்கோர்ஸ் இட் இஸ் தேர் கல்ச்சுரல் பிஹேவியர் அண்ட் பேட்ரியார்கல் மைண்ட் செட். அதெல்லாம் ஜென்ரிக் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். பாவர்ட்டி இஸ் தி மெயின் ரீசன் அப்படிங்கிறதா ஒரு விஷயம். ஏன் பாவர்ட்டி அப்படிங்கிறது மெயின் ரீசன் அப்படின்னா, இந்த மேரேஜ் வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் விடுறேன் அப்படிங்கிறது அந்த பேரண்ட்ஸ் வந்து பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு லைக் அந்த டவுரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு வந்து கொடுக்க வேண்டிய அந்த பேர்டன் இருக்கிறதுனால சீக்கிரம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் திங்கிங். இது ஒரு மைண்ட் செட் இஷ்யூவா இருக்கு. ரெண்டாவது இஷ்யூ என்னவா இருக்குன்னா, ஸ்கூலிங் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹவு வி கேன் சால்வ் திஸ் னா, இஃப் பாவர்ட்டி இஸ் அலிவியேட்டட் இன் தி ரூரல் ஏரியாஸ் தென் சைல்ட் மேரேஜஸ் வில் பி ஸ்டாப்பிங். ஸ்கூலிங், இப்போ ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ ஸ்கூல்ல இருந்து நிறுத்தி நீ வீட்டில் இருன்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சைல்ட் மேரேஜா இருக்கு. ஸோ ஸ்கூலிங்கை கண்டினியூ பண்ண வச்சு டிராப் ரேட்டை குறைக்கிறத வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ஷோர் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு கேர்ள் வந்து திடீர்னு டிராப் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அட்டனன்ஸ் குறையுது அப்படின்னா தே ஷுட் டேக் ஆக்ஷன். ஏன் அட்டனன்ஸ் குறைஞ்சது, ஏன் வரல அப்படின்னு. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்கூலிங்கை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா மேபி சைல்ட் மேரேஜஸ் ப்ரிவென்ட் பண்ணிருக்கலாம். அப்படி நின்று போன நிறைய பேருக்கு சைல்ட் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கூலிங் இஸ் ஒன் திங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எதுனா டாய்லெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எதுக்கு ஸ்கூலிங்ல நிக்குது அப்படின்னு பார்த்தா, டாய்லெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தி லேடிஸ் கேர்ள்ஸ் டாய்லெட் இல்லாத நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால ஆஃப்டர் பியூபர்ட்டி தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் டு விசிட் ஸ்கூல்ஸ். ஸோ அதனால ஸ்கூலுக்கு போகாத அப்படின்னு நிறுத்திடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தட் இஸ் லீடிங் டு தி
சைல்ட் மேரேஜஸ். ஸோ அதனால கேர்ள்ஸ் டாய்லெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தணும். அகைன் வி சா இன் எக்கனாமிக் சர்வே அது 97% இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 98% ஆயிருக்கு. ஸோ இன்னும் 2% தான் பாக்கி இருக்கு அப்படின்னு 2 பாக்கி இருக்கு அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட டேட்டா வந்து சொல்லுது. பட் ஸ்வச் பாரத் கேம்பெயின்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான கேம்பெயின் என்னதுன்னா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல டாய்லெட் கட்டுறது. ஸோ தட் ட்ராப் அவுட் ரேட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ ட்ராப் அவுட் ரேட்டுக்கும் சைல்ட் மேரேஜ்க்கும் லிங்க் இருக்கு அப்படிங்கிறது வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். இப்படி சைல்ட் மேரேஜ் பண்றதுனால நீங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்த்தாகவும் நியூட்ரிஷன் வைஸ் டேமேஜ் பண்றீங்கிற அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு இல்லை. ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணா நம்மளோட சில்ட்ரனோட ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த அவேர்னஸே இல்லாம இருக்கும். அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் அது இருக்கும். ஸோ அது ஒரு டைமென்ஷன். இன்னொரு அவேர்னஸ் என்னதுன்னா இந்த மாதிரி சைல்ட் மேரேஜஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். அதுல இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி சைல்ட் மேரேஜஸ் வில் பி ஃபோர்ஸ்டு தான். அப்படி ஃபோர்ஸ்டு சைல்ட் மேரேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணோ இல்லைனா ஒரு பையனோ யாருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஸோ யாருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வேணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அலர்ட் சிஸ்டம், ஹவு தே ஆர் கோயிங் டு அலர்ட். அந்த அலர்ட் சிஸ்டம் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லையும் we have to establish where they can do a phone call and they can give an alert. என்ன அலர்ட் சிஸ்டம் இருக்கு நம்ம ஊர்ல? 1090வா? 1098 எக்ஸாக்ட்லி 1098 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். நான் அது இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி மச் நீடட். வி நீட் ஸ்ட்ராங் லாஸ் அண்ட் ஸ்ட்ராங் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன் கிரவுண்ட்ஸ். தட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஸ்ட்ராங் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்ரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் திஸ் சைல்ட் மேரேஜ் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸர். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸரை போட்டு அவங்களோட ரோலே என்னவா இருக்கணும் அப்படின்னா சைல்ட் மேரேஜஸை ப்ரிவென்ட் பண்றதா இருக்கும். இப்போ என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை திஸ் ட்ராப் அவுட் ரேட் அண்ட் டேக் ஆக்ஷன். இப்போ ஒரு ஸ்கூல் லெவல்ல இப்போ ஒரு கேர்ள் வந்து ட்ராப் அவுட் ஆறாங்க அப்படின்னா அந்த பிரின்சிபலுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிக்கு சென்சிடைஸ் பண்ணணும். ஏன்னா பிரின்சிபல் டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு கேட்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி அலர்ட் பண்ணி அந்த வீட்டுல இருந்து 4 பேர் வரல, ஏன் வரலன்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கணும். we have to create a mechanism. இது இன்னொரு மெக்கானிசம் என்ன கொண்டு வரணும்னா ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இப்போ நீங்க அந்த 18-19 இப்போ மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேஷன் ஃபார் தி கேர்ள்ஸ் வந்து இட் இஸ் பீங் ஸ்டாப். So if we are providing them vocational education and if you are creating a self-help groups, automatically they will be financially independent and they will make sure that இது ஆக்சுவலி எந்த vocational education எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்கன்னா 15-16 years of ஏஜ்ல ஸ்கூல் எஜுகேஷன்ல vocational education அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த டைம்லேயே வந்து they can learn these things and they can be part of the self-help groups. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த financial independence will create an awareness for them அப்படிங்கிற அந்த டைமென்ஷன்ல they are telling. ஸோ இதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு? இந்த ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன் கிரவுண்டுக்கு வந்து இன்னொரு இனிஷியேட்டிவ் சொல்றாங்க. என்ன இனிஷியேட்டிவ்னா இப்போ நான் சிம்பிளா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் படம் ஒன்று இருக்கு. என்ன படம் அது? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையை வந்து சைல்ட் மேரேஜை தடுக்கிறது தானே. அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கணும் எல்லா ஊர்லயுமே. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின் மூலமா வி ஷுட் ஹேவ் பர்சன் ஹூ ஆர் கோயிங் டு மானிட்டர். ஸோ நான் அந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம வெட்டி பசங்க இருக்கணும்னு சொல்லலை. சிவகார்த்திகேயன் சூரி கேரக்டர் மாதிரி நான் யார சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கிற மானிட்டர் பண்ற பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு செக் அண்ட் கிரியேட் அன் அவேர்னஸ் ஆன் கிரவுண்ட். அந்த வாட்ச் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணணும். இந்த வாட்ச் குரூப் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க சொசைட்டில இந்த மாதிரி ஏதோ நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி நடந்துச்சுன்னா அவங்க சீக்ரெட் இன்ஃபார்மர்ஸா இருக்கணும். இன்ஃபார்மர்ஸா அப்படி கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை போய் தடுக்கணும். ஸோ லைக் வாட் சிவகார்த்திகேயன் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல பண்ற மாதிரியான இந்த வாட்ச் குரூப் மெக்கானிசம். இந்த வாட்ச் குரூப்னா ஏகப்பட்ட விஷயத்துக்கு வாட்ச் குரூப்ஸ் இருக்கு. ஸோ டொமஸ்டிக் அபியூஸ்க்கு வாட்ச் குரூப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ டொமஸ்டிக் அபியூஸ்னா என்னதுன்னா இந்த மாதிரி வாட்ச் குரூப்ல சேர்ந்த விமன் வந்து பேட்ரோல்ல வருவாங்க. ஸோ பேட்ரோல்ல வரும்போது லைக் இப்போ ரீசெண்டா வந்த இந்த படத்துலயும் அதை காட்டியிருப்பாங்க. எந்த படம்னா அம்மு அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஐஸ்வர்யா லட்சுமியோடைய படம், தெலுங்கு படம். அந்த படத்துல வந்து டொமஸ்டிக் அபியூஸ் பத்தி தான் இதோட ஷோன். இந்த வாட்ச் குரூப் அப்படின்னா என்னதுன்னா எல்லா ஏரியாலையும் ஆஷா ஒர்க்கர் மாதிரியான ஒரு பர்சன் போலீஸ் அப்பாயிண்டடா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரீஜன்ல இருக்கிற எல்லா உமன் கிட்டையும் போய் பேசுவாங்க. டே டைம்ல போயிட்டு பேசுவார்த்தை நடத்தி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, டொமஸ்டிக் அபியூஸ் இருக்கா அப்படின்னு டைரக்டா கேட்க மாட்டாங்க, இன்டெரக்டா கேட்பாங்க. ஏன்னா டைரக்டா எந்த லேடிஸும் ஒத்துக்க மாட்டாங்க, புருஷனை காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க, கணவனே கண்கண்ட தெய்வம்ங்கிறதுனால. ஸோ அதனால வந்து இன்டைரக்டா அவங்க கிட்ட சென்சிட்டிவ் ஏதாவது டெஸ்ட் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி வாட்ச் குரூப் மெக்கானிசம் கிரியேட் பண்றதுனால ஆன் கிரவுண்ட் லெவல்ல வி கேன் என்ஃபோர்ஸ் இட் அப்படிங்கிறது தே ஆர் டெல்லிங். அம்மு அப்படிங்கிற படம் நல்லா இருந்தது இந்த சென்ஸ் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி சூப்பரா காட்டியிருந்தாங்க. ஸோ ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 அந்த ஆக்டை பத்தி இப்போ நான் பேசல, நீங்க போய் பாருங்க. இட் ப்ராஹிபிட்ஸ் தி சைல்ட் மேரேஜ் அண்ட் பாக்ஸோ ஆக்ட் அண்ட் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் ரெண்டு ஆக்ட்லையுமே 18 years ஆஃப் ஏஜுக்கு கீழே அது வந்து யூ ஷுட் நாட் அலோவ் மேரேஜஸ்.
ஆனா இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நம்ம ஊர்ல மேரேஜ் லாஸ் வந்து ஸ்டில் வி ஆர் நாட் ஹேவிங் யூனிஃபார்ம் மேரேஜ் லா. ஸோ அதனால ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கும் ஒரு சில ட்ரைபல் குரூப்ஸ் உடைய மேரேஜ் லாஸ்ல தே ஆர் அலோவிங் சைல்டு மேரேஜஸ் அப்படிங்கிறது அவங்களோட மேரேஜ் லாலே அதுக்கான இடம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஷுட் பி ரிமூவ்ட் அண்ட் மேரேஜ் லாஸ்ல ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரது வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ சைல்டு மேரேஜ் ஷுட் நாட் பி அலவுட் இன் எனி ரிலிஜியன் ஆர் எனி ட்ரைபல் குரூப். அது ட்ரைபல் ரைட்ஸா இருந்தாலுமே அது அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் டெல்லிங். ஸோ அதனால வந்து யூனிஃபார்ம் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது வி ஹேவ் டு கிரியேட். ஸோ பாக்ஸோ ஆக்ட்ல வந்து இஃப் அ பர்சன் இஸ் ஃபவுண்ட் டு பி ஹேவிங் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வித் அ மைனர் கேர்ள் அப்படின்னாலோ இல்லை மைனர் பாய் அப்படின்னாலோ they would have they can take action against the POCSO Act. POCSO Act is general neutral. Victims can be both men and women, sorry, boy or girl. So ரெண்டு ஆக்ட்லயுமே வந்து we can ensure that child marriage is prevented. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீமோட மெயின் எய்மே வந்து அஃப்கோர்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து பர்த் தான். சைல்டு செக்ஸ் ரேஷியோ தான் வந்து அதோட மெயின் எய்ம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஆனா அதோட அல்டிமேட் எய்ம்ல வந்து அதுல இன்னொரு அதுல வந்து என்னென்ன தராங்க அப்படின்னா, ஒன்னு வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தேர் எஜுகேஷன். ஒரு கேர்ள் வந்து டிராப் அவுட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தே ஆர் கிரியேட்டிங் மெக்கானிசம். அது கூட சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஊர்ல வந்து என்ன மகள் தெய்வ மகள், செல்வ மகள் தெய்வ மகள் அப்படிங்கிறது சீரியல, செல்வ மகள் திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல என்னதுன்னா, யூ கேன் ஸ்டார்ட் அ பேங்க் அக்கௌண்ட் ஆன் தி நேம் ஆஃப் யுவர் கேர்ள். So that அவங்களோட எஜுகேஷனுக்கு you can save money and you can withdraw it after 18 years of age or 21 years of age. It differs from various state. So சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது மூலமா they are making sure that எஜுகேஷனுக்கு மணி இஸ் பீங் ஸ்பெண்ட் அப்படிங்கிறது. இந்த 3 ஸ்கீம் பத்தி டீடைல்டா படிங்க, இந்த ஆக்ட்ஸ் பத்தி. அப்புறமா வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு தேவை. வெஸ்ட் பெங்கால்ல வந்து கன்யாஸ்ரீ, ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் நம்ம பார்க்குறோம் 40% மேல இருக்கு. கன்யாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள்ல இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு உமனோடைய ஹையர் எஜுகேஷனுக்கு காசு ஃபீஸ் அப் டு 25,000 வரைக்கும் தராங்க. ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ 25,000 வரைக்கும் பே பண்ற அளவுக்கு தே ஆர் ஹேவிங் அ ஸ்கீம் கால்ட் கன்யாஸ்ரீ இன் வெஸ்ட் பெங்கால். சைக்கிள்ஸ் தராங்களாம். அதாவது எனக்கு என்ன வந்ததுன்னா, பீகார் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல சைக்கிள்ஸ் தராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சைக்கிள்ஸ் கொடுக்கறது லைக் பயனீர் வந்து தமிழ்நாடு தான். கேர்ள்ஸ்க்கு வந்து சைக்கிள் கொடுக்கறதுனால டிராப் அவுட் ரேட்ஸ் குறையும். அதனால வந்து தே வில் கோ டு ஸ்கூல். அதனால சைல்ட் மேரேஜ் நடக்காது. ஸோ சைல்ட் மேரேஜ் குறைஞ்சதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து சைக்கிள்ஸ் வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல நிறைய ஸ்டேட்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ ஒடிஷால வந்து சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ வில்லேஜ் கேம்பெயின் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சு வில்லேஜ் ஃபுல்லா சைல்ட் மேரேஜ் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தே ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ இது மூலமா நிறைய வில்லேஜஸ் வந்து இட் ஹஸ் கன்வெர்டட் அப்படிங்கிறது தே ஆர் டெல்லிங். ஸோ சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ வில்லேஜ் கேம்பெயின் அப்படிங்கிற கேம்பெயின், இந்த மாதிரி கேம்பெயின் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியாவில் நம்ம இப்போ சைல்ட் மேரேஜ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா, வே ஃபார்வர்ட் எழுதுறதுக்கு தான் ஜஸ்ட் செல்லிங். சைல்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் கம்யூனிட்டி, சைல்ட் மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரியான கமிட்டிஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் வி ஹேவ் டு ரெப்ளிகேட். இப்போ நான் சொன்னல, கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கு இன்சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்கணும். அதே மாதிரி வாட்ச் குரூப் ஒன்று தான் கிரியேட் பண்ணணும், நம்ம போஸ் பாண்டி மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து we have to create. So this is the way forward is they are selling. இதுல நீங்க சைல்ட் மேரேஜ் ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து டீடைலா படிங்க. தட் இஸ் அண்ட் பிபிபி ஸ்கீம் அண்ட் சுகன்யா அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே பாருங்க. இதுல முக்கியமா இருக்கிறது டேட்டா தான். இந்த டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி. இது வந்து எந்த எடிட்டோரியலும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அன் இனிஷியேட் ஒரு எக்ஸ்பிளைனர் தான். ஸோ இந்த எக்ஸ்பிளைனர் முடிச்சுட்டு வில் வைண்ட் அப். ஸோ வாட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ்? So government launched this national logistic policy. GS1 industries இருக்கு. So logistics is a separate industries. GS3 economy, infrastructure, industrial policies எல்லாத்துலயும் இது relevant. ஒரு good வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ப்ரொடக்ஷன் சென்டர்ல இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது? இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்குது. இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன தேவைன்னா ரா மெட்டீரியல்ஸ் வரும். கரெக்டா? யூ வாண்ட் ரா மெட்டீரியல்ஸ். நிறைய ரா மெட்டீரியல்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வருது. இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூஸ் ஆன good வந்து இட் இஸ் பீங் டிரான்ஸ்போர்ட்டட். It is reaching to the wholesale shops. Wholesale shops lende it is going to like inga nadula வந்து you will have some godowns or warehouses. Correct. Nadula வேற நிறைய இடத்துல வந்து it will be stopping, and from wholesale shop it will go to a retail shops and supermarkets. இந்த மாதிரியான ஏரியால இப்போ லேட்டஸ்டா நமக்கு என்ன வந்திருக்குன்னா இ-காமர்ஸ் வந்திருக்கு. இ-காமர்ஸ் அப்படி வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கல, இங்க இருந்து டைரக்டா லிங்க் பண்ணி இ-காமர்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுல இருந்து கன்சூமர் இஸ் கோயிங் அண்ட் பையிங். கரெக்டா? ரீட்டைல் ஷாப்பா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்லை இ-காமர்ஸா இருக்கலாம். இங்க இருந்து கன்சூமர் இஸ் கோயிங் அண்ட் பையிங். இதான் வந்து சப்ளை செயின். ஸோ வாட் இஸ் சப்ளை செயின்?
ரா மெட்டீரியல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பொருள் வந்து கன்சூமர் கிட்ட வந்து சேர்றது தான் சப்ளை செயின். ஓகே, இந்த சப்ளை செயினுடைய என்டையர் ப்ராசஸையும் ஆப்ரேட் பண்ற செக்டர் தான் லாஜிஸ்டிக் செக்டர். ஸோ வாட் இஸ் லாஜிஸ்டிக் செக்டர்? இட் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் தி ப்ரொடக்ஷன் பாயிண்ட் டு தி கன்சூமர்ஸ். அதை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர், வேர் ஹவுசிங், ப்ராசஸிங், இதெல்லாம் நடக்கிற ஏரியா தான் வந்து இட் இஸ் கன்சிடர் டு பி லாஜிஸ்டிக்ஸ். இதுல மேஜர் ரோல் யார் எடுத்துக்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். செகண்டரி ரோல் நீங்க வந்து வேர் ஹவுசிங் எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் வேர் ஹவுசிங் பத்தி பாத்துக்கிறது தான் லாஜிஸ்டிக்ஸ். இந்த லாஜிஸ்டிக்ஸ் உடைய பாலிசி தான் கவர்மெண்ட் ஹஸ் ரிலீஸ்ட் ரீசென்ட்லி. ஸோ வாட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சிச்சா? இந்த டயக்ராம் தேவை. நம்ம ஜிஎஸ்டில சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இந்த சிலபஸ். ஜிஎஸ்டி சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சிலபஸ்ல டைரக்டா இருக்கும். ஸோ லாஜிஸ்டிக் என்காம்பஸஸ் பிளானிங், கோஆர்டினேட்டிங், ஸ்டோரிங் அண்ட் மூவிங் ஆஃப் ரிசோர்சஸ், people, raw materials, inventory, equipments from one location to another, from production points to consumption, distribution to other points. ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போறதும் லாஜிஸ்டிக்ஸ் தான். இப்போ ஒரு கூடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போகும். எவ்ரி இண்டஸ்ட்ரி யூசிங் ரா மெட்டீரியல் விச் இஸ் கூட் ப்ரொடியூஸ் பை அனதர் இண்டஸ்ட்ரி தானே. ஸோ இப்போ கார் கம்பெனினா நமக்கு டயர் வேணும், டயருங்கிறது டயர் கம்பெனில இருந்து வருது. ஸோ ஆல் திஸ் திங்ஸோட மூவ்மெண்ட் தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ். இந்தியாவில் வந்து இந்த லாஜிஸ்டிக் செக்டருடைய காஸ்ட் வந்து 250 பில்லியன். அட் பிரசன்ட் இட் இஸ் ஹேவிங் a potential to reach 380 பில்லியன் by 2025. ஸோ இந்த டேட்டா வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பா மெயின்ஸ்ல இது பொட்டன்ஷியல் கொஸ்டினா இந்த வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷம் மெயின்ஸ் முடிஞ்சிச்சா, அடுத்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டக்குன்னு டைம் சென்ஸ் வந்து நம்ம டைம் லைன்ல வந்து நம்ம மெட்டாவர்ஸ்ல வேற யூனிவர்ஸ்ல இருக்கிறதுனால அப்பப்போ மாறிடுது. ஸோ 380 பில்லியன் by 2025. திஸ் இஸ் தி டார்கெட். ஸோ வை வி நீட் தி பாலிசி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீட் ஃபார் தி பாலிசி. இப்போ எதுக்கு இந்த செக்டரை நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா, ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணியிருக்கோம் WTOல. WTOல இருக்க இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்கணுமோ எடுக்கணும். அதுல முதல் முயற்சி என்னதுன்னா, ட்ரேட் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ள ரெகுலேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எதுனா, ட்ரேடோடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ். இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ற பாயிண்ட், அதெல்லாம் எங்கே ஒன்று சேருது அப்படின்னா, போர்ட்டு, ஏர்போர்ட், சி போர்ட்டா இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இல்லை கார்கோ போர்ட்ஸா இருக்கட்டும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தான் முக்கியமான ஹப்ஸ் வேர் ஆல் திஸ் கூட்ஸ் வில் பி மீட்டிங். கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான ஏரியாலலாம் வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் கம்மியா இருக்கணும். ஸோ அந்த டேர்ன் அரவுண்ட் டைமை குறைக்கணும். எப்படிலாம் நீங்க டிரான்ஸ்போர்ட்டை ஈஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை குறைச்சி லாஜிஸ்டிக் காஸ்ட்டை குறைக்கிறீங்களோ அவ்வளவு ட்ரேட் வில் பி ஈஸி அப்படின்னு சொல்றோம். இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். பொதுவாக வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 14 to 18% ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு சில இடத்துல 14% ஆஃப் ஜிடிபின்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்க்கு வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து 8% ஆஃப் ஜிடிபி தான் இருக்கு. ஸோ லாஜிஸ்டிக் காஸ்ட் இப்போ இந்த சப்ளை செயின் காஸ்ட் பார்த்தோம்ல, ஆரம்பத்துல இருந்து வந்து எண்டு வந்து சேர்ற வரைக்கும் இதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், இந்த காஸ்ட் எல்லாம் கம்மியா இருக்கும். இதெல்லாம் அதிகமா இருந்தா என்ன ஆகும்னா, தட் காஸ்ட் வில் பி ரிஃப்ளெக்டிங் இன் தி காஸ்ட் ஆஃப் தி கமாடிட்டி. காஸ்ட் அதாவது கமாடிட்டியோடைய ஃபேக்டர் காஸ்ட்ல, சாரி, மார்க்கெட் பிரைஸ்ல வந்து அது அடப் ஆயிடும். ஃபேக்டர் காஸ்ட்ல அடப் ஆகுது, மார்க்கெட் பிரைஸ்ல வந்து அடப் ஆயிடுது. உங்களுக்கு புரியுதா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாச்சுன்னா மார்க்கெட் பிரைஸ் அதிகமாகுது. நாளைக்கு தான் டெஸ்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ நீங்க இந்த லாஜிஸ்டிக் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ஹை ஆகிறதுனால பொருளோட விலைகள் ஹை ஆகுது. ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறைஞ்சிச்சுன்னா பொருளோட விலைகள் குறையும். இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் தி கன்சூமர்ஸ், இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் தி இண்டஸ்ட்ரீஸ், இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அவர் காம்படிட்டிவ்னஸ் ஃபார் அஸ் குட் இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட். நம்மளோட லாஜிஸ்டிக் காஸ்ட் காஸ்ட்லியா இருக்கிறதுனாலே நம்ம கூட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளோட பொருளோட விலைகள்லாம் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் மாதிரி ஸ்கீம்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், இம்போர்ட் டிபெண்டன்சியை குறைக்கணும். சைனா கிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொருள் எல்லாத்தையும் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணா நம்மளோட இம்போர்ட் காஸ்ட் குறைஞ்சிரும்னு பாக்குறோம். நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டரா மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ லோக்கல் ப்ரொடக்ஷன் அதிகமானதான் இம்போர்ட் குறையும், நெட் எக்ஸ்போர்ட்டரா மாற முடியும். ஸோ லோக்கல் ப்ரொடக்ஷன்ல நம்ம பண்ணா அந்த பொருளோட விலை காஸ்ட்லியா இருக்கு. சைனால விற்கிற விலைக்கு நம்மளால விற்க முடியல, ஏன்னா நம்ம லாஜிஸ்டிக்ஸ் வந்து விலை அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு பொருள் செய்யறோம்னு வைங்களேன், அதே பொருள் வந்து சைனால இருந்து வர பொருள் இன்னும் சீப்பா இருக்கிறதுனால நம்ம ஆட்களே நம்ம அந்த பொருள் தான் வாங்குறோம், ஏன்னா பொருளோட விலை கம்மியா இருக்கிறதுனால. ஸோ அந்த பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வெளிநாடுகள்ல நம்ம பொருளை வாங்குவாங்களா, சைனா பொருளை வாங்குவாங்கன்னா சைனா பொருளை தான் வாங்குவாங்க. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமா இருக்கு, அதுக்கு லாஜிஸ்டிக் காஸ்ட் இஸ் தி ரீசன். ஸோ இந்த மாதிரி மேக் இன் இந்தியா மாதிரியான ஸ்கீம்ஸுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாம சம்டைம்ஸ் ரோட் பிளாக் ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான லாஜிஸ்டிக் காஸ்ட் தான். ஸோ இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் குறைக்கணும். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம், நம்ம எக்கனாமிக் சர்வே எல்லாம் பார்க்குறப்போ டர்ன் அரவுண்ட் டைம் அதை பத்தி எல்லாம் பார்த்துருப்போம், நம்மளுடைய போர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு காம்படிட்டிவா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை குறைக்கிறது தான் இதோட எய்ம். ஸோ இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து 14%, அதை வந்து மேஜர் எக்கனாமிக்ஸ்லாம் 8% தான் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் தி லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். புவர் லார்ஜஸ்ட் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றா? வேர்ல்ட் பேங்கோடைய லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து இந்தியா இஸ் ரேங்கிங் 44. ஸோ அதுல வந்து நம்ம ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணி டாப் 10 குள்ள போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்ஜெக்டிவ்.
லோ காம்படிட்டிவ்னஸ். அதனால டொமஸ்டிக் as well as எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல நம்மளோட பொருளோட விலை அதிகமாயிடுது. அதனால நம்மளோட பொருள் விற்காது. ஸோ லோக்கல் மேனுஃபேக்சரிங் will not grow. ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ரோடு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரோடு இஸ் காஸ்ட்லியர் தேன். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட் டைம்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜென்ரல் ரயில்வே ஃப்ரைட்டோட காஸ்ட் வந்து நாமினலா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி வெரி சீப் கம்பேர்ட் டு ரோடு. பட் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃப்ரைட் செக்டரோட காஸ்ட் வந்து ப்ளோட் அப் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் சப்சிடிஸ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேசஞ்சர் செக்டர்ல வந்து டிக்கெட் விலை கம்மியாக கொடுக்கணும். அதனால கவர்மெண்ட் ரயில்வேஸ் ரன் பண்றாங்க. அதனால என்ன பண்றோம்னா, ரயில்வேஸோட லாஸை சரி பண்ணணுங்கிறதுக்காக ஃப்ரைட் காஸ்ட் அதிகப்படுத்திடுறோம். பிளஸ் நம்மளுடைய கூட்ஸ் ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கு வந்து we are not having a separate track. நம்ம இது வந்து பார்த்துருப்போம் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கான்செப்ட் பேசும்போது. எப்பவுமே பேசஞ்சர் ட்ரெயினுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கு, கூட்ஸ் ட்ரெயின் நின்றுடும். ஸோ பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று வருதுன்னா கூட்ஸ் ட்ரெயின் நிப்பாட்டிடுவாங்க. கூட்ஸ் ட்ரெயினாலே ஸ்லோவா போகும். கூட்ஸ் ட்ரெயினால போய் சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஆனா கூட்ஸ் ட்ரெயின் இப்படி ஒரு வாரம் ஆகி லேட்டா போய் சேர்றதுனால என்ன ஆகுது, த காஸ்ட் ஆஃப் தி கூட்ஸ் இஸ் ஷூட்டிங் அப். ஸோ அதனாலேயே நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனாலேயே நம்மளுடைய என்டையர் இண்டஸ்ட்ரியில இப்போ நான் ட்ரெயின்ல போட்டால் விலையும் அதிகமா இருக்கு, லேட்டும் ஆகுது. ஆனா இதுவே நான் ரோட்ல போட்டேன்னா இமீடியட்டா போய் சேர்ந்துருது. இங்க நான் மும்பைக்கு அனுப்பணும், அது நான் ட்ரெயின்ல போட்டேன்னா போய் சேர ஒரு வாரம் ஆகும். ஆனா அதுவே நான் வந்து ரோட்ல போட்டேன்னா 1.5 நாள்ல போய் சேர்ந்துரும். ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாருமே ரோடுக்கு மாறுறாங்க, ரோடோட கன்ஜெஷன் வந்து அதிகமாகுது. ஆனா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெஸ்ட் வந்து ட்ரெயின் தான். இந்தியாவில் வந்து ரயில்வேஸ் பிரிட்டிஷ் கொண்டு வந்ததே டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ்க்காக தான், நாட் ஃபார் பீப்புள். கூட்ஸ் வண்டியில 2 பொட்டியை சேர்த்து மக்களும் போகலாம் அப்படின்னு தான் பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க ரயில்வேஸ் இந்தியாவில். ஸோ ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ரோடா ஆறதுனாலயோ ரோடு வந்து இட்ஸ் காஸ்ட்லியர். ஸோ ஏன்னா பெட்ரோல் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரோடு வில் பி காஸ்ட்லியர். ஸோ அதனாலேயே நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கிறது காரணமே பர்டனிங் ஆஃப் தி ரோடு தான். அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், டைமண்ட் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து கூட்ஸ் வண்டிக்கு தனி ட்ராக் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. They are going to link Delhi, Bombay, Calcutta and Chennai through dedicated freight corridor. அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, which you can go and see. ஸோ ரோடு வந்து டபுள் தி காஸ்டா இருக்கு. டபுள் தி காஸ்டா இருந்தாலும் 64% ஆஃப் தி கூட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ ரோடு தான். ஆனா வேர்ல்டு வைட் வந்து 25% தான் ரோடோட ஷேர் இருக்கு. இந்தியாவோட ரோடோட ஷேர் 64%, ரயிலோட ஷேர் வந்து சம் 30% வரைக்கும் தான் இருக்கு. லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேல அந்த டேட்டா இருக்கும், சம் 25 to 34 அப்படிங்கிற மாதிரி ஏதோ டேட்டா இருக்கும். இஃப் ஐ ரிமெம்பர் லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வே டேட்டா. இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல அதோட ஷேர் என்னன்னு பார்ப்போம். ஒரு வருஷம் எக்கனாமிக் சர்வேல they will put the data of share of each sector. ஸோ அந்த ரயில்வேஸோட ஷேரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணாதான் ஈஸி ஆகும். ஸோ தட் இஸ் அ நீட். இந்தியாவில் வந்து தேர் இஸ் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த பிசினஸ்ல வந்து இது வந்து ஒரு பிசினஸ் மோடா பார்த்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லோ லெவல்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூ இண்டஸ்ட்ரியா நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஆல்ரெடி அதை வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் கொடுத்து வி ஆர் ட்ரைங் டு ப்ரொமோட். இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா பார்த்து இதுல வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரணும். அப்போதான் இதுல எஃபிஷியன்சி வரும். ஸோ கவர்னன்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்த கவர்மெண்ட்ல எத்தனை டிபார்ட்மெண்ட், மொத்தம் எத்தனை, எல்லா செக்டர்ஸ் என்ன இருக்கு, ரோடு இருக்கு, ரயில்வேஸ் இருக்கு, ஏர் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, பைப் லைன் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குல்ல. மொத்தம் வந்து 200 கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ரெகுலேட் பண்ணுது. இப்போ ரோட்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, போர்ட்னா போர்ட் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி 20 கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், 40 கவர்மெண்டோட பார்ட்னர் ஏஜென்சிஸ், 34 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், மரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் ட்ரைஃபட், அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் இருக்குல்ல. அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலே 37. ஸோ இவங்களுக்குள்ளேயே கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். இவங்களாம் தனித்தனியாக செயல்படுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இன்டெகிரேட்டடாக செயல் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தோம், கட்டி சக்தி மாஸ்டர் பிளான். ஸோ கட்டி சக்தி மாஸ்டர் பிளானே அதுக்காக தான் கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த இன்டெகிரேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் வி பிராட் திஸ் நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி. இந்த லாஜிஸ்டிக் பாலிசிஸோட விஷன் என்ன அப்படின்னா, டு டெவலப் அ டெக்னாலஜிக்கலி எனேபிள்ட் இன்டெகிரேட்டட் காஸ்ட் எஃபிஷியன்ட். இந்த வேர்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க, இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. Technologically enabled, integrated, cost-efficient, resilient, sustainable, trusted logistic ecosystem in the country for accelerated and inclusive growth. So, இதான் வந்து the ultimate objective. So, target என்ன? இது வந்து விஷன் உடைய இன்ஃபோகிராஃபிக்ஸ், விஷன் உடைய இதுல இருந்து எடுத்தது. ஸோ ரெடியூஸ் தி லாஜிஸ்டிக் காஸ்ட் டு பி கம்பேரபிள் டு தி குளோபல் பெஞ்ச்மார்க்ஸ். அதாவது 14%ல இருந்து 9% தான் டார்கெட் வச்சிருக்கோம். லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து 9 to 10%, 14%ல 9 to 10% குறைக்கணும். லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல வந்து டாப் 10 குள்ள போகணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட். நீங்க டாப் 25 இருக்கு, பட் டாப் 10 குள்ள போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல டேட்டால இருக்கு. கிரியேட் அ டேட்டா ட்ரிவன் டெசிஷன் சப்போர்ட் மெக்கானிசம் ஃபார் எஃபிஷியன்ட் லாஜிஸ்டிக் எக்கோசிஸ்டம். இந்த லாஜிஸ்டிக் எக்கோசிஸ்டம் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றதுக்கு வி நீட் அன் ஆன்லைன் போர்ட்டல். அந்த போர்ட்டலை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தி அப்ஜெக்டிவ். ஸோ டிஜிட்டல் கவர்னன்ஸ், இப்போ இவங்களுக்குள்ள இருக்க கோஆர்டினேஷன்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஜிட்டலாக கொண்டு வரணும். ஸோ என்னதுக்கு கோஆர்டினேஷன் தேவை? மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ வாட் இஸ் தட் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்? இப்போ நீங்க வந்து மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்னா, சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு பொருள் அனுப்புறீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ட்ரக்லேயே தான் அனுப்பணும்னு இல்லை. ஒரு ரூட் வரைக்கும் ட்ரெயினில் போகும், அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி ட்ரக்ல மாறும். அதுக்கப்புறம் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
ஹால்டியால இருந்து கல்கட்டா வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் மூலமா நிறைய மோடெல்லாம் மாறி மாறி வந்து கூட்ஸ் போகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ நீங்க அமேசான்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த பொருள் எங்க இருக்குன்னு நம்மளால ட்ராக் பண்ண முடியுதுல்ல. வேர் ஹவுஸ்ல இருந்து கிளம்பிச்சு, உங்க ஊருக்கு வந்துருச்சு, உங்க ஊர் வேர் ஹவுஸ்ல இருந்து கிளம்பிச்சு, டெலிவரி இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு, இன்னைக்கு ஈவினிங் டெலிவரி ஆயிடும். அது எல்லாத்தையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இப்போ ஓலாவில் உங்க கார் எங்க இருக்குன்னா உங்களால ட்ராக் பண்ண முடியுது. அதே மாதிரி நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர், நான் ஒரு இம்போர்ட்டர், நான் ஒரு ட்ரேடர். இப்போ நம்ம ஆதில் மோட்டர்ஸ்க்கு நான் டயர் வாங்கியிருக்கேன். நம்ம ட்ரக் எங்க வந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என் ட்ரக் எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா எனக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஏஜென்சிஸோடைய கோஆர்டினேஷன் தேவை, ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் சிஸ்டமோடைய சப்போர்ட் தேவை, எல்லா மினிஸ்ட்ரிஸோட கோஆர்டினேஷன் வேணும், எல்லா மினிஸ்ட்ரிஸோட டேட்டாவும் எடுத்து ஒரு போர்ட்டல்ல எனக்கு கிடைச்சா இது மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு போர்ட்டல், இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மெக்கானிசம் வந்துச்சுன்னா லாஜிஸ்டிக் செக்டர் இன்னும் எஃபிஷியன்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எஃபிஷியன்ட் லாஜிஸ்டிக் எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டேட்டா ட்ரிவன் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் டிஜிட்டலி, ஸோ டிஜிட்டல் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதான் வந்து டார்கெட்ஸ். ஸோ அதுக்காக இந்த டிஜிட்டல் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு 4 பில்லர்ஸ் கொண்டு வராங்க. வாட் ஆர் தீஸ் 4 பில்லர்ஸ்? யூனிஃபைட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம். இதுல நம்ம என்ன கொண்டு வரோம்? ஆல் டிஜிட்டல் சர்வீசஸ். இந்த மாதிரி ரோடு ரிலேட்டட் சப்போர்ட்டுக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடுல ஒரு சில போர்ட்டல் இருக்கு. போர்ட் ரிலேட்டட் சப்போர்ட்டுக்கு நீங்க போர்ட்டோட வெப்சைட் போகணும், சென்னை போர்ட்ரஸோட வெப்சைட் போகணும், இல்ல ஜேஎன்பிடினா ஜேஎன்பிடிக்கு தனியாக போக வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு போர்ட்டுக்கு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்கு அதுக்கு தனியா ஜல் வார்க் விகாஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு தனி போர்ட்டல் இருக்கு. ஒரு ரயில்வேஸ்னா ரயில்வேஸ்க்கு ஒரு தனி போர்ட்டல். நீங்க ரயில்வேஸ்ல இப்போ ஃப்ரைட் அனுப்புறீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசியில ஃப்ரைட்டுக்குன்னு தனியா நீங்க ஹேவ் டு கோ அண்ட் see. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுமே தனித்தனி போர்ட்டலா இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து யூனிஃபைடு லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம். இந்த யூனிஃபைடு லாஜிஸ்டிக் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் யாருக்குன்னா சிட்டிசன்ஸ்க்காக. சிட்டிசன்ஸ் வந்து ஒன்னொன்னுக்கும் தனித்தனி போர்ட்டல் போய் பண்ணாம எல்லாமே ஒரே போர்ட்டல்ல தரும். அதான் லாஜிஸ்டிக் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் சிட்டிசன்ஸ். சிட்டிசன்ஸ் இல்ல, ஐம் சாரி, consumers or users who are trader, whoever is using it. Integration of digital system, IDS அப்படின்னா என்ன அப்படின்னா IDS is for data. எல்லா மினிஸ்ட்ரிஸ்லேருந்தையும் வெப்சைட்ஸ்ல இருந்தும் டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஆன்லைன் அனாலிட்டிக்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இது கவர்மெண்ட் சைட்ல. கவர்மெண்ட் சைட்ல நீங்க லாஜிஸ்டிக்ஸ்க்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா எல்லா வெப்சைட்ஸ்ல இருந்து நிறைய டேட்டா கிடைக்கும். இந்த ரோட்ல எவ்வளவு கூட்ஸ் போகுது, ட்ரெயின்ல எவ்வளவு கூட்ஸ் போகுது, இதுல எவ்வளவு கூட்ஸ் போகுதுன்னு அந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு டேஷ்போர்டை உருவாக்கி இந்தியாவில் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு நடக்குது, ட்ரேட் எவ்வளவு நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டேட்டா சப்போர்ட் சிஸ்டம். அதுக்காக எல்லா மினிஸ்ட்ரியோடைய டேட்டாஸையும் நம்ம இன்டகிரேட் பண்றோம். அதான் இன்டகிரேஷன் ஆஃப் டிஜிட்டல் சிஸ்டம். இ-லாக்ஸ், த டேர்ம் இ-லாக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஈஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அது எதுக்குன்னா இது வந்து கிரீவன்ஸ் ரிட்ரஸலுக்காக. இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் if they want any complaint or grievance redressal அதுக்காக வந்து they are creating this to the government கொண்டு போறதுக்கு சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் குரூப், SIG. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதாவது இந்த லாஜிஸ்டிக்ஸ் இந்தியாவில் ஒழுங்கா போதா அப்படின்னு கவர்மெண்ட் மானிட்டர் பண்றதுக்காக they are creating this monitoring mechanism. ஸோ இதுதான் வந்து 4 pillars of NLP. ஸோ NLPயோட 4 pillars பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் critically analyze the provisions of லாஜிஸ்டிக் பாலிசி ஆர் ஷார்ட் நோட்ஸ் ஆன் லாஜிஸ்டிக் பாலிசி அப்படின்னு யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ்ல இது ஏதாவது ஒன்று பேர் ஏதாவது கொடுத்துட்டு இட் இஸ் பார்ட் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலிசி அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த 4 விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் மொத்தமாக வந்து 8 காம்பனன்ட்ஸ் இருக்கு. இன்டகிரேட்டட் டிஜிட்டல் லாஜிஸ்டிக் சிஸ்டம்ஸ் தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த 4 பில்லர் தான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் பிசிக்கல் அசெட்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க்கிங் சர்வீஸ் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஒரு மூட்டை அரிசி இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் சைஸ் இருக்குன்னு வைங்களேன். கண்டெய்னர் சைஸ் அப்படின்னா அந்த கண்டெய்னர் இருக்கும், அந்த கண்டெய்னருக்குள்ள கூட்ஸ் இருக்கு. அந்த கண்டெய்னர் வந்து ஒரு ட்ரக்ல வருது அப்படின்னா ட்ரக்குன்னு ஒரு சைஸ் இருக்குல்ல, இத்தனை லென்த், இவ்வளவு பிரெத், இவ்வளவு ஹைட்னு. ஸோ ட்ரெயின்லயும் அதே கண்டெய்னர் மாத்தணும். அதே கண்டெய்னர் தூக்கி அப்படியே நீங்க ட்ரெயின்ல வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ ட்ரெயின்லயும் அதே சைஸ் இருக்கணும், அதே லென்த், அதே பிரெத், அதே ஹைட் இருக்கணும். அதை நீங்க அப்படியே ஷிப்ல தூக்கி வைக்கணும். ஷிப்ல வச்சாலும் அதே சைஸ் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே யூனிஃபைடு பெஞ்ச் மார்க் இருக்கணும். இந்த மாதிரி நான் கண்டெய்னருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி லாஜிஸ்டிக் செக்டர்ல மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் என்ஷோர் பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ்ல இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்குள்ள வரணும். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்குள்ள வந்தா எல்லாராலையும் ஈஸியா வந்து தே கேன் ஏபிள் டு டூ தி டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் பிசிக்கல் அசெட் அண்ட் பெஞ்ச் மார்க்கிங் ஆஃப் சர்வீஸ் குவாலிட்டி அதை வந்து கொண்டு வராங்க. இது செகண்ட். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கெபாசிட்டி பில்டிங். இது மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லாஜிஸ்டிக் செக்டர்ல ஒரு தனி ஸ்கில் டெவலப்மெண்ட். லாஜிஸ்டிக் செக்டர்ல இப்போ டிகிரிலாம் வந்துருச்சு உங்களுக்கு. லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து யூ கேன் ஸ்டடி யூஜி டிகிரி, பிஜி டிகிரிஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தனி கெபாசிட்டி பில்டிங் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பர்சனல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து உருவாக்குறோம். who are going to work in this particular sector.
ஸோ அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ ஸ்டேட் அண்ட் சிட்டி லெவல் பிளான்ஸ், நேஷனல் லெவல் பிளான்ஸ் இங்கே வந்துருச்சு. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் லெவலில் ஒரு லாஜிஸ்டிக் பாலிசி கொண்டு வரணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு லாஜிஸ்டிக் பாலிசி அண்ட் பிளான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் சிட்டி லெவல் லாஜிஸ்டிக் பிளான்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து தே ஹேவ் டு பிரிங் இன். ஸோ பாலிசினா என்ன, நம்ம வந்து வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பாலிசினா கவர்மெண்டோடைய அஜெண்டாவை தான் பாலிசிக்குள்ள இருக்கும். இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் ஸ்கீம்ஸ் வரும். ஸோ வாட் இஸ் பாலிசிக்கும் ஸ்கீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பாலிசி இஸ் தி அஜெண்டா ஆஃப் தி கவர்மெண்ட், அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்குது, இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் வில் புட் ஸ்கீம்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் வேரியஸ் திங்ஸ். ஸோ இந்த பாலிசியில எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெஷர் அண்ட் மானிட்டர் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ இது மெஷரபிளா மாற்றணும், பெர்ஃபார்மன்ஸை வந்து மானிட்டர். நீத்தி ஆயோக் கொண்டு வந்த அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு யூ நீட் அ மானிட்டரிங் மெக்கானிசம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு அதுக்கு தனியா வந்து they wanted to create a network to address the infrastructure and procedural gaps in connectivity and create an efficient reliable logistic network. ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இன்டர்னல், இது எல்லாமே எக்ஸ்டர்னல் இருக்கு. ஏன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல மூலமா தான் அவர் எக்கனாமி உடைய காம்படிட்டிவ்னஸ் இட்ஸ் கோயிங் டு பி டிட்டர்மைன்ட். அதே மாதிரி நம்மளோட போர்ட்டோட எஃபிஷியன்சி நல்லா இருந்ததுன்னா நம்ம போர்ட்டை நிறைய பேர் வந்து போர்ட் ஆஃப் காலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. போர்ட் ஆஃப் கால்னா இப்போ ரேண்டமா ஒரு ஷிப்பு போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது அவசர உதவி தேவைன்னா நம்ம போர்ட்ல வந்து அவசர உதவி இந்த சென்ஸ் வந்து அவங்க ஏதாவது ஃபுட்டை வந்து ரெப்ளனிஷ் பண்ணணும், ஏதாவது சின்ன ரிப்பேர் பண்ணணும், இல்லைனா வந்து இப்போ கடல்லே இருக்க முடியாதுல்ல, டக்குன்னு வந்து வேற 2 ஊருக்கு நடுவில் போற ஷிப்பு நம்ம ஊர்ல வந்து சென்னை போர்ட்ல கொஞ்ச நாள் நின்றுட்டு போகும். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம போர்ட் செக்டர்லாம் பண்ணணும்னா நம்ம போர்ட் அதுக்கு எஃபிஷியண்டா இருக்கணும். ஸோ அதே மாதிரி போர்ட்டில் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா ஒரு ஷிப்பு வந்துச்சுன்னா அந்த கார்கோஸை ரிமூவ் பண்ணி திரும்ப அப்லோட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. ஸோ ஒரு ஷிப்பு வந்து நின்று அதை அப்ரூவல் வாங்கி கேட்ல நின்று லைசன்ஸ் வாங்கி இது வாங்கி பெர்மிட் வாங்கி அப்புறம் அந்த கார்கோ எடுத்து ஒன்னொன்னா வெளியே வச்சு அது வெளியே வரதுக்கே 2 நாள் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் அகைன் இன்க்ரீசிங் தி டைம். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து 1 day அண்ட் லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்மளோட நிறைய போர்ட்ஸ் வந்து 1.8 to 3 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அது 1 day ஆர் லெஸ் கொண்டு வரதான் வந்து டார்கெட். சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ சர்வீஸை வந்து டெலிவரியில வந்து அதுக்கு ஒரு தனி ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் ஒரு ஏரியாவில். இப்போ போர்ட்னா போர்ட் சர்வீசஸ், ரோடுனா ரோட் சர்வீசஸ், அந்த சர்வீசஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து தே ஆர் பிரிங்கிங். இந்தியா ஃபுல்லா அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வராங்க. செக்டரல் பிளான் ஃபார் எஃபிஷியன்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ மல்டி செக்டர் கோஆபரேஷனுக்காக கட்டிசக்தி அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாகவும் செக்டரல் பிளான்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலமாகவும் தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ இன்டகிரேஷன் பிட்வீன் வேரியஸ் செக்டர்ஸ். ஸோ டு இன்க்ரீஸ் இன்டர்ஆப்பரபிலிட்டி, ரெசிலியன்சி, சஸ்டைனபிலிட்டி, இனோவேஷன். ஸோ இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி பாயிண்ட்ஸ் தான். இன்டர்ஆப்பரபிலிட்டி அமாங் தி செக்டர்ஸை கிரியேட் பண்றதுக்காக தான் செக்டரல் பிளான் ஃபார் எஃபிஷியன்ட் லாஜிஸ்டிக்ஸ் SPEL அப்படிங்கிற பிளான். இந்த ஸ்கீம் SPEL இஸ் ரிலேட்டட் டு வாட், ஏன்னா இந்த ஸ்கீம் உதய் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டாங்க. டிஸ்காம்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். 2014 15 வந்த கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி SPELனா என்ன அப்படின்னு கேட்கலாம். இது வந்து கட்டிசக்தியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் SPEL. ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் அண்ட் மல்டிமோடல் டெர்மினல் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் திஸ் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் அண்ட் டெர்மினல்? லாஜிஸ்டிக் பார்க் சச் ஆஸ் மல்டிமோடல் லாஜிஸ்டிக் பார்க், ஏர் ஃப்ரைட் ஸ்டேஷன்ஸ். ஒரு லாஜிஸ்டிக் ஏர் ஃப்ரைட் ஸ்டேஷன்னா ஒரு ஏர்போர்ட்ல உங்களுக்கு ஒரு வேர் ஹவுஸ் இருக்கணும். நீங்க ஃபிளைட் மூலமா அந்த கூட்ஸை ஸ்டோர் பண்ணனா ஏர்போர்ட்ல ஒரு வேர் ஹவுஸ் இருக்கணும். கார்கோ கூட்ஸ் ட்ரெயின்ல வருதுன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு வேர் ஹவுஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேர் ஹவுசஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இன்லேண்ட் கண்டெய்னர் டிபோட்ஸ், கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன்ஸ், கார்கோ டெர்மினல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு கிரியேட் அண்டர் திஸ். ஸோ வாட் இஸ் திஸ் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் அப்படிங்கிறது வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்டர்மோடல் டிரான்ஸ்போர்ட் டெர்மினல் அப்படின்னா என்னதுன்னா, ஸோ நம்ம ஷாஹிப்கஞ்ச் அப்படிங்கிற ரீஜன்ல தே ஹவ் ஸ்டார்டட் திஸ். ஷாஹிப்கஞ்ச் அண்ட் ஜோகி ஜோப்பா அப்படின்னு அசாம்ல இருக்கிற ஒரு ஊர்ல வந்து தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் இன்ட்ராமோடல் டெர்மினல்னா உங்களுக்கு வந்து நம்ம இங்க வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். ஓகே, ரயில்வே ட்ராக்கோட இங்க ஸ்டேஷன் இருக்குமா, இந்த ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு இங்க என்ன போயிட்டு இருக்கும்னா கங்கா போயிட்டு இருக்கும். ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஒன் இருக்கும், பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு ஹைவே போயிட்டு இருக்கும், நேஷனல் ஹைவே. ஸோ இது எல்லாத்தையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு பார்க் வந்து ஒரே ஸ்டேஷனா இருக்கும் எல்லாத்துக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டேஷனா இருக்கு அப்படின்னா நீங்க டெல்லியில இருந்து ஷாஹிப்கஞ்ச் அந்த ரீஜன் வரைக்கும் ரோட்ல வந்துட்டு இங்க இருந்து கூட்ஸ் ட்ரெயின்ல ஏற்றி நீங்க ட்ரெயின்ல அனுப்பிச்சிடலாம்.
இல்லை இங்கே வரைக்கும் ரோட்ல வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் ஷிப்பில் மாற்றி ஷிப்பில் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டை மாற்றுறதுக்கு எல்லா மாடல் டிரான்ஸ்போர்ட்டையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரே ஸ்டேஷன், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஏர்போர்ட் இருக்குது, வாசல்லே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் பாருங்க, அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, வெளியூர் போகிற ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, வெளியே வந்தால் பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கேயே மெட்ரோவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒன்று சேர்ற இடம் தான் வந்து மல்டி மாடல் டிரான்சிட் ஸ்டேஷன்ஸ், டெர்மினல்ஸ். இந்த மாதிரி மல்டி மாடல் டெர்மினல் சாஹிப்கஞ்ச் யூபிலையும் ஜோகி சோப்பா இன் அசாம்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா இன்ட்ரா மாடல் வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஈஸ் பண்றதுக்காக தே ஹவ் ஸ்டார்டட் திஸ். ஸோ இன்ட்ரா மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸ் பண்றதுக்காக தே ஹவ் ஸ்டார்டட் ஆல்ரெடி திஸ் லாஜிஸ்டிக் பார்க்ஸ். ஸோ இப்போ நார்மலாக வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இப்போ மும்பைலேருந்து டெல்லிக்கு ஒரு கூடு அனுப்புறீங்கன்னா அது தனியாக ஒரு ட்ரக்கு, தானேலேருந்து குர்காவும் அனுப்புறீங்கன்னா அது ஒரு ட்ரக்கு, ஜேஎன்பிடி போர்ட் இன் மும்பைலேருந்து நொய்டா அனுப்புறீங்கன்னா அது ஒரு தனி ட்ரக். ஆனால் அதுவே வந்து மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, மும்பையில் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி, குர்கான், நொய்டாலாம் டெல்லியை சுற்றி இருக்க ரீஜன், மும்பை, தானே, ஜேஎன்பிடிலாம் மும்பையை சுற்றி இருக்க ரீஜன். நீங்கள் பூனே கூட இங்கே சேர்த்துக்கலாம். ஓகே, இங்கே மும்பையை சுற்றி இருக்க ரீஜன். பட் இந்த எல்லா ரீஜன்லேருந்து போனோம்னா தனித்தனி ட்ரக்காக போக வேண்டியதாக இருக்குது. பட் நீங்கள் வந்து மும்பைலையும் டெல்லியிலையும் ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, மும்பைலேருந்து ஒரு ட்ரக் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கில் இறக்கி விட்டு போயிடும், சின்ன ட்ரக். இது சின்ன ரூட்டு தான் போயிருக்க போகுது. தானேலேருந்து ஒரு சின்ன ட்ரக் வந்து லாஜிஸ்டிக் பார்க்கில் இறக்கி விட்டு போயிடும், ஜேஎன்பிடியில் வந்து இறக்கி விட்டு போயிடும். இந்த லாஜிஸ்டிக் பார்க்லேருந்து ஒரே பெரிய ட்ரக் என்ன போகும், இட் வில் டேக் தி குட் டு டெல்லி. திரும்பி டெல்லியிலேருந்து இறங்கி உங்களுக்கு வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி திரும்ப அதே மாதிரி. ஸோ இப்படி இருக்கிறதுனால 3 வேற ட்ரக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு பதிலாக ஒரே பெரிய ட்ரக் லாங் டிஸ்டன்ஸ் போயிடுது, சின்ன ட்ரக்ஸ் இந்த ஸ்மால் ரூட்ஸை கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸை சுற்றி மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் வரதுனால யூ கேன் ஈஸி டைம். இது வந்து டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கூட இருக்கலாம். இப்போ மும்பை டெல்லி டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இமேஜின் பண்ணுங்க. மும்பையோட டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் வரும் மும்பையில். இது வந்து மும்பையோட டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ஸ்டேஷன் இங்கே இருக்குன்னா எல்லா ட்ரக்கும் வந்து இங்கே ஏற்றிட்டா அந்த ஒரே கூட்ஸ் ட்ரெயின் தூக்கிடும். இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரை எப்படி நம்ம வச்சிருக்காங்க, டபுள் டெக்கர் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ல இருக்கிற எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குல்ல, அது வந்து டபுள் டெக்கர்ல இருக்கு. நாட் நீங்க வந்து அதோட பேண்டோகிராஃபே பார்த்தீங்கன்னா அது ஒரு அவ்வளோ நீளமா இருக்கும். பொதுவாக வந்து கூட்ஸ் ட்ரெயினில் ஒரே ஒரு கண்டெய்னர் வைக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ல இருக்க கூட்ஸ் ட்ரெயினுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் மேலே இன்னொரு கண்டெய்னர் வைக்கலாம், டபுள் டெக்கர் கண்டெய்னர் வரைக்கும் வைக்கலாம். அந்த அளவுக்கு ஹைட்டாக தான் அதுக்கு எலக்ட்ரிக் போல்ஸே வைக்கிறாங்க, எலக்ட்ரிக் லைன்ஸே வைக்கிறாங்க. ஸோ தட் மோர் நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை தட் சிங்கிள் லைன். ஸோ அந்த மாதிரியான ஒரே ட்ரெயினில் எல்லா கண்டெய்னரும் உங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். உங்களால் மல்டிபிள் ட்ரக்ஸ் தேவையில்ல. அதனால வந்து யூ டிரான்ஸ்போர்ட் டைம் வில் கம் டவுன், எஃபிஷியன்சி வில் இன்க்ரீஸ். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படிங்கிற இந்த ட்ரெயின் வருதுன்னா அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கூட்ஸ் தான். ஸோ டைம் இஸ் கோயிங் டு ரெடியூஸ், இட் இஸ் கோயிங் டு கிரியேட் தி எஃபிஷியன்சி. இந்த மாதிரி ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் நிறைய லாஜிஸ்டிக் பார்க்ஸ் இந்தியாவில் கட்டணும் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 36 லாஜிஸ்டிக் பார்க்ஸ் இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஓகே, இனிஷியல் பிளான் இஸ் டு பிரிங் 36 லாஜிஸ்டிக் பார்க்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? யா, 36. ஸோ இதான் வந்து லாஜிஸ்டிக் பாலிசியோடைய ஃபீச்சர்ஸ். மொத்தம் 8 ஃபீச்சர்ஸ் இருக்கு. 8 ஃபீச்சர்ஸ் அண்ட் 3 அப்ஜெக்டிவ்ஸ். இது 8 ஃபீச்சர்ஸ், அப்புறமா 3 அப்ஜெக்டிவ்ஸ். இந்த 3 அப்ஜெக்டிவ் ஃபீச்சர்ஸ் உங்களோட ஆன்சர்ஸ்ல வந்து இதுதான் இருக்கணும். ஸோ அதை வந்து யூ ஹேவ் டு மேக் ஷூர் இட் இஸ் தேர். ஸோ with this we'll wind up for the day. We'll meet next week with another set of 5 editorials. If you are having any doubts, post in the comment section. அதே மாதிரி இந்த மாதிரி 5வது டாபிக்ல நான் வேற ஏதாவது டீடைல் எக்ஸ்பிளைனர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா you can also add that கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. I'll come and discuss. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வில் பி டிஸ்கஸிங். நாளைக்கு ஜட்மெண்ட் வரப்போகுது, இடபிள்யூஎஸ் பத்தியும் நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து சிஓபி 27 பத்தி இந்த வாரம் நிறைய எடிட்டோரியல் வந்தது. நான் கான்சியஸா தான் அதை இக்னோர் பண்ணியிருக்கேன். ஏன் இக்னோர் பண்ணேன்னா, வரதுக்கு முன்னாடியே பேசுறதோட முடிஞ்ச பிறகு பேசினா காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணலாம். வரதுக்கு முன்னாடி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு இவங்க எழுதுவாங்க, ஆனா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, மீட்டிங் நடந்து முடிச்ச பிறகு ஒரேடியா என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்கிறதுனால இடபிள்யூஎஸையும் இந்த சிஓபி 27 நான் வந்து அடுத்த வீக் இல்லை அதுக்கு அடுத்த வீக் வந்து வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப். நாளைக்கு வந்து எல்லாருக்கும் டெஸ்ட்ல மீட் பண்ணலாம், டிஸ்கஷன்லயும் நாளைக்கு நான் அதில் மீட் பண்ணலாம். பை பை.